மாலை வணக்கம் நண்பர்களே. வந்துட்டீங்களா? ஐயா வணக்கங்க ஐயா. விஷால் ப்ரோ, அப்பப்ப காணாம போயிடுறீங்க ஏன் ப்ரோ? தலைவா சாரி தலைவா, கொஞ்சம் நமக்கு வீக்கெண்டு கொஞ்சம் டிராவலா ஆயிடுது தலைவா, அதனாலதான் தலைவா. எத்தனை தலைவா? விஷால் ப்ரோ அண்ணா வணக்கம்ண்ணே, எப்படிண்ணே இன்னைக்கு இருக்கீங்க? இன்னைக்கு ஒரு அரை நேரம் நல்லா இருக்கேன். ஒரு அரை மணி நேரம் நீங்க தான் பாத்துக்கணும். நான் அரை மணி நேரம் கழிச்சு நான் ஜாயின் பண்ணுவேன். பாத்துக்கிறேண்ணே. நீங்க அதை பாத்துங்க. பரணியை நீங்க பரணியை தனியா விட்டு போயிடாதீங்க. இல்ல கண்டிப்பா கண்டிப்பாண்ணே. உப்பாடா. சரி, ஓகே, நான் அப்டேட்ஸ்ல இருந்து அப்டேட் ஸ்டார்ட் ஆரம்பிச்சிடலாமா பண்றேன். தலைவா? ஆரம்பிங்க தலைவா. எஸ், அதுதான். ஒரே நிமிஷம். ஓகே, ஸ்டார்ட் பண்ணிடுறேன். கேக்குதா தெளிவா? நல்லா கேக்குது ப்ரோ. ஓகே. மார்வலோட தண்டர் போல்ட்ஸ் அதோட புது ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி மிஷன் இம்பாசிபிள் ரெக்கனிங் அதுக்கும் வந்து ஒரு 30 செகண்ட்ஸ் புது டீசர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஜுராசிக் வேர்ல்ட் ரீபர்த் அதுக்குமே வந்து ஒரு புது டீசர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க 1 மினிட்க்கு. நாளைக்கு டிஜிட்டலில் ரிலீஸ் ஆக போகிற படங்கள் பார்த்தீங்கன்னா, இங்கிலீஷில் வந்து பெட்டர் மேன், அதுக்கப்புறம் ஒன் ஆஃப் தம் டேஸ், இந்த 2 படம் அமேசான் பிரைமில் ரெண்டில் இருக்கும், யூஎஸ் ஒன்லி. அதுக்கப்புறம் காதலிக்க நேரம்ல இன்னைக்கு நைட்டு நெட்ஃப்ளிக்ஸில் ஸ்ட்ரீம் ஆகுது. இன்னைக்கு 2 படம் ட்ரெய்லர் வந்துச்சு. நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம், தனுஷ் அவர்கள் டைரக்ஷனில். அதே மாதிரி நிறையா ஸ்டார்ஸ் இருக்காங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு 2K கிட்ஸ் லவ் ஸ்டோரி மாதிரி இருந்துச்சு. ஒரு எமோஷ்னல் கண்டென்ட்டும் இருக்கிற மாதிரி இருந்துச்சு. ப்ரெமேஸாக எனக்கு பிடிச்சிருந்துச்சு ட்ரெய்லர் பார்க்குறப்போ. ஸோ அதுக்குமே வெயிட்டிங். அதே மாதிரி ட்ராகன் ட்ரெய்லருமே வந்து ஓரளவு நல்லா இருந்துச்சு. பிரதீப் ரங்கநாதன் ஃபிலிமு, அதுக்கப்புறம் ஓமே கடவுள டேரக்டர். ஸோ இந்த காம்போ அதுலேயுமே வந்து செகண்ட் ஹாஃப்லலாம் எமோஷ்னலாக வரும்னு தோணுது எனக்கு. டான் அந்த ஒரு சேம் பிளாட் மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. பட் இதில் கொஞ்சம் லவ் எக்ஸ்ட்ரா தூவிருக்காங்க. அதே மாதிரி எப்படி கொண்டு போகிறாங்கன்னு பார்ப்போம். எனக்கு 2 ட்ரெயிலுமே பிடிச்சது. நெக்ஸ்ட் வீக் பார்க்கறதுக்காக வெயிட்டிங். அதேமாதிரி ரெட்ரோ சூர்யா கார்த்திக் சுப்ராஜ் ஃபிலிம் அது வந்து அந்த பிஹைண்ட் த சீன்ஸ் வந்து காமிக் ஸ்டைலில் வந்து இமேஜாக வந்து ரிலீஸ் பண்ணாங்க. அதே மாதிரி பரிதாபங்கள் ஃபேம் கோபி சுதாகர் அவங்கள நடித்த படத்தோட டைட்டில் ரிவீல் டீசர் நாளைக்கு காலையில் 11 மணிக்கு வருது. ஆல்ரெடி அவங்க வந்து இதுக்கு முன்னாடி ஒரு ஃபோட்டோஷூட்லாம் ரிலீஸ் ஆச்சு. சார்லி சாப்ளின் கெட்டப்பில் இருந்தாங்க 2 பேருமே. ஸோ அந்த டைப் ஃபிலிம் தான் போல். ஸோ நாளைக்கு டைட்டில் ரிவீல் ஆகும். அதுமாதிரி மோகன்லாலோட நெக்ஸ்ட் ஃபிலிம் அது வந்து ஹிருதயபூர்வம் அப்படின்னு டைட்டில் வச்சுருக்காங்க. ஞான் பிரகாஷன் டைரக்டர் சத்யன் தான் அந்த படத்தை டைரக்ட் பண்ணுறாரு. ஆஷ்வரா சினிமாஸ் தான் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க படத்தை. அதேமாதிரி தர்ஷன் ஓட படம் ஆஷா பைஜோ அவங்க தர்ஷனா ஆஷா பைஜோ இவங்க 2 பேர் நடிக்கிற படத்தோட டைட்டில் ரிவீல் நாளைக்கு ரிலீஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி ரியோராஜோட ஸ்வீட் ஹார்ட் அந்த படத்துலேருந்து ஃபஸ்ட்டு சிங்கிள் ஆசம் கிசா அப்படின்ற பாடல் வந்து நாளைக்கு ஈவினிங் 6 PM ரிலீஸ் பண்ணுறாங்க. காதல் என்பது பொது உடைமை அதோட ஆடியோ லான்ச் ஸ்டில்ஸ் எல்லாமே இன்னைக்கு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதேமாரி சிங்கிள் அப்படின்ற தெலுங்கு ஃபிலிமோட மூவி டைட்டில் கிளிம்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸ்ரீ விஷ்ணு தான் அந்த படத்தில் நடிக்கிறாரு. எம்ஜி ஸ்டுடியோஸ் அப்படின்ற ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் புதுசாக வந்திருக்கு. அவங்களோட ஃபஸ்ட்டு ஃபிலிம் டைட்டில் நாளைக்கு நெல்சன் மற்றும் சூர்யா அவர்கள் வந்து அவங்க ட்விட்டர் ஹேண்டலில் ரிலீஸ் பண்ணுவாங்க 11:11 AM. அதே மாதிரி கவினோட அடுத்த ஃபிலிம் கிஸ் அப்படின்றது தான் டைட்டில். அதோட டீசருமே வந்து பார்த்தீங்கன்னா February 14 ரிலீஸ் ஆகுது. சங்கராந்திக்கு வஸ்து அந்த படம் வந்து இப்போ தேட்டரில் நல்லா போயிட்டுருக்கு. பட் ஆனால் வந்து டிவியில் தான் ஃபஸ்ட்டு ப்ரீமியர் பண்ணுறாங்க. பிஃபோர் ஓடிடி டிவியில் ஃபஸ்ட்டு வந்துடும். ஸோ அதோட டேட்ஸ் இன்னும் சொல்ல, பட் கம்மிங் சூன் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. அதேமாரி 7 ஸ்க்ரீன் ஸ்டுடியோவோட அடுத்த ஃபிலிம் விக்ரம் பிரபு, அதுக்கப்புறம் லலித் குமார் சன் அவர்கள் அக்ஷய்குமார் இவங்க 2 பேரும் நடிக்கிறாங்க. ஸ்டோரி வந்து பார்த்தீங்கன்னா டானாகாரன் டைரக்டர் எழுதின ஸ்டோரி. டைரக்ஷன் வந்து சுரேஷ் வெற்றிக்குமார் அவர்களோட அசிஸ்டண்ட்டு. ஸோ அந்த படம். அதே மாதிரி எம்புரான் படத்துல வந்து கேரக்டர் போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அனிஷ் ஜி மேனன் அவர் வந்து சுமேஷாகவும், பெஹ்சாத் கான் அவர் வந்து சலபத் ஹம்சாவாகவும் நடிக்கிறாங்க. இதெல்லாம் தான் இன்னைக்கு வந்து அப்டேட்ஸ், மேஜர் அப்டேட்ஸு. எல்லாமே கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஏதாவது மிஸ் ஆயிருந்துச்சுன்னா சொல்லுங்க, தெரிஞ்சுக்கிறேன். ஆமா, எம்புரான்ல கேக்குதா ப்ரோ? செத்து போன கேரக்டருக்கு போஸ்ட் விட்டுருந்தாங்க. அது என்ன ஃபிளாஷ்பேக்கும் போகுமா? அப்படிதான் நினைக்கிறேன் ப்ரோ.
தெரியல. நேத்து எனக்கு அந்த பாப்பா அந்த அளவுக்கு அவரை பார்த்தோன்னே தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. அவர் தான் ஃபர்ஸ்ட் செகண்ட் கிளைமேக்ஸ்ல போட்டு தள்ளிட்டார்ல. என்ன ப்ரீக்வல் அண்ட் எதுவும் சீக்வல்னு சொன்னாங்க தலைவா. கேக்குதா நான் பேசுறது? மாவீர் கேக்குது ப்ரோ ப்ரோ. லைட்டா கேக்குது எனக்கு. லைட்டா தான் கேக்குதா? இப்போ ஓகே, சொல்லுங்க. இல்ல, இன்னைக்கு அந்த ட்ரைலர்ஸ் எல்லாம் நிறைய வந்துச்சு. சூப்பர் பவுல் ஈவெண்ட் வருஷம் நடக்கும், அதுலதான் விட்டாங்க. ஜுராசிக் ஆமா ஆமா. டீசர் சொன்னீங்கல்ல, அது ஒண்ணு கூட புது ஷாட் கிடையாது, எல்லாமே பழைய ஷாட் தான். அந்த ட்ரைலர் இருந்த ஷாட் தான் திரும்ப ரீ எடிட் பண்ணிருக்காங்க. அண்ட் ஹவு டு ட்ரெயின் யூர் டிராகன் ஒரு 30 செகண்ட்ஸ்க்கு ஒரு கிளிம்ஸ் விட்டுருக்காங்க, அது பயங்கரமா இருந்துச்சு. ஃபுல் ட்ரைலர் புதன்கிழமை. அப்புறம் ஆதி ப்ரோ சங்கராந்தி படத்துக்கு போயிருக்காரு, செம ரிவ்யூ கொடுத்துருக்காரு. போட்டிருந்தாரு, பார்த்தேன், நானும் பார்த்தேன். ஏங்க மிஷன் இம்பாசிபிளுமே நிறைய ஓல்ட் ஷாட் தானே போட்டிருந்தாங்க ஃபுல்லா. ஆமா ப்ரோ, ஆனா இதுல ஒண்ணு கூட புதுசு கிடையாது. ஜுராசிக் வேர்ல்டுல எல்லாமே பழைய ஷாட் தான். ஓஹோ. தண்டர் போல்ஸ் பயங்கரமா இருந்துச்சு. அந்த படம் இந்த வருஷம் சம்மர் ரெட்ரோ ரிலீஸ் ஆகி அடுத்த நாளே ரிலீஸ். அந்த வீக்கெண்ட் வைப்பா இருக்கும். ஆக்சுவலா இன்டர்ஸ்டெல்லர் ரீ ரிலீஸ் நல்லா போயிட்டு இருக்கு போல, நிறைய பேர் போய் வேற லெவல்ல போயிட்டு இருக்குங்க, ஹவுஸ்ஃபுல்லா ஓட்டிட்டு இருக்குங்க. நீங்க வேற. எனக்கே ஷாக்கா தான் இருக்கு. பரவாயில்ல. மதுரையில எபிக் ஸ்கிரீன் ஓபன் பண்ணிருக்காங்க தலைவா, டெய்லி ஒரு ஷோ கொடுத்துருக்காங்க, பார்த்தா ஃபுல்லா போயிட்டு இருக்கு. டெய்லி அப்ப ஃபுல்லா போகுதுன்னா அடிஷனல் ஷோஸ்லாம் ஆட் பண்ணுவாங்களா? அது ஏன் என்ன பண்ண? அடிஷனல் ஷோஸ் ஆட் பண்ணல, ஆனா அந்த ஒரு ஷோ நல்லா ஃபுல்லா போயிட்டு இருக்கு. புதன்கிழமை போறேன். சூப்பர் ப்ரோ. ஒரு 3 நாளா அந்த வார்த்தையை கேட்கவே இல்லை. வேற லெவல், செம்மையா. இந்த 2 வார்த்தையும் என்னன்னா ஒரு 3 நாளா கேட்காம இருந்த மாதிரி இருந்துச்சு. ரொம்ப நல்லா இன்னைக்கு இருந்துச்சு வந்ததுல கேட்காம. இருந்து நிறைய தடவை யூஸ் பண்ணிட்டாப்ல. எனக்கு தெரிஞ்சு லாஸ்டா உங்களோட அந்த விடாமுயற்சி ரிவ்யூல நான் கேட்டேன், எனக்கு தெரிஞ்சு. நைட்டு வேற இது வந்திருக்கு, சுதீர் ஸ்ரீனிவாசன் மகிழோட ஒரு 1.25 மணி நேரம் இன்டர்வியூ வந்திருக்கு. நைட்டு தான் போய் பார்க்கணும். நான் பார்த்துட்டேன் ப்ரோ, செம்மையா இருந்தது, ஒர்த்தா இருந்தது. ஆக்சுவலா அதை சொல்லுங்க. சூப்பர் இன்டர்வியூ. அது சொல்லுவாங்கல்ல, நல்ல கேள்வி கேட்கறவங்களுக்கு நல்ல பதில் வரும். அந்த மாதிரி 2 பேருமே இவங்க சூப்பரா கேள்வி கேட்கிறாரு, அவர் அதுக்கேற்ற மாதிரி அருமையா பதில் இருந்தாரு. சுதீர் சூப்பருங்க, பாருங்க, நல்லா டைம் இருக்கும் இருந்தா இன்டர்வியூ, ஃபீல் குட்டா இருக்கும் இன்டர்வியூ, நல்லா சைலண்டா இருக்கும். அவர் ஐபிஎல்ல ஜியோ அதான் பண்ணிருந்தாருல, இது ஆர்ஜி விஜய் பண்ணிருந்தாருன்னு நினைக்கிறேன். அப்பயுமே நல்லா இருக்கும். ஆக்சுவலா என்னையுமே கிரிக்கெட் கமெண்ட்ரி பண்ண கூப்பிட்டாங்க, ஆனா எனக்கு கிரிக்கெட்டை பத்தி எதுவும் தெரியாது, அதனால நான் போல. எல்லா பாலுக்கும் வேற லெவல் இருப்பீங்க, செம்மன் இருப்பீங்களே. ஆமா, நம்ம கிரிக்கெட் பத்தி சுத்தமா ஒண்ணும் தெரியாதுங்க, அதனால போல. நேத்து எனக்கு கிரிக்கெட் சம்பந்தமா ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு ப்ரோ. 3 நல்லது நடந்துச்சு. என்ன சார்? ஆமா, என் டீம் அங்க சவுத் ஆப்பிரிக்கால கப் அடிச்சாங்க. என் தலைவன் செஞ்சுரி. ரொம்ப நாள் கழிச்சு என் தலைவன் கேப்டன்சில சீரீஸ் வின்னு. எத்தனை 3 நல்லது ஒரே நாள்ல. தலைவா யாரு தலைவர் உங்களுக்கு? ரோஹித் மேன் சர்மா, மும்பை சூப்பர் இந்தியன்ஸ். சூப்பர். நேத்து வேற அப்படியே அசையாம உட்காந்துட்டு ப்ரோ. நீங்க வேற அதனால ஸ்பேஸ் கூட வரல. அடிக்க ஆரம்பிச்சனையும் அசஞ்சோம்னா அவுட் ஆயிடுவாரோ, சரி அவுட் ஆகுற வரைக்கும் அசையவே இல்லை. அதனால ஸ்பேஸ் வரல. 9 மணிக்கு மேலதான் வந்தேன். கரெக்டா இந்த ஆப்ரஹாம் குரேஷி ஸ்டீஃபனை பத்தி பேசிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் அசஞ்சோடனே டக்கு டக்குன்னு விக்கெட் போகுது. பேக் டு போ, வெளியே போ அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் போய் உட்காந்துட்டேன். டிராகன் ட்ரெய்லர் எப்படி இருந்துச்சு சொல்லுங்க. நீக் எப்படி இருந்துச்சு ட்ரெய்லரு? எனக்கு 2 ட்ரெய்லருமே பிடிச்சிருந்தது ப்ரோ. எனக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல காம்படிஷனா இருக்கும். 2மே லைக் பண்ணுவாங்க. இது ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸ், இது ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸ்க்கு பயங்கரமா ரீச் ஆகும் நான் நம்புறேன். இன்ட்ரெஸ்டிங்கா தான் இருந்துச்சு. எதுவுமே என்ன எப்படி இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லலை. எனக்கு தெரிஞ்சு 2மே கேரண்டியா ஒரு என்டர்டைன்மெண்டா இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமா ஆமா. ஆனா எனக்கு அவரு நீக்கோட கொஞ்சம் ட்ரெய்லர் பார்க்கும். சொல்லுங்க. இல்ல ப்ரோ, நீக் சூப்பரா இருந்துச்சு ட்ரெய்லரு. தெரியல, எனக்கு ட்ரெய்லர் வச்சு பாக்குறப்ப அவர் ஒரு மாதிரி, அந்த ஹீரோ எனக்கு தெரியல, புதுசா இருக்கிறதுனால ஒரு மாதிரி இருக்கான்னு தெரியல, படத்தோட பாக்குறப்ப நல்லா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். டிராகன் ட்ரெய்லர் பிளாஸ்டா இருந்துச்சு, ஜாலியா இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படியே ஃப்ரெண்ட்ஸோட எல்லாம் போனா நல்லா இருக்கும். நிறைய பேர் டான் வைப் எல்லாம் கொடுக்குதுன்றாங்க. எனக்கு ஆக்சுவலா ஓமை கடவுளே லவ் டுடே வைப் தான் எனக்கு கொடுத்துச்சு. நிறைய எமோஷன் உள்ள இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பார்ப்போம். நல்லா இருக்கு அதோட ட்ரெய்லரும், நல்லா மாசா இருக்காரு அவர் வேற. டான் பட சாயல் தெரியுது, உங்களுக்கு தெரியுதா? என்னது ப்ரோ புரியல? டான் படத்தோட சாயல் தெரியுது. அதெல்லாம் நிறைய பேர் சொன்னாங்க டான் சாயல்னு. எனக்கு ஃபர்ஸ்ட் பாக்குறப்ப அப்படி தோணல. இப்ப நிறைய பேர் சொன்னோடனே மேபி அந்த காலேஜ் போர்ஷனு அப்புறம் அப்பா அம்மா மேட்ரு அதெல்லாம் வச்சு சொல்றாங்கன்னு நினைக்கிறேன். ஆனா பார்ப்போம். டீசர்ல கடைசியா கேக்குதா? கேக்குது.
கத்துனாரு அப்ப என்ன தோணுச்சு? அந்த கௌதம் மேனன் மொழி கத்துவாரு ட்ரெய்லர்ல ஒரு மாதிரி, அப்ப என்ன தோணுச்சு? என்ன தோணுச்சுன்னா எனக்கு அப்பெல்லாம் எதுவும் எனக்கு தோணல ப்ரோ. எனக்கு ஒரே ஜே சூர்யா போதும்னு தோணுச்சு. ஓ அப்படி. ஓகே ஓகே. இல்ல இல்ல ஆக்சுவலா கடைசியில எனக்கு அந்த அந்த ட்ரெய்லர்ல ஓமை கடவுளை ரெஃபரன்ஸ் வைக்கணும்னு அந்த ஒரு சீனை வச்ச மாதிரி எனக்கு தோணுச்சு. ஆமா ஏன்னா அந்த அதுதான் அந்த சீன் டைலாக் வந்துட்டே வச்சாங்க. இருக்கு. அந்த ஏதோ சொல்லுவாரு, அது என்னது, உனக்கு சொன்னா புரியாது. புரியாது அப்படின்றாரு. ஏங்க அந்த காவியாடு லோகர் யாருங்க அவங்க? பெரிய கையா அவங்க அங்க? அவங்க தெலுங்குன்னு நினைக்கிறேன். தெலுங்குன்னு ஓ நினைக்கிறேன். அவங்களுக்கு தெரியாதா? அவ்வளவுதான். விஷால் ப்ரோ உங்களுக்கு தான் எல்லா இன்னைக்கு ஃபுல்லா ஹீரோயுமே தெரியுமே. இன்னைக்கு ஃபுல்லா அதான் எனக்கு இங்க ஆச்சரியமே அதுதான். விஷால் ப்ரோ வந்து இல்ல இல்ல அவங்க தலைவா, பேரை சொல்லி நான் வந்துட்டு கேட்கிறாரு அவங்க யாருன்னு. அவங்க போட்டோஸ் அதெல்லாம் பாத்துருக்கேன். அவங்க படம் ஏதாவது பண்ணிருக்காங்களா அந்த மாதிரி நான் பார்த்தது இல்ல, அதான் தெரியல. மேபி பாத்திருப்பேன், அவங்க டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆகல. ஏதாவது தெரிஞ்சா சொல்லுங்க. ஏங்க அவங்க ப்ரோ அப்பப்ப எனக்கு டிஎல்ல ஸ்ட்ரைக் வந்தாங்கன்னா ஆச்சு. யாராவது ஒருத்தவங்க போஸ்ட் பண்ணிட்டே இருப்பாங்க ப்ரோ அவங்க ரிலேட்டடா. அப்படி சொல்லுங்க. எல்லாரும் அப்ப இன்ஸ்டால தான் பாத்திருக்கீங்க. ப்ரோ அவங்க படம் ஏதாவது பண்ணிருக்காங்களா? சொல்லுங்க ப்ரோ. கிஸ் வந்து ஹிந்தி தெலுங்குன்னு போட்டிருக்காங்க ரிலீஸ்லாம் இப்போ கீழே வந்துட்டு போஸ்டர்ல. ஆமா ப்ரோ, பெரிய ரிலீஸ் ப்ரோ. ஓகே ஓகே, அதான் கேட்டேன் ப்ரோ எப்போ ரிலீஸ் மாஸ்டர் ஆனா யாருக்குமே தெரியாத டைட்டில் இல்ல ப்ரோ. நம்ம எல்லாருக்கும் எல்லாரும் குரூப்புக்கு தெரிஞ்சிருச்சு. ஒரு கவின் ஃபேன் ஒருத்தர் வருவாரு. எப்ப பாரு வந்து கவினோட அப்டேட் கேட்டுட்டு இருப்பாரு. அவர்கிட்ட சொல்லுங்க மேபி. ஆனா கீழே ஸ்டண்ட்னு பேரே போடல. மேபி படத்துல ஆக்ஷன்லாம் கிடையாது போல. ஃபுல் அண்ட் ஃபுல். இல்ல ப்ரோ இருக்காரு, பீட்டர் ஹென் இருக்காருல்ல. பீட்டர் ஹேனா? அவர் பேரே ஆமா இல்ல ஆமா, இருந்துதான் இந்த இல்ல போஸ்டர்ல. டேக் பண்ணிருக்காங்க, ராகுல் டேக் பண்ணிருக்காரு எல்லாரும். எப்பயுமே பீட்டர் ஸ்டண்ட்டை மறந்துடுறாங்க ப்ரோ நிறைய போஸ்டர்ல. எதுக்குதான் அப்படி பண்றாங்கன்னு தெரியல. அதான் வந்துட்டு அப்போ மார்ச் ரிலீஸ் தானே ப்ரோ, அவர் போடும்போதே மார்ச் தான் போட்டிருந்தாரு. டீசரோட தான் மார்ச் ரிலீஸ் பண்ணிடுவாங்கல்ல. ஆமா தலைவா, மார்ச் எண்டுன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு மார்ச் எண்டுல வந்துரும்னு நினைக்கிறேன். அந்த ஜீனி படம் வராதுன்னு சொன்னாங்க மார்ச் எண்டு. ஆமா, வீரதீர ஜீனி சூரன் வராது. வீரதீர வீரதீர சூரன் சூரன் வருது. ஆனா கூட அதுவுமே இப்ப இறக்கி விட்டுருவாங்க. நிறைய நிறைய இது இருக்கு. வீரதீர சூரன்லயுமே கொஞ்சம் விக்கல இன்னும். பாப்போம். ஓகே. அது அப்ப இவர் கான்பிடண்டா போட்டாரு. இவர் வந்து நிறைய படம் டிஸ்ட்ரிபியூட் வேற பண்றாரா, ரொம்ப நாளா கேட்கணும்னு இருந்தேன். நீங்க வேற ராகுல் தானே சொன்னீங்க தலைவா அன்னைக்கு. ப்ரொடியூசரு? ஆமா ஆமா. அவரு தான் கையில குட் பேட் அக்லி வச்சுட்டு சுத்திட்டு இருக்காரு ஜம்முன்னு. அதான் அதை கேட்கணும்னு இருந்தேன். நீங்க மே போகும் அப்படின்ட்டீங்க கேட்கும்போது. அன்னைக்கு வந்து ஆமா கேட்கும்போது ஆமா. மே போகும் இல்ல அப்படிங்களா? அன்னைக்கு அப்போ வந்துட்டு மேன் தான் சொல்லியிருந்தாங்க. ஆக்சுவலா வந்துட்டு மே செகண்ட் வீக் தேர்ட் வீக் அந்த மாதிரி ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்கிறதா சொன்னாங்க. இப்பயுமே அவர் மார்ச்னு போட்டிருக்காரு. எனக்கு தெரியல எனக்கு படம் மார்ச்ல வருமான்ட்டு. ஏன்னா ரொம்ப ட்ரையான மந்த் ப்ரோ மார்ச். இல்ல ப்ரோ டீசர்லாம் விடுறாங்கல்ல, டீசர்லாம் விட்டும்போது வந்துதானே ஆகணும். டீசர் விடுறாங்க அப்ப அப்படியே இந்த மாசம் ஃபுல்லா அப்டேட் வந்துகிட்டே இருக்குமே. அப்போ டீசர் கொஞ்சம் லேட்டாவே பாட்டு விடலாமே வரட்டும் அப்படின்னா. பாப்போம். ஆமா, Feb 14th நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். டைட்டிலுக்கு ஏத்த மாதிரி ஏதாவது பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பாப்போம். ஓகே ஓகே ப்ரோ. ஆனா அவர் செம்ம ஸ்மார்ட்டா இருக்காரு கவின். ஆமா ஆமா, அதெல்லாம் வச்சுக்கிட்டு அவர் பெக்கர் கெட்டப் நடிச்சதை எங்க சைடுல யாருக்குமே பிடிக்கல. வந்துட்டு இதெல்லாம் வச்சுட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணோம். இப்போ வந்துட்டு அப்கமிங்ல வந்து பிரதீப் வந்து நல்லா யூஸ் பண்றான் அப்படின்னு நாங்க பேசிப்போம் எங்க சைடு. அந்த மாதிரி ரோல்ஸ் பண்ணு. இவரை ரொம்ப வந்து 3 படமே சோகமா இருக்கும், ஸ்டாருமே சோகமா இருக்கும், அதுக்கப்புறம் வந்துட்டு டாடாவுமே கொஞ்சம் எமோஷனலா இருக்கும். அந்த ஃபன் சைட் ஆஃப் கவினை பார்த்ததே இல்லையா நாங்க, அப்பதான் பேசிப்போம். அதெல்லாம் யூஸ் பண்ணும் அப்கமிங். இதெல்லாம் பண்றது ஓகே, ஒரு ஸ்கிரிப்டுக்கு வைஸ் பண்றது ஓகே, அப்கமிங்ல பண்றது இது நம்ம சொல்லிக்கலாம். சக்சஸ் ஆனா பெரிய ரீச் கிடைக்கும். ஆனா இது நம்ம சும்மா சொல்றதுக்கு அப்கமிங்ல இவ்வளவு பண்ணி வந்திருக்காருன்ட்டு, கமர்ஷியலா போனாதான் அடுத்தடுத்து நமக்கு வந்து நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருப்போம். அது இந்த படத்துல நடக்கிறது சந்தோஷம். வந்துட்டு வேற ஒண்ணும் இல்லை. பாப்போம் நல்லா வருது. ஆனா இவரு பிரதீப்புக்கு பட்ஜெட்டே பெருசா இருக்கு ப்ரோ. எல்லா படத்துக்கும் பெரிய பெரிய பட்ஜெட் இல்ல படம் ப்ரோ, அவரு ஃபர்ஸ்ட் படமே நல்லா கொடுத்தாருல. ஃபர்ஸ்ட் கோமாளி 100 கோடி கொடுத்தாரு. அதுக்கப்புறம் லவ் டுடே ஆக்ட் பண்ணி 100. அந்த தெலுங்கு மார்க்கெட்லாம் அவருக்கு வந்து தெலுங்கு ஃபேன்ஸ் எல்லாம் ஆயிட்டாங்க அங்க. ஆமா, இப்ப ஹிந்தில ரிலீஸ் ஆயிருக்கு போல. எதுவும் பெருசா ஓடலன்றாங்க. லவ் அப்பாவா ஏதோ பேர் வருது லவ் டுடேயோட ஹிந்தி. ஆமா ஆமா, அது வந்து அமெரிக்கன் பையன். அமெரிக்கன் பையன் தான் நடிச்சிருப்பாரு. அந்த மாதிரி ஒருத்தன் நல்லா முழுன்னு போட்டா, ஐயோ அப்படி சொல்லவும் கூடாது. இல்ல அப்படி ரொம்ப பிரைட்டா இருக்கிற ஒரு ஆள் போட்டாலே பாடி ஷேம் பண்ணலங்க. பாடி ஷேம் பண்ணல, இருங்க அவசரப்படாதீங்க. ரொம்ப பார்க்கவே சரி ரொம்ப பணக்கார வீட்டு பையன் மாதிரி இருக்கான். அந்த மாதிரி இருக்கிறவங்கள போட்டாலே அந்த கதைக்கு கனெக்டே ஆகாது. ரொம்ப நம்ம பக்கத்து வீட்டு பையன் அப்படின்ற ஜோன் இருந்தா தான் கனெக்ட் ஆகும். ஆமா ஆமா, அதான் அது வந்து சரி. அதே எங்க சைட்ல ஒருத்தர் மும்பைல தான் இருக்காரு. அவர் சொல்லுவார் அதெல்லாம் ஓடாது, அவங்க தான் ஹிந்தி
அப்படியே வந்து நெட்ஃபிளிக்ஸ்லயே பாத்துட்டாங்கல்ல, அப்புறம் எதுக்கு இது நீங்க வந்துட்டு பாக்கணும் அப்படின்ட்டு இருக்கு. ஏன்னா அங்கேயுமே ஹிந்தியில லவ் டுடே வந்து ரீச் ப்ரோ அவருக்கு, பிரதீப்புக்கு. ஆமா ஆமா ம். ஆமா. திருப்பி இதெல்லாம் இப்ப மெனக்கிட்டு எந்த வந்து படம் சாரி ப்ரோ, இப்ப எந்த படம் ரீமேக் பண்ணாலுமே அது அந்த ஒரு சைடுல ஓட மாட்டேங்குற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. இப்ப தமிழ்ல இருந்து ரீமேக் தெலுங்கு பண்ணாலும் சரி, இல்ல தெலுங்குல இருந்து தமிழ் பண்ணாலும் சரி. ஆனா எனக்கு யூடியூப்ல தெரிஞ்சு ஃப்ரீயாவே இருக்கு ஹிந்தி டப்பிங்ல, அப்புறம் அதுதான் எதுக்கு ப்ரோ. ஆனாலும் இப்ப பாப்பாங்க. இவங்க ஏன் இந்த ரீமேக் பண்றாங்கன்னு தான் எனக்கு சீரியஸா புரிய தெரியல எந்த நம்பிக்கையில பண்றாங்க தெரியல. பேபி ஜான் அவுட்டு. எனக்கு தெரிஞ்சு கடைசியா ஹிந்தில ஓடின ரீமேக் படம் அருணாச்சலம்ல திருஷ்யம் மாதிரி 2 ஓடுச்சு. சபதம் எடுத்திருப்பாங்க போல, பணத்தை காலி பண்ணணும். ஆமா திருஷ்யம் 2 பெருசா ஓடுச்சு. அதுக்கப்புறம் எந்த ரீமேக்கும் ஓடல. கைதியும் ஓடலன்னு நினைக்கிறாங்க அஜய் தேவ்கன். ஆமா இல்ல ஆமா இல்ல இல்ல அது குழப்பி வச்சிருப்பாங்க அது. அது வேற மாதிரி பண்ணிருப்பாங்க ஆக்சுவலா. ம். கைதிலாம் அச்சர் ஃபிளாப் விஷாலு, பார்க்கவே முடியாது எல்லாம் கைதிலாம் ஆமா ஹிந்தில. ஆமா தபுலாம் வேற இருப்பாங்களா நரேன் ரோல்ல. அது ஐயோ பாட்டெல்லாம் ஊரு வருமா bro? அட்டகாசமா இருக்கும். அது அதுல கிளைமேக்ஸ்ல பத்தி வருமா? இரும்பு கை மாயாவிலாம் கொண்டு வந்திருப்பாங்க. அப்படியா? ப்ரோ அந்த இது கரெக்டா ப்ரோ ஹிந்தி சவுத்துல பண்ணிருக்காங்கல்ல. ப்ரோ என்ன சொல் தலைவா, ஒன்னும் கேட்கல, லைட்டா விட்டு விட்டு கேட்குது தலைவா. யார் பேசுனா? அஸ்மத் ப்ரோ. ஹஸ்பண்ட் ப்ரோ சரியா கேட்கல ப்ரோ எனக்கும். இல்ல ஹிந்தில அது லவ் டு எதுவுமே பண்ணாங்க, நல்லாதான் இருக்கு, பார்த்தேன் நான். அப்படியா? படம் அங்கன்னா எதுவும் பெருசா போலயே. ஆமா பார்த்த கண்டனே அவன் எப்படி பார்ப்பான் ப்ரோ, மேக்ஸிமம் பார்த்துருப்பாங்க. ஆமா ஓகே அது பார்க்கலாம் ப்ரோ, ஆனா அவங்களுக்கு புதுசு இல்ல அது. ஓகே ஆனா அமீர் கான் பையன். இது பார்த்தேன் ப்ரோ, முந்தானத்துக்கு தான் குடும்பஸ்தர். இந்த இப்போ லாஸ்ட் வீக் தானே ரிலீஸ் ஆச்சு, செம்மையா இருந்தது ப்ரோ படம். ஸ்டார்டிங்ல இருந்து எந்த வரைக்கும் சூப்பரா இருந்தது. ஃபுல் ஜாம் பேக் இருக்கு, நல்லா செம்ம என்ஜாய் பண்ணும். குடும்பஸ்தன் பார்த்து நல்லா நடிக்கிறாரு மணிகண்டன். ஆமா நல்ல கலெக்ஷன் வேற படம். அதே மாதிரி கைதில ஓப்பனிங்லயே ஒரு ட்விஸ்ட் உடச்சுட்டு இருப்பாங்க. இதுல கார்த்தி எவ்வளவு சைலண்டா காமிச்சிருப்பாங்க. ஆனா இதுல ஓப்பனிங்லயே வந்து கபாலி இன்ட்ரோ கொடுத்துருப்பாங்க. ஏங்க அந்த படம் பேர் போலா தானே? போலாதான். சிவனோட ரெஃபரன்ஸ் இல்லாம ஒரு படம் பண்ணவே மாட்டாரு. ஆமாமா சிவானி ஒரு படம் பண்ணிருக்காரு, ஷிவே அப்படின்னு நினைக்கிறேன். சிவாய், அதை நான் போய் தியேட்டர்ல பார்த்தேன். சரியா? ஆக்சுவலா ட்விட்டர்ல ஒரு சைடு வந்து இந்த டிராகன் ட்ரெய்லர்ல வேற கண்டென்ட் வச்சு பொழந்துகிட்டு இருக்காங்க. அதெல்லாம் பொழக்கட்டும் தலைவா, இந்த படம் ப்ரோ ஜாலியா இருக்கும்னு படம் நினைக்கிறேன். வந்து எல்லாம் கனெக்ட் ஆச்சுன்னா எல்லாரும் போய் பார்க்க தான் போறானுங்க. இல்ல அது பார்ப்பாங்க. பட் அதுக்கு முன்னாடியே வந்து என்ன சொல்ல, சில பேர் வந்து அந்த கருத்து சொல்லுவாங்கல்ல, அவங்க எல்லாம் கருத்து ஆமா ஆமா சொல்றான் புரியுது அவன் புரியுது. அப்படிதான் சொல்லிட்டு இருப்பான் ப்ரோ. படமே அவனும் போய் பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு தான் வருவான். நீங்க வந்து ட்விட்டர்ல 4 பேர் ட்வீட் பரணி பார்ப்பாங்க ப்ரோ போட்டுட்டு லவ் இருப்பான். டுடே ட்ரெய்லர் வந்தப்பயே அந்த இதெல்லாம் இருந்தது. என்ன இப்படி இருக்கு அப்படி இப்படி இருக்குன்னுலாம் வந்தது. அதை தாண்டி அந்த அந்த படத்துல பிரச்சனை இருந்துமே அந்த படம் பிச்சுக்கிட்டு போச்சு. என்ன ஒரு ஹிட் அந்த படம். ஆக்சுவலா எனக்கு தெரிஞ்சு இந்த படத்துல எமோஷனல் கண்டென்ட் ஒர்க் ஆச்சுனாலே படம் ஒர்க் ஆயிரும்னு தோணுது. ஆமா ஆமா எனக்கு அந்த படம் மேல எனக்கு அந்த படம் ஓடியே ஆகணும். ஏன்னா அடுத்த அந்த டேரக்டர் என் தலைவன் வச்சு படம் பண்றாரு. அதுக்காகவே எனக்கு ஒரு எமோஷனல் சைடு இருக்கு அந்த டேரக்டர் மேல. அப்ப பாரபட்சம் பாக்குறீங்க அஜய் சார்? சத்தியமா பார்ப்பேன். என் தலைவனுக்கு படம் நடிக்கணும், படம் ஓடணும், அவ்வளவுதான் நமக்கு ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் ப்ரோ மத்ததெல்லாம். இப்ப நம்ம ரீமேக் பண்றாங்கல்ல, விஷால் ப்ரோ, இன்னைக்கு தான் ஃபுல் ஃபிளட்ஜ்டா போடா போடி படம் பார்த்தேன். பயங்கரமா இருந்துச்சு. இத்தனை நாள் கொஞ்சம் அங்கங்க தான் பார்த்திருக்கேன். தலைவா அது ரொம்ப அண்டர் ரேட்டட் தானே. எப்படி இருக்கு படம்? நீட்டா இருக்கும் தலைவா படம். ப்ரோ அது நல்ல படம் தான் ப்ரோ. குழந்தை தப்பான ரிலீஸ் இறந்தோன்னு ப்ரோ. வந்து நான் பேசுவார்ல, அப்பயே அந்த படம் எனக்கு பயங்கரமா ரொம்ப தப்பான ரிலீஸ் டேட் ப்ரோ. ரொம்ப துப்பாக்கி கூட தப்பான. ரிலீஸ் ஆயிடுச்சு. துப்பாக்கியோட தீபாவளிக்கு அந்த படம் ரொம்ப பாட்டுமே நல்லா இருக்குங்க. எனக்கு நான் பாட்டு ரொம்ப நாளா தமன் நினைச்சிட்டு இருந்தேன். அப்புறம் தான் வேற ஒரு மியூசிக் டைரக்டர் அப்படின்னு அவர் வந்து இந்த படம் போட்டிருப்பாரு, எங்க அண்ணனுக்கு படம் போட்டாரு அவரு, அருண்குமார் ப்ரோ. தருண்குமார். நாய்கள் ஜாக்கிரதை. ஆமா ஆமா ஆமா. நட்புனா தெரியுமா போட்டிருப்பாரு, அவர்தான் அதுக்கும் போட்டாரு. அந்த படமே எனக்கு பிடிக்கும். நட்புனா எனக்கு தெரியுமாவே ஜாலியா இருக்கும். பாரிஜாதமா? இது பாக்கியராஜ் பிருத்திவிராஜ் அந்த படமா? ஆமா ஆமா. அடேங்கப்பா. அது மாதிரி பூஜை அப்படிதான் ப்ரோ. பூஜை படம் கத்தியோட வந்து அப்படியே ஆஃப் ஆயிடுச்சு. டிவில ஆனா பூஜை ஓடிச்சு தலைவா. ஓகே அந்த டைம்ல ஓடிச்சு. ஆனா அப்ப விஷால் அதான் பண்ணிட்டு இருப்பாரு, எல்லாரோடையும் ஸ்பேரிங் விடுவாரு. ஆரம்பமோட பாண்டி நாடு விட்டாரு, அது பெரிய ஹிட். பூஜையுமே ஓகே கத்தியோட விட்டாப்ல. அப்புறம் இதுவும் ஸ்பேரிங் வரதா இருந்துச்சு. ஆனா அப்புறம் சோலோ ரிலீஸ் ஆயிடுச்சு மார்க் ஆண்டனி. ஆம்பளை வந்து ஐயோட ரிலீஸ் ஆயிடுச்சு. ஆமா ஆமா ஐ டார்லிங் அதோட வந்துச்சு ஆம்பளை.
அவர் அடுத்து என்ன பண்ண போறான்னு தெரியல. அப்படி திடீர்னு எல்லாரும் மௌனம் ஆயிடுறோம். பிரகாஷ் ப்ரோ இல்லைன்னா களை கட்ட மாட்டேங்குது. ஆமா, பிரகாஷ் அண்ணன் வேற ஒரு 1/2 மணி நேரம் பாத்துக்க சொல்லிட்டு போனாரு. வாங்க ஏதாவது கலகலப்பு பண்ணணும்னா என்ன அவர் பண்ணலாம்? லேட்டா தான் வேற ஸ்டார்ட் வேற பண்ணாரு. ஏதாவது ஒர்க் வந்திருக்கும் போல. ப்ரோ இல்ல நான் சொல்லுங்க ப்ரோ. போஸ்டர் வச்சு ஏதாவது கஸ் பண்ண முடியுதா? என்ன கான்செப்ட்? கிஸ்ன்னு வச்சுட்டு ஹீரோனியே போடல, அதுல இவரே போட்டுட்டு இருக்காங்க. நாங்க அந்த பேரிங் பார்க்க தான் எதிர்பார்த்துட்டு இருந்தோம் எங்க சைடு. நச்சுன்னு ஒரு போஸ்டர் இறக்கி விடுவாங்க கிஸ்ன்னு சொல்லிட்டு. இன்னும் 4 நாள்ல டீசரே வந்துரும் ப்ரோ. இல்ல எல்லாம் வந்துட்டு அதெல்லாம் அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ எல்லாம் போடும்போது நல்லா கிஸ் எல்லாம் போட்டு சத்தத்தெல்லாம் போட்டு போட்டாங்க. போஸ்டர் சிம்பிளா இறக்கிட்டாங்க. என்னன்னே கெஸ் பண்ண முடியல. சரி, இன்னைக்கு நல்லா டிஎல்ல பெரிய இதா இருக்கும், நல்ல ஒரு ஒரு மசாலாவான போஸ்டர் இறக்கி விடுவாங்கன்னு பார்த்தேன். பார்த்தா மசாலானா எனக்கு புரியல, எப்படி எதிர்பார்க்கறீங்க? ப்ரோ ஏதாவது எக்ஸ்பிளனேஷன் இருக்கும்னு நினைக்கிறேன். மசாலானா கமர்ஷியல்னு ஒரு மீனிங். சரி இல்ல வல்லவன் படத்துல சிம்புக்கு விட்டாங்கல்ல அவங்க தலைவனுக்கு, அந்த மாதிரி ஒரு போஸ்ட். யோ ரெட்ரோ பாத்தியா மசாலானா இவர் என்ன சொல்றாருன்னு? தயவு செஞ்சு ப்ரோ நான் சொல்றதை கேளுங்க. அந்த மாதிரி விட்டா இப்ப வந்துட்டு ஒரு மூவிக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வரும்ல, அதான் நான் எதிர்பார்த்தேன். பார்த்தா சிம்பிளா விட்டுருக்காங்க. பாப்போம் டீசர் எப்படி இருக்குன்னு பாப்போம். ஏங்க இதுலதான் அவ்வளவு பேர் பேக்ரவுண்ட்ல கிஸ் அடிக்கிறாங்களா, அப்புறம் என்னங்க? அதெல்லாம் அவர் கண்ணுக்கு தெரியல. கவின் அடிக்கணும்ன்றாரு அவரு. எனக்கு புரியல. எனக்கு இல்ல அந்த பேரிங் பார்க்கத்தான் நாங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா டைரக்டர் எப்படி எடுத்துருப்பாருன்னு தெரியாது வரணும்னு நினைக்கிறாரு. அப்படிலாம் இல்ல ப்ரோ, படம் நல்லா இருந்தா போதும். கட்டிச்சு இருக்கிற எஸ்டிஆர் அப்படி எஸ்டிஆருக்கு போட்டியெல்லாம் வர முடியாது ப்ரோ. அவங்கவுங்க தனித்தனியா போட்டி போட்டதான் உண்டு. அவங்க படங்களே வச்சு நம்ம ஆளு வந்திருக்காரு. சங்கராந்திக்கு வஸ்தம் அவரை மேல ஏத்துங்க. விஷால் கிஸ் படத்துல கிஸ் இருந்தாலே போதும்ல உங்களுக்கு? ஏங்க அதை பாக்குறதுக்கு தான் இப்ப எல்லாமே வந்துருச்சுங்க. அந்த படம் கதை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கதை, பாப்போம். ஓகே ஓகே, கதை தெரியல. அவர் என்ன பண்ணிருக்காரு, டான்ஸ் மாஸ்டர் அவர் வேற. அவர் எங்களுக்கு எல்லாம் என்னன்னா ப்ரோ, எங்களுக்கு என்னதுன்னா அவர் பிரதர் படத்துல ஒரு சீன் நடிச்சாரு. இவரை எப்படா டைரக்ட் பண்ணிருப்பாரு நாங்க யோசிச்சுட்டு இருக்கோம். நாங்க போடும்போது இவர் எப்படி டைரக்ட் பண்ணிருப்பாரு, இந்த சீன்ல நடிக்கிறாரு, நல்லா வந்துருமா அப்படின்ட்டு. ஏன்னா பிளடி பேக்கரே நாங்க அவ்வளவு எதிர்பார்ப்போட இருந்தோம். அது வந்து சரியா போகல. நல்லா இருந்தாலுமே சில பேருக்கு கனெக்ட் ஆச்சு, சில பேருக்கு கனெக்ட் ஆகல. ஆனா இவர் எப்படி எடுத்திருப்பாருன்னு நாங்க யோசிச்சுக்கிட்டு இருக்கோம். அதான் வந்துட்டு கிஸ் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். நாங்க அதுக்கப்புறம் இவர் எடுக்கிறாருல அந்த படம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். விஷ்ணு எடவன், நயன்தாரா, கவின். அது தெரியும் ப்ரோ. அவர் ஷார்ட் பிலிமே வந்து நல்லா இருக்கும். ரெண்டு பேருமே வந்துட்டு அந்த விக்ரமன் அசோக்கும் சரி விஷ்ணு எடவனும் 2 பேருமே ஷார்ட் பிலிம் நல்லா இருக்கும், பார்த்துருக்கேன். அவங்க மேல நம்பிக்கை இருக்கு. இவர் மேலதான் எனக்கு கொஞ்சம் வந்து ஒரு ஃப்ரெண்டு அடிவது பத்தாதா, இன்னொரு ஃப்ரெண்டு வேற போகணுமா, அது ஏற்கனவே கமிட் பண்ணிட்டாரு. நம்புங்க. அப்படிதான் பிளடி பேக்கரை நம்பணும் நாங்க. பிளடி பேக்கரே பார்த்தாலும் ஓடிடில வந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் நல்ல ரிவ்யூ தான் ப்ரோ வந்துச்சு. அது தியேட்டர்ல கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு, அவ்வளவுதான். இல்ல அது வந்து என்ன யூஸ் ப்ரோ, வந்து அவருக்கு பேர் வேணா கிடைக்கும், அவ்வளவுதான். வந்துட்டு இல்ல பிளடி பேக்கருமே எனக்கு தெரிஞ்ச தப்பான ஒரு ரிலீஸ் டேட் தான். இது அமரனோட வந்து அந்த படம் அது ரிலீஸ் டேட்லாம் வந்து இப்போ ஓடிடி தானே ஃபிக்ஸ் பண்றாங்க. அமேசான் தான் ஃபிக்ஸ் பண்ணாங்க. அந்த இதுக்கு வந்துட்டு நீங்க இது அந்த மந்த் விடுங்கன்ட்டு, அதனாலதான் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். இருந்தாலுமே அது அவ்வளவு ஓடி இருக்காதுன்னு என்னோட கணிப்பு. கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நிறைய பேர் சொன்னாங்க. நான் மட்டும் தியேட்டர்ல ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்துட்டு இருந்தேன் ப்ரோ. எனக்குமே கனெக்ட் ஆச்சு ப்ரோ. எனக்கு எமோஷனல் சீன் எல்லாம் கனெக்ட் ஆச்சு. ஆனா எல்லாருக்குமே ஒரு அங்க காமெடினா இப்போ தெரிஞ்சவங்க யோகி பாபு அந்த மாதிரி ஆட்கள் போட்டா அவங்க செட் ஆயிடுவாங்க ஆடியன்ஸ். இதுல வந்துட்டு அவங்க எல்லாமே புதுமுகங்களை போட்டு ஒரு இதாயிடுச்சா, கொஞ்சம் ஸ்லோவா போயிடுச்சு. ட்ரைலர் வந்து உங்களுக்கு த்ரில்லர் மாதிரி காமிச்சிட்டாங்க. அதுதான் பெரிய மைனஸ். ஆமா, அது உள்ள போறப்ப அது காமெடினே யாரும் எதிர்பார்த்து போல. சரி பயங்கரமான ஒரு த்ரில்லர் படம் போலன்னு உள்ள போனா டோட்டலா வேற. ஆதி ஐயா, சங்கராந்திக்கு வஸ்தனம் எப்படி இருந்துச்சு? கோதாரி கட்டு மீதா ராமச்சிருக்காரு. இந்த பாட்டு தான் பயங்கர ஃபேமஸ் போல. இது நிறைய பேர் ஃபேமஸ்னா அது. ஓ அப்படியா? அதான் சொன்னாங்க. எனக்கு அது இந்த ஒரு 90s நம்ம எஸ்.ஏ. ராஜ்குமார் ஒரு பாட்டு இருக்கும்ல, ஜென்ரலா அந்த வைப்பு கொடுத்துச்சு. நான் அப்பயே நினைச்சேன், ஓகே இது ஒரு மாதிரி ஆரம்பிக்கும் போதே இந்த இந்த ஜோனே கொஞ்சம் ஒரு 90s படம் மாதிரி ஒரு ஃபீலா இருக்கே இந்த சாங்கே அப்படி சொல்லிட்டு. பட் அது ஆக்சுவலி
அந்த படமா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு. அது என்ன, ஆனா எல்லாருமே அந்த படம் வந்துட்டு நீங்க அதை மென்ஷன் பண்ணீங்களான்னு தெரியல, அந்த பையன் ஏதோ ஒரு பையன் கேரக்டர் இருக்கும், அது ஆமா மஜாவா இருந்துச்சுன்னாங்க. ஆமா ஆமா அது ஆக்சுவலி நீங்க அதான் அது வந்து கொழுன்னு கியூட்டா இருக்கும். எக்ஸ்டெண்டடா அந்த பையன் வந்து நல்லா கியூட்டா இருப்பான். எனக்கு இந்த கியூட்டான பசங்களை பார்த்தாலே பூச்சி மண்டையில கொட்டு வைக்கணும் இல்ல இது பண்ணணும்னு தோணும். அவன் அந்த மாதிரிதான் இருந்தான். ஆனா இந்த கியூட்டா ஓவரா பேசுவானுங்கல்ல, அந்த மாதிரி ஒரு பூர்த்தி குழந்தை. ஆனா அது ஒரு அந்த அந்த கேரக்டர் அந்த இந்த படம் முழுக்கவே ஒரு எக்ஸ்டெண்டட் ஹியூமர் தான்றதுனால அது ஒரு மாதிரி ரசிக்கிற மாதிரி இருந்துச்சு. ஆனா இதே இதே விஷயத்த எனக்கு லவ் டுடேல பண்ணப்ப அது ஒர்க் ஆகல. அந்த புல்தேஷ்னு ஒரு பையனுக்கு பேர் வச்சு ஒரு வேலை பண்ணுவானுங்கல்ல, அது எனக்கு ஒர்க் ஆகல. ஆனா இது ஒரு மாதிரி என்ன சொல்றது, கனெக்ட் பண்ணிட்டாங்க ஒரு மாதிரி. அது அது ஐடியாவாவே சொல்றேன். இன்னொன்னு, இந்த படம் தெலுங்கு படத்துல என்ன நம்ம பயங்கரமா கத்துக்க வேண்டிய ஒரு விஷயம்னா, அவன் செட்டப் பண்ணிடுறான். ஃபர்ஸ்ட் ஒரு 20 நிமிஷத்துல அந்த படத்தோட டோன் என்ன, இதுல யாருக்கெல்லாம் நீங்க ஃபீல் பண்ணணும், யாருக்கெல்லாம் நீங்க ரூட் பண்ணணும், இந்தந்த விஷயத்தெல்லாம் நீங்க இப்படி கடந்து போங்க, இந்தந்த விஷயத்தெல்லாம் நீங்க வந்து பயங்கரமா நோட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி ஒரு என்ன சொல்றது, அது ஒரு இது ஒண்ணு செட் பண்ணிடுறான். ஒரு கிளியரா ஸ்டேஜ் செட் பண்றதுன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி எஸ்டாப்ளிஷ்மெண்ட் வந்து நொறுக்கிடுறான். ஏன்னா கிட்டத்தட்ட நீங்க லக்கி பாஸ்கர் எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த ஸ்டேஜ் செட் பண்ற அந்த 20 நிமிஷம் தான் ரொம்ப முக்கியம். நீங்க வந்து இவன் வந்து கஷ்டப்பட்டு போய் ஒரு ஒரு வடாப்பாவு கடையில போய் அது கூட சாப்பிட முடியாத ஒரு நிலைமையில இருக்காங்கன்றதும், அப்புறம் போய் சொந்தக்காரங்க வீட்டுக்கு போய் கேக்கு வந்து தான் பிள்ளைக்கு தரமாட்டாங்க, அது வந்து குழந்தைய அவமானப்படுத்துறாங்க அப்படிங்கறதும், ஒரு பர்த்டே ஃபங்க்ஷன் போனா இப்படி எல்லாம் பண்ணி நல்லா செட் பண்ணி வச்சுட்டா உங்களுக்கு 20 நிமிஷத்துலயே தோணுது இல்ல இவன் ஜெயிக்கணும், இவன் எப்படியாவது நல்லா இருக்கணும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தோணிடுது. அதுக்கப்புறம் அவன் என்ன பொறித்தனம் பண்ணாலும் காவாலித்தனம் பண்ணாலும் இல்ல, அதுக்கப்புறம் அவன் வந்து என்ன இந்த சீன்லாம் இருக்குமே, கடைசியில அவங்க வந்து அந்த ஒரு பெரிய ஹைஸ்ட் சீன், எப்படி இந்த காரை வந்து அங்கிருந்து எடுத்துட்டு அங்கிருந்து தப்பிச்சு போனாங்க அப்படின்னு நீங்க எல்லாரும் பார்த்துட்டு பாக்கலண்ணா. நீ பார்த்த எங்கேயோ ஒரு மண்டே எல்லாம் உடச்சிருவேன். நீ ஏதாவது எல்லா படத்தையும் பார்க்காம வந்து இங்க சும்மா படத்தை பத்தி பேசிட்டு இருந்தேன். விஷால் ப்ரோக்கு வந்து தடை பண்ணும் இந்த டைலாக் இந்த ஸ்பேஸ்ல சொல்லக்கூடாது. இல்ல எனக்கு புரியல, லக்கி பாஸ்கர் ஏன் பார்க்காம இருக்கு நீங்க? அண்ணா லக்கி இல்லண்ணா, சங்கராந்திண்ணே. சங்கராந்தி பத்தி நான் பேசல, நான் லக்கி பாஸ்கர் பத்தி தான் சொன்னேன். என்ன டீம் என்ன முதல்ல பேசுறது கவனி. லக்கி பாஸ்கர் அப்ப இவ்வளவு சங்கராந்தி பத்தி நீங்க பேசுறீங்க. இல்ல சங்கராந்தி பத்தி பேசினேன், இந்த ஒரு பாயிண்ட் மட்டும் நான் லக்கி பாஸ்கர் சொல்றேன். அதாவது அந்த கேக் இது இருக்குல்ல, ஸ்டேஜ் செட் பண்ணனும்னு சொல்லி ஆரம்பிச்சாரு, அதுல நீங்க கன்ஃபியூஸ் ஆயிட்டீங்களா? நான் என்ன சொல்றேன், இந்த ஸ்டேஜ் செட் பண்றத வந்து இதுக்கு முன்னாடி இந்த படத்துலயும் பண்ணியிருந்தாங்க. அந்த சங்கராந்தி லக்கி பாஸ்கர்லயும் பண்ணியிருந்தாங்க. நான் அதை பத்தி சொன்னேன். லக்கி பாஸ்கர்ல எப்படி அந்த கேரக்டருக்காக உன்னை ரூட் பண்ண வச்சாங்களோ அந்த மாதிரி. ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சு, ஒரு கார்ல வந்து எப்படி அவன் கடைசியில கடத்திட்டு போறான் அப்படின்னு காட்டும் போது கூட ரொம்ப சிம்பிளா அங்க ஒரு பொண்ணு வருது, அந்த பொண்ணை பார்த்து இந்த போலீஸ்காரன் வந்து டைவர்ட் ஆயிட்டான், அப்ப கூட்டு போயிட்டாங்க. இது வந்து கிட்டத்தட்ட இது எவ்வளவு ஒரு ஒரு அறத பழைய ஒரு சீனு. ஆனா அந்த கேரக்டர் தப்பிக்கணும்னு உங்களுக்கே நினப்பு வர வச்சுட்டதுனால அது என்ன ஆயிடுது, ஓ செம்ம அவன் எப்படியா தப்பிச்சா போதே சூப்பரா அப்படின்னு கை தட்டிடுறாங்க, இல்ல அதுக்கு ரூட் பண்ணிடுறாங்க. நான் எதை சொன்னேன், இப்போ இதுதான் வந்து அவன் இதுல அதிகமா பண்றாங்க. நீங்க இது எந்த இதுலயுமே எடுத்துக்கோங்க, அலாவைக்குந்தபுரம்லயும் அப்படிதான். ஃபர்ஸ்ட் சீன்ல அந்த குழந்தை எங்க மாத்தி வச்சிட்டாங்க, அல்ல ஒரு இங்க போயிட்டாப்ல அவங்க அங்க போயிட்டாப்ல அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகும், என்னடா அது ஒரு அப்பனே வந்து தான் புள்ள இல்லைன்ற ஒரே காரணத்துக்கா இவனை இவ்வளவு மோசமா வளர்க்குறானே, பாவம் இல்ல இந்த பையன் அல்ல அர்ஜுன் பாவம் இல்ல இப்படின்றத வச்சவொடனே ஆடியன்ஸ் ஏற்கனவே எதிர்பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க எப்படா அந்த பங்களாக்குள்ள போவான் அப்படின்னு. ஸோ அது போன உடனே டக்குன்னு அவங்களுக்கு ஒரு ஹை மொமெண்ட் அங்கேயே அவங்களுக்கு கிடைச்சிருது. இதை கிளியரா அவங்களுக்கு செய்ய தெரியுது எல்லா படத்துலையும். சரிபோத சனிவாரத்துலயும் முதல் 20 நிமிஷம் தான் முக்கியம். இப்போ இந்த படத்தோட ஸ்டார்டிங்ல வேற என்ன, இந்த இப்ப சங்கராந்திக்கு வச்சு நம்மளோட ஸ்டார்டிங்கே வந்து கதை சொல்லல விஷாலு பதறாத. இப்ப நீங்க முதல் எடுத்தோடனே இதோட பேசிக்கா சொல்லணும்னா, இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கு, ஆனா இதை யாராலையுமே சாதிக்க முடியாது. அந்த காலத்துல ஒருத்தன் போலீஸா இருந்தான் பத்தியா, அவன் ஒருத்தனாலதான் இந்த விஷயத்த சாதிக்க முடியும், அவனை போய் கூட்டுவாங்க அப்படின்னு சொல்றது இருக்குல்ல. இதை நான் சொல்லும் போதே உங்க மனசுல ஒரு 200 படம் வராது, என்னடா இது அப்படின்னு. ஆனா அந்த பிளாக்க செமையா பண்ணிருக்கானுங்க அவங்க, பிரகாசம் பண்ணிட்டானுங்க. அந்த ஒரு கூட்டமான இல்லப்பா 4-5 பேர் தான், ஐ மீன் 5 ஃபேமிலிஸ் இருந்தோம். 5 ஃபேமிலிஸ் இருந்தோம். ஆமாப்பா படம் எவ்வளவு நாள் ஓடிட்டு இருக்கு எனக்கு தெரிஞ்சு, ஒரே தேட்டர்ல தான் சென்னையில ஓடுது, பேலஸோல ஒரு ஷோ ஓடுது. ஆனா நல்லா ஓடிச்சு, 1 மாசம் ஆக போகுதுப்பா படம் ரிலீஸ் ஆகி. அதான் மண்டே வேற போய் பாத்திருக்கேன், வீக்கெண்ட்னா கூட கூட்டம் இருந்திருக்கும். மண்டே வேற ஆக்சுவலா சொல்ல மறந்துட்டேன், நேத்துக்கு நாங்க போலாம் நினைச்சிருந்தோம் இன்னொரு ஃப்ரெண்டோட. அது வந்து ஷோ இல்ல, ஐ மீன் டிக்கெட் இல்ல, ஹவுஸ்ஃபுல் சண்டே.
இன்னைக்கு வந்து அதுதான் 5 ஃபேமிலி வந்திருந்தாங்க, விச் மீன்ஸ் என்ன ஒரு 20 பேர் 20-30 பேர் இருந்திருப்போம் தியேட்டர்ல. ஆனா அண்ணா தில்ராஜ் கேம் சேஞ்சர்ல விட்டதா இதுல எடுத்துட்டாருனாங்க, அந்த அளவுக்கு பெரிய ஆமா ஆமா ஹிட்னாங்க. ஆமா ஆமா அவர் வந்து ஆதி ப்ரோ, யோசிச்சிருப்பாருல. இது நோட் பண்ணீங்களா? சாய்குமாருக்கு செம ட்ரிபியூட். அந்த அது வாய்ஸ் செமையா இருந்துச்சு, அது செமையா இருந்துச்சு. அதான் நானே இந்த சீனா சொன்னா அது கொஞ்சம் இப்ப விஷால் மாதிரி யாராவது ஒருத்தங்க வந்து கதற ஆரம்பிச்சிருவாங்க, ஐயோ சீன் சொல்றாங்க சார் அப்படின்னு. அதனால எனக்கு ஆனா இல்ல அது எல்லாமே சூப்பரா ரொம்ப இருந்துச்சு. பிடிச்சிருந்துச்சு. இதை விட அவர் வாய்ஸ் வேற பட் எந்த அது படத்துலயும் என்னன்னா, பெருமை கொடுக்கல. இது அதனாலதான் சொல்றேன், இது வந்து என்னன்னா ஒரு ஒரு செமி ஸ்பூஃப் படம் தான் இது. ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு ஸ்பூஃப் தான் இது. நிறைய இடங்கள்ல இப்ப அவரோட ஹோமேஜ் அதுவும் ஸ்பூஃப். அதே மாதிரி அந்த அந்த டயலாக்ஸ்க்கு வந்து கவுண்டர் அடிச்சிட்டு இருப்பானுங்களே அதுவும் ஸ்பூஃப். நிறைய சீன் வந்து இதுல நிறைய விஷயம் வந்து இவங்க ஏற்கனவே பண்ணதை அந்த ரெஃபரன்சஸ் கால் பேக்ஸ் ஸ்பூஃப்ஸ் எல்லாம் நிறைய யூஸ் பண்ணிட்டாங்க. எனக்கு ரைட்டிங்காவே ரொம்ப பிரில்லியண்டா இருந்துச்சு இது. நிறைய இடத்துல இன்டர்வல் பிளாக், ஏங்க என்ன இன்டர்வல் பிளாக் அது. நான் வந்து சரி சிரிச்சுக்கிட்டு இருந்தேன் தியேட்டர்ல வந்து. நான் நான் பெருசா அந்த ரொம்ப ரியாக்ட் பண்ணி படம் பார்க்குற ஆடியன்ஸ் எல்லாம் கிடையாது. அதாவது அப்படியே வாய் விட்டு சிரிச்சு அப்படிலாம் பாக்குற ஆள் கிடையாது. பட் எனக்கு நிறைய இடத்துல இந்த வாய் விட்டு சிரிச்சதெல்லாம் நிறைய இடத்துல சிரிச்சுட்டு இருந்தேன். சூப்பரா இருந்துச்சு. ஆக்சுவலா இன்டர்வல் ஆதி எனக்கு ப்ரோ, இன்டர்வல் பிளாக் பார்க்கும்போது நானு மெயினா என்ன அந்த தோணுச்சுன்னா, ஆசீர்வாதம் பண்ணுவார்ல அந்த சீன் பாத்தீங்களா? 2 இடத்துல ஒரு கேரக்டர் ஆசீர்வாதம் பண்ணுவோம், குபீர்னு சிரிச்சுட்டேன். ஆமா ஆமா இல்ல ஆமா ஆமா ஆனா அது ஸ்லாப்ஸ்டிக் ஹியூமர். பட் எனக்கு தெரிஞ்ச ரைட்டிங்ல ப்ராப்பரா ரைட்டிங்லேயே ஹியூமர் நிறைய வச்சிருந்திருக்காங்க. நீங்க அதோட செட்டப் இருக்குல்ல, முதல்ல எடுத்தோடனே செட்டப் இருக்குல்ல, அதுவே குபுக்குன்னு சிரிப்பு வர மாதிரி தான் இருக்கும். என்னடா இது அப்படின்ற மாதிரி நல்ல ஐடியா அது. என்னன்னா எனக்கு இப்போ பிரில்லியண்டான ரைட்டிங் ஆச்சு. இன்னொன்று லேசி ரைட்டிங் கிடையாது. நீங்க காமெடி படம் எடுக்கிறதுக்கு நிறைய இருக்குல்ல. இப்போ நீங்க சும்மா யோகி பாபு மாதிரி ஒருத்தரை வச்சுட்டு கவுண்டர் அடிங்க, இல்லை சந்தான மாதிரி ஒருத்தரை வச்சுட்டு கவுண்டர் அடிங்க அப்படின்னு சொல்லி காமெடி பண்றது ரொம்ப ஈஸி. பட் அது ஸ்டேஜ் செட் பண்றது இருக்குல்ல பெருசா, அதெல்லாம் வந்து நல்ல சூப்பரா பண்ணிருக்காங்க. எனக்கு இந்த டேரக்டரோட படம் இதுக்கு முன்னாடி நான் பெருசா எதுவும் பாக்கல. ஒரு படம் பார்த்துருக்கேன் தியேட்டர்ல. எல்லாமே ஹிட்னு, அவர் ஃபிளாப்பே கொடுக்கல. அதான் 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 எல்லாருமே இந்த ஜானல்ல தான் ப்ரோ இருக்கும், எல்லாமே ஃபன்னு தான். ஆனா நான் அந்த படம் இது பார்த்தேன், இவரோட இந்த மகேஷ் பாபு படம் ஒண்ணு தியேட்டர்ல பார்த்தேன் நான். சரிலேரு நீ கேளு. அது கன்றாவியா இருந்துச்சு எனக்கு. ஆனா அதுவும் ஹிட்டா? அண்ணா அது ஹிட்னு, நல்லா இருக்கும் அந்த படம், நல்லா ஜாலியா இருக்குமா? இந்த ட்ரெயின் விஷால் ப்ரோ, எபிசோட் வருமே அந்த படத்துல நான் தப்பா படம் எப்படி இருந்துச்சு? இல்ல மேபி இல்ல ஒரே நிமிஷம் தப்பா சொல்லலாம். மேபி அந்த லட்சுமிகாவோட ட்ரெயின்ல போவாங்க சங்கீதம் எல்லாம் வச்சு அந்த படம் தான். அந்த படம் பிரகாஷும் சொன்னாரு அந்த படம் தான். அலா வைகுண்டபுரம்லோட வந்துச்சு, பொங்கலுக்கு வந்துச்சு அந்த படம். ஐயோ கருமு பாவி, எனக்கு நிஜமாவே பிடிக்கல அந்த படம். நடந்துச்சா தெலுங்குல? ஆமா இல்ல நான் வந்து கோயம்புத்தூர்ல பார்த்தேன். அதை எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. அன்னைக்கு இது பார்த்தேன், அதுக்கு அடுத்த நாள் வந்து அலா வைகுண்டபுரம் பார்த்தேன். ப்ரோ பகவான் கேசரி பாத்துக்கீங்களா? ஆதி ப்ரோ கண்டினியூ பண்ணுங்க. ஆதி ப்ரோ நல்லா போயிட்டு இருக்கு, கண்டினியூ பண்ணுங்க. இல்ல அவர் ஜனநாயகன் பார்த்துட்டு பாப்பாரு பகவான் கேசரி. இல்ல ப்ரோ அதுவும் அவருதான் சொல்ல வந்தேன். ஓ ஆமா இல்ல அது தெரியும் எனக்கு. இந்த இவர் சொன்னார்ல இந்த ஆடியோ லான்ச் அந்த கிளிப் நீங்க சுத்திட்டு இருந்துச்சுல, ஆமா 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 அப்ப தெரியும் எனக்கு. ஓ இவர் தான் அதை பண்ணிருக்காப்லையா அப்படின்னு. நேத்துக்கு பிரகாஷ் சொல்லும் போது எனக்கு தெரியும் அந்த இந்த ரஷ்மிகா படம் அந்த கிரிஞ்சு ட்ரெயின் சீன் வருமே, அது வந்து இவர் பண்ணதான் அப்படின்னு. ஆனா இது செமையா இருந்துச்சு. ஆனா இதுலயும் கொஞ்சம் கொஞ்சம் குட்டி குட்டியா அங்கங்க கிரிஞ்சா சில விஷயங்கள் வந்து உனக்கு தான் நல்ல காமெடியா பண்ண வருது இல்லை, ஏன் இந்த இதை பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி சில இடத்துலாம் இருக்கும் இதுலயும். ஆனா என்ன சொல்றது, இது ஒரு டைரக்ஷன்லயோ இல்ல கிராஃப்ட்லயோ உங்களுக்கு ஒரு நெல்சன் லெவல் அட்டைன் பண்ணல. ஆனா ஒரு சுந்தர்சி ஸ்டைல், பீக் சுந்தர்சி இருக்காருல்ல இந்த டைம், அந்த ஜோன் வந்து ஒரு மாதிரி நெருங்கி இருக்காப்ல. அவர் அப்படித்தானே சொல்லுவாங்க. ஆமா அந்த ஒரு சுந்தர்சினா நான் வந்து பாக்யராஜ் படம் மாதிரி இருக்குன்னு சொன்னேன், உங்களுக்கு மேட்ச் ஆச்சா? பாக்யராஜா? ஆனா பாக்யராஜ் வந்து ரொம்ப இந்த என்ன சொல்றது, இந்த ஆக்ஷன்ஸ் இவ்வளவுக்குள்ள இறங்க மாட்டாரு. அவரு இத்தனை இந்த ஓவர் த டாப் போறது இருக்குல்ல, அது பாக்யராஜ் போக மாட்டாரு. பாக்யராஜ் கிரவுண்டடா தான் வச்சுப்பாரு அந்த காமெடி எல்லாம். இவங்க கொஞ்சம் ஓவர் த டாப் போறாங்கல்ல, அது போக மாட்டாரு. இல்ல அதை சொல்லல நான், ட்ரீட்மெண்ட்டே ஓவர் த டாப் போறாங்கல்லன்னு சொல்றேன். இந்த பஸ் வந்து இடிச்சக்கு அப்புறம் பஸ் கண்டுக்காம போறதோ இன்னும் அது அப்படின்ற மாதிரி இருக்குல்ல, கொஞ்சம் ஒரு மீட்டர் எக்ஸ்டெண்ட் பண்றாங்கல்ல, ஒரு மீட்டர் கொஞ்சம் ஏத்துறாங்கல்ல மேல. சிஎம்ஏ வந்து கேட்கிறாரு இதெல்லாம் இருக்குல்ல, அப்புறம் அந்த பையன் கேட்டா சொன்னோன்னு எல்லாம் ஓடுறானுங்கன்றது இருக்குல்ல, இது எல்லாமே பாக்யராஜ் மீட்டர் கிடையாது. பாக்யராஜ் மீட்டர் இன்னும் கொஞ்சம் கம்மியா இருக்கும். இவங்க இன்னும் கொஞ்சம் ஓவர் த டாப் இருக்காங்க. அதான் சுந்தர்சி. அதாவது இது நடக்குமா அப்படிங்கறதுக்கு, ஏன்னா இதெல்லாம் நடக்கும் அப்படின்னு இன்னும் ஒரு ஸ்டெப் போவார்ல சுந்தர்சி, அந்த ஜோன் தான் இது நினைக்கிறேன்.
ஆதி நான் நீங்க வரத்துக்கு அன்னைக்கு ஒரு நாள் நீங்க வரலண்ணே. நான் வந்துட்டு டாப் 5 ஃபேவரட் ஃபிலிம்ஸ், ஆல் டைம் ஃபேவரட் தமிழ் ஃபிலிம்ஸ் கேட்டுட்டு இருந்தோம். இன்னைக்கு அதெல்லாம் பேசிட்டு நீங்க இருந்தீங்கன்னா அதை சொல்லுங்கண்ணே, உங்களுடைய இது என்னன்னு. டாப் 5 ஆல் டைம் ஃபேவரட் ஃபிலிம்ஸ் தமிழ். நல்லா அம்பிகா பத்தி யோசிச்சே எல்லாம் சொல்லு. தமிழ்ல சேர்ப்பீங்களா? என்ன அம்பிகா பத்தி எல்லாம் தமிழ்ல சேர்த்துப்பீங்களா? இந்த மாதிரி என்ன பண்றேன்? இல்லப்பா, அது சேர்க்க கேட்க மாட்டோம், மாட்டியா? சேர்க்க ஸ்ட்ரிக்டா மாட்டோம். இருக்கு. சரி, நான் யோசிச்சு சொல்றேன். ஓகே ஓகே. சுகுமார் அண்ணே வணக்கம். ஆதி ப்ரோ, நான் ஃபர்ஸ்ட் ஃபிலிம் என்ன வணக்கம். பார்க்கலாம்? வணக்கம்னு ஒருத்தன் எனக்கு சொல்லியிருக்கானா, என்னப்பா? பதிலுக்கு நான் வணக்கம் சொல்ல விடணும். அதான் அதுக்குள்ள சுகுமார் bro, உங்கள்ட்ட அதுக்குள்ள டைவர்ட் update பண்ணல, வேணும். அதுக்குள்ள டைவர்ட் பண்ணி அந்த பக்கம் போக கூடாது. ஆதி ப்ரோ, அப்டேட் ஒண்ணு நீங்க ஒரு போட்டீங்க 2 bro. minutes rest கொடுங்க bro. அடுத்தது யாரு bro? சுகுமார் bro, அடுத்தது யாரு? அடுத்தது நான் புரியல, AK மொட்டையா கேட்டேன். எப்படி AK-64 யாருங்க? AK-64 ஆதிக் பண்ண சான்ஸ் நிறைய இருக்கு. இன்னைக்கு வந்த தகவல். சரி bro, டீசர் வருது, நான் உண்மையா எதிர்பார்க்கலாமா நெக்ஸ்ட் வீக்? டீசர் வருதுன்னு நிறைய பேர் வந்துட்டு விடாமுயற்சி படத்துல அட்டாச் பண்ணி போடுறாங்க அப்படின்லாம் சொன்னாங்க. அதெல்லாம் இல்ல. எனக்கு தெரிஞ்சு நெக்ஸ்ட் வீக்லாம் வருமான்னு தெரியல. ஆனா 20க்கு மேலதான் எதுவும் இருந்தாலுமே அப்டேட். எப்போ நெக்ஸ்ட் வீக் தான் முடியுது? bro, 20 மேல தான், 20 மேல தான் bro. நெக்ஸ்ட் வீக்னா 16 மேல தானே? 21 bro, நெக்ஸ்ட் வீக் 21 ரிலீஸ் இந்த படம்லாம், அந்த டிராகன் படம் 20க்கு மேல, அதான் மேபி 20க்கு மேல எது வேணா வரலாம். அப்பா, அடுத்த படம் வீக் ரிலீஸ் ஆகி 5 நாள் கூட ஆகல, அதுக்குள்ள அடுத்த படத்துக்கு நீங்களே போனீங்கன்னா எப்படிப்பா? ப்ரோ. அப்படி இல்ல தேவர் ப்ரோ, நிறைய பேர் போட்டுருந்தாங்க ப்ரோ, ட்ராக்கரை நிறைய பேர் போட்டாங்க, அதனால டவுட்ல கேட்டோம். இல்ல, எனக்கு தெரிஞ்சு அடுத்தது பண்ண மாட்டாங்க. போனல ப்ரோ, இல்ல பண்ண மாட்டாங்க, கன்ஃபார்மா பண்ண மாட்டாங்க. ஏன்னா 2 மாசத்துல படம் ரிலீஸ் ப்ரோ. அதான் சொல்றேன், 2 என்னவா மாசத்துல படம் இருந்தாலும் கண்டிப்பா இந்த வாரம்லாம் வாய்ப்பே கிடையாது டீசர். ஏன்னா ஏப்பா அப்படின்னா அது அவங்களே அவங்க படத்தை கொள்ற மாதிரி இல்ல. நெக்ஸ்ட் வீக் ப்ரோ, அடுத்த வாரம். ஏன்னா இப்போ அன்னைக்கு கூட அவரு ஏதோ வாழ்த்து போட்டு ஏப்ரல் 10 வரும்னு சொல்லிட்டு திருப்பி கன்ஃபார்ம் பண்ணிட்டு போனார் ராகுல். எனக்கு தெரிஞ்சு 2 வாரம் கழிச்சு தான் வரும்னு நினைக்கிறேன், எனக்கு தெரியல. ஃபெப் எண்ட்ல வரும் ப்ரோ, வெயிட் பண்ணுங்க. சுகுமார் ப்ரோ திடீர்னு வந்துட்டீங்க. நேத்து 2 நாளா உங்களுக்கு தேடிக்கிட்டே இருந்தாங்க. 2 நாளா வந்து பயங்கரமான ஒரு இதுல இருந்தோம் ப்ரோ, சிக்கல்ல இருந்தோம், அதனால வர முடியல. ஓகே, இப்ப ஆதி ப்ரோ வந்து சங்கராந்திக்கு வசனம் படத்தை பத்தி பேசிட்டு இருந்திருக்காரு போல இருக்கு. அது மட்டும் எனக்கு நடுவில் கெட்டுச்சு, மத்த எதுவும் கேட்கல. அந்த சங்கராந்திக்கு வசனம் சீக்வல் இப்ப ரெடி ஆயிடுச்சு. 2027 பொங்கலுக்கு, அதாவது மல்லி சங்கராந்திக்கு வசனம் அப்படிங்கிற டைட்டில்ல படம் ரிலீஸ் ஆக போகுது. அதாவது திரும்ப நாங்க சங்கராந்திக்கு வரோம் அப்படிங்கிற, அதாவது திரும்ப அந்த மீனிங் மல்லி சங்கராந்திக்கு வசனம். ஆக்சுவலா படத்துல எண்ட்ல அவங்க சொல்லுவாப்புல லாஸ்ட் டைலாக்ல, அடுத்து திருப்பி பார்ப்போம், ஏதாவது ஒரு சங்கராந்திக்கோ இல்ல தசராவுக்கோ இல்ல தீபாவளிக்கோ பார்ப்போம், ஓகேவா பை அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சு வைப்பாப்புல. ஆனா இந்த படத்துல அதான் 2027 இன்னும் அவரு எடுக்கல, அதே மாத்தி எடுத்தாரு. F3 எடுத்தாரு அவரு, எடுத்து பயங்கர பிளாக் பஸ்டர் பண்ணிட்டோம். இப்பதான் நியூஸ் வந்து அது F2ன்றது இது கிடையாதா, ப்ராப்பர் சீக்வல் மாதிரி கிடையாதா? சும்மா நான் ஓடிடுச்சேன்றதால இன்னொரு F2ல வந்து கல்யாணம் ஆயிரும், குழந்தையெல்லாம் பெருத்துருவாங்க. செகண்ட் மறுபடியும் F3ல வந்து மறுபடியும் ஃபர்ஸ்ட் இருந்து கல்யாணம் பண்றதுதான் கதையே. இந்த காஞ்சனா மாதிரி ஸ்பிரிச்சுவல் சீக்வல் மாதிரி மட்டும் இருப்பாங்க, அப்படியே அதான் ஸ்பிரிச்சுவல் சீக்வல். இப்ப VD12 விஜய் தேவரகொண்டாவுடைய 12வது திரைப்படம், அதனுடைய தமிழ் டீசர்ல சூர்யா தான் வாய்ஸ் ஓவர் கொடுக்குறாரு. அது வந்திருக்கு, அனிருத் மியூசிக். அது ஒரு 2 பார்ட் படம், டைரக்டர் படம். அதுக்குதான் ரொம்ப நாளா தொப்பியை போட்டு சுத்திட்டு இருக்காரு விஜேடி. சம்பந்தமே இல்லாம எதுக்கு சூர்யா வாய்ஸ் ஓவர் கொடுக்குறாரு? இல்ல ஒரு ட்ரெய்லருக்கு தமிழ்ல ப்ரோமோட் பண்ண நினைக்கிறேன், ஒவ்வொரு லாங்குவேஜுக்கும் ஒருத்தவங்க. ஆமா, மலையாளம் இல்லப்பா, ட்ரெய்லருக்கா இல்ல இதுவா படத்திலே விஜய் தேவரகொண்டா தான் கொடுக்குறாரா? படத்துல இல்ல ப்ரோ, அந்த ஒரு இது சொல்லுவாங்கல்ல, இப்ப பொன்னியின் செல்வன் கமல் இந்த இன்ட்ரோ மாதிரி கொடுப்பாருல்ல, இல்ல சைராக்கு நரேஷன் வாய்ஸ் ஓவர். நரேஷன், ஆமா. அது படத்துலயும் வருமா? வெல்கம் டு வேர்ல்ட் ஆஃப் மார்க் ஆண்டனி மாமன் கார்த்தி பேசியிருப்பார்ல. சரி, ஓகே. இல்ல ஆதி ப்ரோ, நான் உங்கள்கிட்ட என்ன கேட்டேன்னா, இருப்பா விஷால், என்னப்பா ஏதோ குழந்தைகிட்ட வயித்துல ஏதோ இந்தியன் டூன் எல்லாம் பேசுற, ஒண்ணுமே புரியலப்பா, தலை எல்லாம் சுத்திச்சுப்பா எனக்கு பார்த்தவனே. என்ன விஷால் ப்ரோ, என்ன குழந்தைக்கும் ஒன்றும் புரிஞ்சிருக்காது. ஆனா இல்லண்ணா, சும்மா குழந்தைங்க கிட்ட ஏதாவது பேசுங்கன்னாங்கண்ணே வயித்துல இருக்கப்ப, அதனால பேச ஆரம்பிச்சேன், பாட்டுலாம் பாடினேன் சேனாபதி. அதுக்கப்புறம் தான், அதுக்கு முன்னாடி வரைக்கும் ரொம்ப ஆக்டிவா இருந்துச்சு, அதுக்கப்புறம் ஒரு சத்தத்தையும் காணோம். கடவுளே.
அப்புறம் விட்டுட்டேன். சுமார் அண்ணா எப்படியாவது டெய்லி இந்த ஸ்டேட்ல வந்து இந்த இந்தியன் டூவோட பத்தின ஏதாவது ஒரு விஷயம் வந்திருக்குண்ணா. யாருமே சொல்லலைனாலும் நீங்களே சம்பவம் அப்படி சம்பவம் அப்படி இப்படி ஒரு இம்பாக்ட். நம்ம ஏதாவது அசைவு காட்டணும் அப்படின்னா இவன் மேற்கொண்டு பாடுவான் அப்படின்னு சொல்லிட்டு சைலண்டா உட்காந்துக்குது போல. ஆமா இருக்கலாம். ஐயா வேற இந்த ஏதாவது குரூப்பை பொறுத்த வரைக்கும் இந்தியன் டூங்கிறது ஒரு மரகத நாணயம், அதை தொற்றாதீங்க. இல்ல அதான் சொல்ல வந்தேன். அதாவது சிவா, வெற்றி, சங்கர் இந்த 3 பேரை எடுக்காதீங்கன்னு சொல்றதுக்கு தான் வந்தேன். இல்லைன்னா திரும்ப பட்டாசு வெடிச்சுக்கிட்டே இருக்க மாதிரி பேசிக்கிட்டே ஓ இருப்போம். வெற்றியுமா? சங்கராந்திக்கு சொன்ன பத்தி பேச ஆமா வெற்றி தான் மெயின். அந்த வெற்றியா? ஓகே ஓகே அந்த வெற்றி. ஓகே ஓகே நான் வெற்றி மாறன் நினைச்சேன். சினிமாட்டோகிராஃபர் வெற்றி. அந்த வெற்றி ஆமா சரி ரைட்டு. அப்புறம் அந்த சங்கராந்திக்கு சொன்ன படத்துல இன்னொரு ஸ்பெஷல் இருக்கு, அதையும் சொல்லிடுறேன். அதாவது ரொம்ப ரொம்ப காலம் கழிச்சு ஓடிடி ரிலீஸுக்கு முன்னாடியே டிவியில போடணும் அப்படின்னு சொல்லி இந்த படத்தை சங்கராந்திக்கு சொன்னோம். ஜி தெலுங்குல இப்போ போட போறாங்க. அடுத்த ஒரு வாரம் 10 நாளுக்குள்ள போட போறாங்களாம். ஓடிடி ரிலீஸ் அதுக்கப்புறம் தான். அதாவது டிவி, அதாவது இந்த சேட்டலைட் பிசினஸ்லாம் குறைஞ்சிக்கிட்டே வருதுல்ல, நிறைய பேர் டிவி பார்க்கறத வந்து குறைஞ்சிக்கிட்டே வருதுல்ல, அதுக்காக திரும்ப தில்ராஜ் ஒரு சின்ன ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருக்கிறார் இந்த படத்துல. ஓடிடி ரிலீஸுக்கு முன்னாடி டிவி டெலிகாஸ்ட் திரும்ப அந்த ஃபேமிலி அலைன்ஸ் ஃபுல்லாக டிவியில் உட்கார வைக்கிற ஐடியாவான். இதனால திரும்ப சேட்டலைட் பிசினஸ் எகருன்னு அவர் ஒரு ஐடியா பண்ணியிருக்கிறாரு. கண்டிப்பா அது ஒர்க் அவுட் ஆச்சுன்னா திரும்ப ஒரு சேட்டலைட் பிசினஸ் ஆக்சுவலா வாய்ப்பு இருக்கு பிரகாஷ். ஏன்னா இந்த படமே ஓரளவுக்கு இந்த ஒரு 90s கேடிவி பட வைப்பு தான் கொடுக்குது. பார்க்கல, பார்க்கணும். நீங்க பார்க்கலையா? நாங்க பார்க்கலையே. நான் ஒண்ணு கேள்விப்பட்டேன், கேள்வி இல்ல, இந்த ஸ்பேஸ்ல தான் இப்பதான் ஆதி ப்ரோ பேசும்போது யாரோ சொன்னாங்க தில்ராஜ் கேம் சேஞ்சர்ல விட்டதெல்லாம் இதுல புடிச்சிட்டாரு அப்படின்னு. அது ரொம்ப கஷ்டம்பா. கேம் சேஞ்சர்ல விட்டதை அவர் பிடிக்கிறதுக்கு இன்னொரு 10 வருஷம் ஆகும். 10 படம் ஆகும். இல்லன்னா சரி வேணாம், அங்க எவ்வளவு அரசியல் இருக்காரா, நான் கலாச்சார வலைப்பு வச்சு பாக்குறேன். இல்ல நான் அதனாலதான் இல்ல அவங்க கிடக்காங்க. நான் என்ன சொல்றேன், எனக்கு வந்து ஆனா நிஜமா ஏன்பா 200 கோடிக்கு லாஸ்ன்றான். இப்ப அது எப்படிப்பா ஒரு படத்துல ரொம்ப நிறைய ஆனா நான் சொல்றது என்னன்னா ஷேர் எல்லாம் தான் சொல்றேன், ஷேர் வந்திருக்கும். பட் 200 கோடி எல்லாம் ஷேர் வந்திருக்காது. அதெல்லாம் ரொம்ப அதிகம். இல்ல ப்ரோ, லாஸ்ட்ல கொஞ்சம் கம்மியா இருக்குன்னு சொல்றேன். ஒரு 200 கோடி ரூபாய் அந்த சொல்றேன். பெரிய அடியில இருந்து தப்பிச்சு கொஞ்சம் ஓகே அடி. ஆமா அதுக்காக தான் நல்லா வாழ்ந்துரு இல்லப்பா, நல்லா வாழ்ந்துருப்பாரு அவர். அது நல்லா இந்த இதுவும் நல்லா இப்போ இந்தியா எவ்வளவு ஜாலியா இருந்திருக்க மனுஷன். ஆமா ஆமா இல்ல அதான் நானும் யாரோ ஒருத்தன் கேட்டாங்க, அதுதான் நான் அப்படியே ட்வீட்டா போட்டிருந்தேன். ஆதிபுரம் நீங்க கேம் சேஞ்சர் பாத்துட்டீங்க? கேம் சேஞ்சரா வேண்டாம்னு சொன்னா நான் கேட்டேன், பாக்கவான்னு கேட்டேன். நேத்து ஸ்பேஸ்ல தான் வேண்டாம் பாக்காதீங்க. தப்பு பண்ணிட்டீங்களே. நல்ல படம் அது, இன்ட்ரெஸ்டிங்கான. 2 பேரும் ஒரே நேரத்துல பேசுறீங்க. நான் சொல்றேன் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கேட் அண்ட் மவுஸ் கேம். உண்மையாலுமே நல்லா இருந்துச்சு அந்த படம். மத்தவங்க சொல்றது நீங்க விட்டுருங்க. மண்டையெல்லாம் உடைச்சிருவேன் விசாலி. எப்ப பார்த்தாலும் ஏன் நீ வந்து இந்த மாதிரி எதையாவது பாலுங்கிணத்துல தள்ளுறதே பார்த்துட்டு இருக்க. இல்ல ஆதி ப்ரோ, உங்களுக்கு மேக்ஸ் பிடிச்சிச்சா இல்லையா? பிடிக்கல. அப்ப இது பிடிக்கும் பாருங்க. கொஞ்சமாச்சும் மனசாட்சி இருக்கா? சம்பந்தமே இல்லாம. ஆதி ப்ரோ நான் ஜென்யூனா சொல்றேன், நிறைய பேத்துக்கு பிடிக்கல இந்த படம் கேம் சேஞ்சர். ஆனா சில பேர் இது அவ்வளவு அடிக்கிற அளவுக்கு எல்லாம் ஒண்ணும் கிடையாது, ஓரளவு டீசென்ட்டா இருக்கு சொன்னாங்க. சிவாஜி பிடிக்குமா? ரஜினி படமே எனக்கு பிடிச்சி, நிறைய பேருக்கு பிடிச்ச சங்கர் படமே எனக்கு பிடிக்காது. இல்ல உங்களுக்கு சிவாஜி பிடிக்குமா? பிடிக்காத சங்கர் சிவாஜியா? சிவாஜி பிடிக்காது. பிடிக்காதா? அப்ப கண்டிப்பா இது உங்களுக்கு பிடிக்கும். என்ன சொன்னா எது சொன்னாலும் என்னைய பிடிச்சி இந்த கிணத்துக்குள்ள தள்ளி விட்டு இல்ல நீங்க பிடிக்குன்னு சொன்னீங்கன்னா அப்ப இது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு பாரு. இல்ல பரணி ப்ரோ, நான் இதை மட்டும் நான் இதை மட்டும் அஷ்யூர் பண்றேன். அதுல ஒரு ஃபிளாஷ்பேக் வரும், அது கண்டிப்பா உங்களுக்கு இம்ப்ரெஸ் ஆகும். அதுவும் பொலிட்டிக்கலி. அதுதான் எல்லாருமே சொன்னாங்க. ஃபிளாஷ்பேக் மட்டும் நல்லா இருக்கும். ஆனா அதுக்கெல்லாம் போய் தலையை கொடுத்துறாங்க. நேத்து ஸ்பேஸ்ல கூட சொன்னாங்க பிரகாஷ். இல்ல சொல்றேன்னு தெரிஞ்சு பாத்துறாத தலையை கொடுங்க. சும்மா சொன்ன பிளாஷ்பேக் எல்லாம் நீ பார்த்தனா எகிரி அடிப்பேன். அடிச்சு அந்த படத்தையே அடிச்சு மறந்து அவங்க அடுத்த கடத்துக்கு போயிட்டாங்க. நில்லுங்கடா, யாருடா எங்க பாஸ்ட் வம்பழுத்ததுன்னு மறுபடியும் மாட்டி விட்டுட்டு இருக்கீங்க. அதுதான் சொல்றேன். ஏன்னா சுகன் வந்து அசிங்கமா வேற திட்ட ஆரம்பிச்சிடாப்புல. ஏன்டா டே உன்னையெல்லாம் ஒருத்தன் நம்பி, ஒரு பெரிய மனுஷன் நம்பி உன்னை வந்து இது பார்க்க சொல்லிக்கிட்டு இருக்கேன் பல நாளா, SSC சைடு பி, அதை பார்க்காம இதெல்லாம் பாக்குறதுக்கு உனக்கு நேரம் இருக்கோ அப்படின்னு. கேம் சேஞ்சர் எல்லாம் பார்த்தா அது நான் டிராகன் ட்ரெய்லர் சுத்தமா பிடிக்கலையா உங்களுக்கு? என்ன கர்மண்டா அதுன்ற மாதிரி இருந்துச்சு.
நீ என்ன சொல்லிருக்க? இது வீடியோ போட்டிருப்ப எப்படியும் நீங்க பாத்துக்கிட்டீங்கன்னா டிராகன் ட்ரெய்லர் வந்திருக்குங்க, சூப்பரா இருக்குங்க, ரொம்ப அருமையா பிரதீப் ரங்கநாதன் பண்ணிருக்காருங்க இல்லண்ணே. அப்படின்னு. ஆனா காலைல நீக் தான் இந்த வருஷம் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ற படம் லிஸ்ட்ல இருந்துச்சு. ஆனா எப்ப அஸ்வத் எஸ்டிஆர் படம் அனௌன்ஸ் பண்ணாரோ நமக்கு அவர் மேல ஒரு சாஃப்ட் கார்னர் வந்து டிராகன் ட்ரெய்லர் பார்த்தா எனக்கு அந்த ட்ரெய்லர் வந்துட்டு ஜாலியா இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அது வந்துட்டு நான் உனக்கு டான் சொல்லியிருந்தேன் படம் வீடியோல. பிடிச்சா? எனக்கு டான் படம் வந்துட்டு பெருசாலாம் ஒர்க் ஆகல. ஓகே அந்த ஃபீல் இருந்துச்சு. அப்புறம் எனக்கு அதுல நிறைய பேர் டானாதான் டான் இல்ல, என்ன வைப்ன்றாங்க. கண்டென்ட் நின்னு? ஆனா அதான் டான் வைப்ன்றாங்க, எனக்கு அப்படி ப்ரோ பெருசா டான் டான் எனக்கு தெரிஞ்சு சொல்லி அந்த நீங்க வைப்லாம் வைப்புன்னு சொல்லி ஃபர்ஸ்ட் ஒரு வந்து half அன் ஹவர் டான் இருக்கும் நல்லா போல. இல்லைன்னீங்கன்னா ஒருத்தர் செம்ம டென்ஷன் ஆகி ஸ்பேஸே என் பண்ண வாய்ப்பு இருக்கு. யாருன்னு அது? அவரே நல்லா வேற இல்லைன்னு தான் யாரு? பிரின்ஸ் பரணி. பிரின்ஸ் பரணி டான் பரணியா மாறுவாரு. இல்ல ப்ரோ, இதுல காலேஜ் போர்ஷன்லாம் ரொம்ப கம்மியா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அதான் இல்ல அதான் இல்ல எனக்கு எஸ், தெரிஞ்சு அதான் ஃபர்ஸ்ட் சொல்ல ஹாஃப் வந்தேன். மட்டும் தான் இல்லையே, காலேஜ் எனக்கு தெரிஞ்சு இல்ல. எனக்கு இந்த அப்புறம் காலேஜ் போர்ஷன் இருக்கு இல்லன்றத தாண்டி இது இது ஒரு இந்த இது பொலிட்டிக்கலாலாம் நான் சொல்லல, பட் ஜென்ரலாவே இந்த படம் வந்து இந்த பேட்டர்ல எத்தனை படம் தான் நம்ம பாக்குறது, என்ன காலங்காலமா நான் சொல்றேன், இன்னைக்கு நேத்து கிடையாது. இந்த புது வசந்தம் அந்த காலத்துல ஒரு படம் எடுத்தாங்க, அப்ப ஆரம்பிச்சு இந்த துள்ளி திறந்த காலம், சிம்பு படங்கள், இந்த- அதுல இருந்து அந்த இந்த ட்ரோப்பை விடாம அப்படியே புடிச்சு தொங்கிக்கிட்டே இருக்காங்க எல்லாரும். ஏன்டா இது கறந்துட்டீங்கடா, இதுக்கு மேல கறந்தா பால் வராதுடா, ரத்தம் தாண்டா வரும் அந்த ஜானர்லன்ற மாதிரிதான் இருக்கு. எதையாவது ஒண்ணு மாறிச்சா பாத்தீங்களா, அப்படியே இருக்கு, அதே மாதிரி இருக்கு. எனக்கு இல்ல சார், அட்லீஸ்ட் ஒரு எனக்கு நான் என்ன சொல்லுவேன்னா, ஒரு ட்ரெயிலர் எனக்கு பிடிச்சா பிடிக்கலன்றதை எதை வச்சு நம்ம கணிப்போம்னா, ஒண்ணு பார்த்தோன்னே படம் பார்க்கணுன்ற அந்த ஒரு உணர்வு அதிகமாகணும். அப்படி இல்லாட்டி ஆஹ் இந்த ட்ரெயிலர்ல இந்த விஷயம், இந்த மொமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு 4-5 இடம் இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அது எதுவுமே எனக்கு தெரிஞ்சது இந்த எல்லாமே கொஞ்சம் பார்த்த மாதிரி இருக்கு. அப்ப இன்னொன்னு, எனக்கு பிரதீப் ரங்கநாதனோட கிராஃப்ட் ரொம்ப பிடிக்கும். அவர் இந்த எடிட்டை கையாளுறது, மியூசிக் கையாளுறது, டைரக்ஷனா, ஆக்டிங்ல அநியாயத்துக்கு பிரபுதேவாவை, தனுஷ, எஸ்.ஜே. சூர்யாவை காப்பிடிக்கிறதுன்னு தோணுது. எனக்கு அது ரொம்ப இரிட்டேட்டிங்காகவும் இருக்கு, ஒரிஜினலாவே இல்லை. இப்போ நீங்க மணிகண்டனோட ஆக்டிங்லயும் ஒரு சின்ன பிரபுதேவா சாயல் இருக்கும், ஆனா அதை ரசிக்கிற மாதிரி இருக்கு. இதுல அது அப்படி இல்லைன்னு நினைக்கிறேன் நான் பிரதீப் ரங்கநாதனோட ஆக்டிங்ல. மத்தவங்க எல்லாம் பேசிட்டீங்களா? உங்களுக்கு எல்லாம் இந்த பிடிச்சிருக்கா இந்த ஜானர்ல ட்ரெய்லர்? வரதெல்லாம் பணம் ஆயிருதுல ப்ரோ, பணம் தானே கடைசியில பேசுறது. இல்ல அதுதான் சொல்றேன். அதாவது நினைச்ச ப்ரொடியூசர் சந்தோஷப்பட்டுக்கிட்டோம், ஹீரோ டைரக்டர் எல்லாம் சந்தோஷப்பட்டுக்கிட்டோம், நமக்கு பிடிச்ச அப்படி. அதனால தான் கேட்டேன், நான் ஜெனியூனாவே தெரிஞ்சுக்கிறேன். நீங்க மத்தவங்க எல்லாம் பேசிட்டீங்களா அதை பத்தி? உங்களுக்கு எல்லாம் அது பிடிச்சிருந்துச்சா, விஷால் தவிர? டான் இல்ல ப்ரோ, 2.0 யாருமே வெர்ஷன் இந்த மாதிரி. 2 ட்ரைலர் பத்தியுமே இன்னும் யாருமே தேர்ட் டீட்டெயிலா கேக்குதா? பேசல. தேர்ட் கேக்குதா? டான் மாதிரி இருக்கு bro எனக்கு. டான் உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு டான் எப்படி 2. தெரியும்? டான் உங்களுக்கு நல்லா இருந்துச்சா? டான் ஓகே ஓகே ஓகேவா இருந்தது. நீக்கு தான் ஓகே எனக்கு ஓகே. ஃபார் த இலைட் பை த இலைட் மாதிரி ஃபுல்லா இலைட் இதுலயே பார்த்த மாதிரி இருந்துச்சு. அதுல அவங்களுக்கு பண பிரச்சனை, செட்டில்மெண்ட் எதுவுமே பிரச்சனை இல்லை போல, லவ் மட்டும் தான் பிரச்சனை போல. நீக்கு அந்த மாதிரி நிறைய படம் வந்திருக்கு, இதுவும் அந்த ஜானர்ல தான் இருக்கும் போல. எனக்கு நீக்ல அந்த எனக்கு பையனோட வந்து இதுதான் ரொம்ப இதுவா இருந்துச்சு. எனக்கு அந்த நீக்ல அந்த கரெக்ட்ண்ணே, அதையும் லீட் நானும் கேரக்டர் சொன்னேன். பையன் இருக்காங்க, என்ன இந்த பையனுக்கு அநியாயத்துக்கு ரொம்ப அப்படியே ஸ்ட்ரெயிட் ஃபேஸ்டா இருக்காப்ல, எந்த எக்ஸ்பிரஷனும் ஆமா, காட்டாம அப்படின்ற மாதிரி அது இருக்கு. நான் மேபி நஸ்லின் கேரக்டரே பண்ணியிருந்தா அப்படியே சூப்பரா இருந்தா அந்த என்னன்னு பையனுக்கு இருந்திருக்கும்னு தெரியல, நினைச்சேன். அந்த பதிலா படம் பார்த்தா தான் தெரியும். அந்த பையனுக்கு பதிலா ஃப்ரெண்டா ஒரு பையன் வருவான்ல, மலையாள ஆக்டர்னு நினைக்கிறேன், இல்ல ப்ரோ, பரணிக்கு பேர் மேத்யூ தெரியும். தாமஸ். அது மேத்யூ நான் தாமஸ் அவர் பேரு நஸ்லின் பண்ணியிருந்தாலே அவர் சூப்பரா இருந்திருக்கும் ப்ரோ. பண்ணியிருக்கலாம் கூட எனக்கு தோணுது. லியோல இல்ல பையனா அவர் பண்ணியிருந்தாருல. பண்ணிருக்க முடியாது, ஏன்னா இந்த படமே தனுஷ் வந்து அது அவரோட அந்த பையன் வந்து அந்த ஹீரோ வந்து அவரோட இவருக்காக தான் படமே எடுத்தாரு. ஆமா, சொந்தக்காரன். அதுக்காக தான் படமே எடுக்கிறாங்க. ஆதி ப்ரோ, இது சொன்னீங்கல்ல யாரோ ஒருத்தங்க கேம் சொன்னாங்க, சேஞ்சர். எட்டு தோட்டாக்கள்ல வந்து அந்த வெற்றின்ற அவர் இல்லாம வேற யாராவது வந்து இருந்தா சூப்பரா இருந்திருக்கும்ல, வேற யாரும் நடிச்சா படமே வந்திருக்காது. ஏன்னா அந்த பையன் அவன் ஹீரோவா இருக்கா ஒரு படம் பண்ணாப்ல, அதுதான் அவன் அக்கா பையன் bro. தனுஷ் அவன் அக்கா பையன். அதான் அதான். அவருக்கு பட் ஆனா தோழர், எனக்கு டிராகன் ட்ரெய்லர் வந்து என்னன்னா, இதனால எனக்கு பிடிச்சது அப்படின்னா, எனக்கு அவரோட ப்ரீவியஸ் டைரக்டர் என்னன்னா எனக்கு ரொம்ப என்னாச்சு? என்னாச்சு திடீர்னு மியூட் எனக்கு ஆயிடுச்சு? தான் கேட்கலையா? இல்ல இல்ல, இல்ல சுகன் கீழே போயிட்டாரு. விஷாலும் லிசனர் போயிட்டான், சுகனும் லிசனர் ஆனா நான் போயிட்டான். உங்க கூட விஷால் தானே இருக்கேன், இங்கதாங்க என்னண்ணே? இருக்காரு. சுகன் தான் எனக்கு காணோம். லிசனர்ல காட்டுதுப்பா இப்ப. விஷால் ப்ரோ அது நான் பேசுறது கேட்கலையா? வந்தாரு. கேக்குது ப்ரோ கேக்குது ஏதோ சொல்ல விஷால். வந்தீங்களே, சொல்லுங்க. அதான் ஆதி ப்ரோ, அது கேம் சேஞ்சர் வந்து 200 crores லாஸ் கிடையாது, 100 crores தான் லாஸ். அது ஓடிடி ரைட்ஸே 160 crores போச்சு. இவரே சொன்னாரு, தில்ராஜுவே, அதுல போனது எல்லாமே இதுல வந்துருச்சுன்னு. அதுல லாஸ் ஆனது எல்லாம் சங்கராந்தி கொஸ்தனமுல அவருக்கு 113 crores ப்ளஸ் ப்ராஃபிட் இது வரைக்கும்.
ஆனா எனக்கு தெரிஞ்சு எனக்கு எனக்கு இந்த ஜென்ரலா இந்த பாக்ஸ் ஆஃபீஸ் இதெல்லாம் பத்தி டீடைல்ஸ் பெருசா தெரியாது. ஆனா எனக்கு சொன்னவங்க என்ன சொன்னாங்கன்னா 200 crores கிட்ட லாஸ் அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னாங்க. பட்ஜெட்டே அது 400 தான் பட்ஜெட்டு. அவர் நான் தேட்ரிக்கலே 200 ரெக்கவர் பண்ணிட்டாரு, தேட்ரிக்கல் 100 ரெக்கவர் பண்ணிட்டாரு. 100 தான் லாஸ். இது 100 பிளஸ் ப்ராஃபிட் சங்கராந்திக்கு வஸ்தனம். அவரே சொன்னாரு. அது நான் கேட்கணும்னு நினைச்சேன். அன்னைக்கு நீங்க ஸ்டோரி போட்டிருந்தீங்க டெஸ்ட் டீசர் பார்த்துட்டு, அது என்ன எப்படி நல்லா வந்திருக்கா படம்? நான் தான் அதுக்கு ட்வீட் போடும் போதே போட்டிருந்தேன். நான் அதுல வேலை பார்த்திருக்கேன். நான் வந்து அதை தான் போட்டிருந்தேன். ஆக்சுவலி இது ரொம்ப யூனிக்கான ஸ்கிரிப்ட். அது நான் ஆக்சுவலா ரைட்டிங்ல நான் ஒர்க் பண்ண ஒய்நாட் ப்ரொடக்ஷன்ஸ்ல வேலை பார்த்துட்டு இருந்தேன் ஒரு க்ளோஸ் டு 8-9 months. அப்போ வந்து அதுல நான் ஒர்க் பண்ண ப்ராஜெக்ட் ஷூட் ஸ்டேஜஸ்க்கு அப்புறம் படம் அப்புறம் அது டைரக்ட் ஓடிடி ஏதாவது ஃபினான்ஷியல் மேட்டரா இல்ல ஏன் அப்படி பண்றாங்க? இல்ல, நெட்ஃபிளிக்ஸ் வந்து தே ஆர் டிமாண்டிங் நவடேஸ்ல லைக் இந்த மாதிரி சில படங்கள் வந்து அவங்க அதிகமா கொடுத்து அக்வயர் பண்ணிக்குவாங்க. ஒருவேளை இதுவா இருந்துச்சுன்னா, ஒருவேளை டைரக்ட் ஓடிடி நீங்க கொடுத்தீங்கன்னா. பட் அது ப்ரொடியூசரோட கால் தான். யாருமே கொடுக்கறது இல்ல, யாருமே இல்ல. ஆனா இவர் இருக்காருல்ல அந்த படத்தோட ப்ரொடியூசரும் டைரக்டரும் சசிகாந்த், அவர் வந்து ஹி ஹஸ் கிவன் முன்னாடியே அந்த இதெல்லாம் டைரக்ட் ஓடிடி தான் கொடுத்தாருல. ஏலே கொடுத்தாரு, இது கொடுத்தாரு பாருன்னா இந்த படம் தந்திரம், ஏலே அதெல்லாம் கொடுத்தாருல. ஸோ ப்ராப்ளம் அவங்களுக்கு நல்ல டீல் கிடைச்சிருக்குமா இருக்கும். அப்புறம் இன்னொன்னு இதை நான் அசியூம் பண்றேன், எனக்கு ஆக்சுவலா என்ன ரீசன் தெரியல, அவருக்கு தான் தெரியும். அண்ட் அதில் நான் தலையிட விட மாட்டேன். எனக்கு வந்து நான் நினைக்கிறேன் ப்ராப்ளம் விக்ரம் ஏதா சரியா போல இல்ல ஹிந்தி. ஆமாமா ஒழுங்கா போலாம். ஆமா மேபி அதனாலயா இருக்கலாம்னு நினைக்கிறேன். நான் ப்ராப்ளம் இதுல அதிக காசு கிடைச்சிருக்கோம், அதனால கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். தெரியல எனக்கு. இல்லன்னா நான் கேட்டுக்கவும் மாட்டேன். சார்பட்ட மாதிரி ஒரு படம் பார்த்துட்டு நமக்கு ஒரு மாதிரி வருத்தமா இருக்கும்ல, இந்த படம் தியேட்டர்ல பார்த்து நல்லா இருந்திருக்கும் கலெக்டிவான ஆடியன்ஸோட. அந்த மாதிரி டீசர் ரொம்ப இம்ப்ரெசிவா இருந்துச்சு டெஸ்ட், அதனாலதான் கேட்டேன். இல்ல ஆக்சுவலா அந்த ஸ்டோரியே ஒரு மாதிரி நல்லா, அது அடிப்படையா அந்த ஸ்கிரிப்டா அது வந்தப்ப நான் ஃபர்ஸ்ட் அதை படிச்சப்பே அது யூனிக்கான ஸ்டோரி அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அது நல்லா இருக்கே, இதோட இந்த ஆங்கிள் இது வரைக்கும் பெருசா யாரும் எக்ஸ்ப்ளோர் பண்ணது இல்லையே, நல்லா இருக்கே அப்படின்ற மாதிரி இருந்துச்சு எனக்கு. அது இவர் தான் எழுதியிருக்காரு, நம்ம ஃபேமிலி மேன் அந்த படத்துக்குலாம் ரைட் எழுதினார்ல, அவர் தான் எழுதிருக்காரு. இப்போ இது ரகுதாத்தா டைரக்டர், அவர் தான். ஆனா நான் கேட்கணும் சாதினா, இப்ப நம்ம இந்த கிரிட்டிக்ஸ் நிறைய பேர் ரவுண்ட் டேபிள்ல நிறைய பேர் 2024 ஃபேவரட் ஃபிலிம்ஸ் அண்டர் ரேட்டட்ல ரகுதாத்தா சொன்னாங்க. நான் அந்த படம் பார்க்கல, நீங்க பாத்தீங்களா? எப்படி ஒர்க் ஆச்சா உங்க யாருக்காச்சும்? நல்லா இருந்துச்சு. நான் பார்க்கல. இந்த தீய சக்திகள்லாம் இருக்காங்கல்ல, பிரகாஷ், இவரு சுகுமார், பரணி, இவங்க எல்லாம் பார்த்துட்டு வந்துட்டு எங்க போய் பாருங்கன்னு சர்க்காசமா நீ சொல்லிட்டு இருந்தாங்க. இதே மாதிரி இப்ப நீங்க கேம் செஞ்சருக்கு எப்படி சொன்னீங்களோ அதே மாதிரி நினைச்சேன். சரி ஓகே அப்படின்ட்டு அப்ப விட்டுட்டேன். நீ அன்னைக்கு சர்க்காசமா தான் சொல்லிட்டு இருந்தீங்க, ஞாபகம் இருக்கு. நான் வந்து என் ஃப்ரெண்டு வீட்டு மொட்டை மாடியில இருந்து ஃபிளைட் போகும்போது பேசிட்டு இருந்தேன், நல்ல ஞாபகம் இருக்கு. நீ ஏமாத்த பாக்காத. இருந்தாலும் கீர்த்தி படம் நீ பாத்துருக்கணும்ல தியேட்டர்ல. கீர்த்திக்காக பாருங்க. ஆக்சுவலா வந்து பிரஸ் ஷோ பார்த்தாரு சுகுமார் ப்ரோ, அப்பயே சொன்னாரு கீர்த்திக்காக பாருங்கன்னு சொல்லி. நான் வந்து ஓடிடில ரிலீஸ் அததான் சொன்னேன், சர்க்காசமா சொல்லிட்டு இருந்தீங்க. ஆக்சுவலா அன்னைக்கு தானே இது ரிலீஸ் ஆச்சு, ரஞ்சித் படம் ரிலீஸ் ஆச்சு. அதான் சொல்றேன். அதனால மேபி நான் ஆக்சுவலா அந்த டைத்துல தங்கலானே நிறைய வாட்டி பார்த்துட்டு இருந்தேன், 4-5 வாட்டி. அதனால மத்த படம் பார்க்கல. டிமாண்டி 2 நான் பார்க்கல இன்னும். எனக்கு இந்த தியேட்டர்ல மிஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஓடிடில பார்க்கவே பிடிக்க மாட்டேங்குது, தோணவே மாட்டேங்குது. குட்டி ஸ்கிரீன்ல என்னத்தை பார்த்துக்கிட்டு நான் தியேட்டர்ல படம் பார்க்க தான் பிடிக்கும் எனக்கு. அது ஒரு மாதிரி அந்த பாக்குறீங்க, ப்ரொஜெக்டர் வச்சு பெரிய ஸ்கிரீன்ல பாருங்க. ஆமா, நீ காசு வந்து கொட்டி வச்சிருக்கல, நீ தான் வந்து வீட்ல. நீங்க தானுங்க கொட்டி வச்சிருக்கீங்க, நான் ஏன் கொட்டி வச்சிருக்கேன்? இது ப்ரொஜெக்டர் வாங்கி பாக்குறது. ப்ரொபோசலுக்கு தங்கச்சி எல்லாம் வருது, நீங்க வேற என்ன ஆதி ப்ரோ? என்னது புரியல? ப்ரொபோசலுக்கு தங்கச்சி வருதா? தங்கச்சைன்னு ஏங்க அது நான் காசு கொடுத்து வாங்கினதுங்க. நீயே உனக்கு ப்ரப்போஸ் பண்ணிக்கிட்டியா செயின் வாங்கி கொடுத்து? ஆமா, அத அடமான வச்சு அவருக்கு ஹோம் தியேட்டர் வாங்கி கொடுங்க, ப்ரொஜெக்டர் ஹோம் தியேட்டர். பரணி ப்ரோ நீங்க ட்வீட் போட்டீங்க, அடி எப்படி ப்ரோ? பலமா பரணி ப்ரோ? இல்லையே, இல்ல வசூல் ராஜா, அதுக்கெல்லாம் பலம். வசூல் ராஜா அடி கம்மியா? வசூல் ராஜா சேர் தள்ளின்னு இருக்கு, கண்டுக்கலன்னு அர்த்தம். ஆமா, தப்பிச்சிட்டேன். கேட்க வந்தியா? அது என்ன என்னது புரியல ஆதி ப்ரோ? நீ ஏதோ கேட்க வந்தியப்பா, என்னப்பா? அப்ப ரகுதாத்தா பாருங்கன்னா சொன்ன இல்ல, நான் முன்னாடி என்னன்னா ஆர்ஜே விஷால் ப்ரோ சொன்னார்ல டாப் 5 ஃபிலிம்ஸ்ன்னு சொல்லி, அன்னைக்கு நான் டாப் 5 ஃபிலிம் சொல்லிட்டேன். அன்னைக்கு நீங்க இல்ல,
நான் ஃபர்ஸ்ட் ஃபிலிம் என்ன ஃபிலிம் சொல்லியிருப்பேன்னு கெஸ் பண்ணுங்கன்னு சொல்ல வந்தேன். ஃபர்ஸ்ட் 2024ஓடதா இல்ல மொத்தமாவேவா? இல்ல மொத்தமா ஆல் டைம்னா ஆதினா பரணி ப்ரோவோட லிஸ்ட் உங்களுக்கு மிகப்பெரிய ஆச்சரியத்தை ஏற்படுத்தும். அதான் அந்த ஃபர்ஸ்ட் படம் எல்லாம் கேட்டீங்கன்னா ஷாக் ஆயிருவீங்க. ஃபர்ஸ்ட் படம் உதிரி பூக்களா? இல்ல இந்த படத்தை பார்த்துட்டேன்னு சொல்லி அதை தவிர வேற எதையும் செட் பண்ணிருக்கியா தெரியலையே. என்ன படம் ராஜா? நான் எங்க க்ளூ கொடுக்குறேன். சூப்பர் ஸ்டார் மூவி. சூப்பர் ஸ்டார் கமல்ஹாசன் 2 பேரும் சேர்ந்து நடிச்ச மூவி. 16 வயது இல்லையா? இல்ல. தில்லுமுல்லா? இல்ல. என்ன எதை கேட்டாலும் இல்லைன்றான். நீங்க இதுவா நெட்ரிகன்னா? இல்ல. சரி நெட்ரிகன்ல ஏதா அவரு? சாரி நெட்ரிகன்ல ஏதுனா இவரு? அதான் மனைவினைகள் யாருடனோ வருமே, அது என்ன படம்? அது இல்லப்பா, மனைவினைகள் யாருடனோ நினைத்தாலே நிக்க முடியாது வரும். 3 முடிச்சு கப்பல்ல போய்கிட்டே பாடுவாரு, கப்பல்ல வந்து போயிட்டே பாடுவாரு. 3 முடிச்சுன்னு நினைக்கிறாரு. நினைத்தாலே நிக்க மாட்டா? இல்ல. என்ன படம் சொல்லு அப்ப நீங்க? அபூர்வ ராகம். அபூர்வ ராகங்களா? ஆமா, ரஜினியோட ஃபர்ஸ்ட் ஜோன்லயே இல்லையே அது. அது தெரியும், ஆனா இது இவன் சொல்ற மாதிரி இல்லையே. இந்த இதையெல்லாம் இவன் இது பண்ண மாட்டானே பண்ற மாதிரி. இல்லன்னா அந்த ஏஜ்ட் விமன் லவ் ஸ்டோரினா பரணிக்கு ரொம்ப பிடிச்சிரும். ஐயா விஷால் ப்ரோ, நான் அப்படியே சொன்னேன். நான் எவ்வளவு அழகா சொன்னேன் நீங்க ஸ்பேஸ்ல. ஏங்க சும்மா சொன்னீங்க, நீங்களே சொல்லிட்டீங்க, சொல்லுங்க. அது ஆக்சுவலா விஷாலுடைய பார்வையில அவன் எந்த படத்தையுமே கொஞ்சம் லைட்டா ஒரு காஜி பார்வையோட தான் பார்ப்பான். இல்ல அந்த படத்தோட கிளைமாக்ஸ் தவிர எனக்கு படம் ரொம்ப பிடிச்சதுன்னு சொல்லியிருந்தேன். ஏன் அந்த படத்தோட கிளைமாக்ஸ் எனக்கு பிடிக்கல? அது அந்த டைமுக்காக அவங்கள வந்து பிரிச்சிருவாங்க, பட் அது சேர்த்து வச்சிருக்கலாமே அப்படின்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. இவன் எந்த படத்தையுமே அந்த படம் எப்படி இருக்கோ அதை பார்த்து இது பண்ண மாட்டேன்றான். அவங்க ஏன் அந்த டயத்துல வந்து சிரிக்கல, அவங்க ஏன் அந்த டயத்துல வந்து கிளம்பல, அவங்க ஏன் அந்த படத்தை சேர்த்து வைக்கல, ஏன் பிரிச்சாங்க இப்படின்னு. இல்ல நீங்க யோசிச்சு பாருங்க, அந்த காலத்துல அப்படி வச்சிருக்க நான் புரிஞ்சுக்கிட்டது நான் சொல்றேன். அந்த இப்ப இந்த காலத்துலன்னா மேபி அந்த கிளைமாக்ஸ் வச்சிருக்கலாம். அந்த காலத்து ஆடியன்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணணுன்றதுக்காகவே அவங்கள பிரிச்ச மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு அந்த படத்துல. உனக்கு சேர்ந்திருந்தா நல்லா இருந்திருக்கும்னு சொல்றேன். ஆமா, ஓகே. அவ்வளவு தூரம் கொண்டு போயிட்டு கடைசியில பிரிச்சிட்டீங்களே அப்படின்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. கரெக்ட். நான் சும்மா கலாய்க்கிறதுக்காக சொன்னேன். எனக்குமே தோணும் நிறைய படம் இந்த மாதிரி கிளைமேக்ஸ் இப்படி வந்திருக்கலாமே, ஆனா பாவில ஏன்டா இப்படி முடிச்சிட்டீங்க அப்படின்ற மாதிரி எனக்கு இதுக்கெல்லாம் கூட தோணுச்சு. அன்னைக்கு ஒரு பிரகாஷ் ப்ரோ ஒரு பாக்யராஜ் ஃபிலிம் சொல்லியிருந்தாரு. அதுலயுமே கிளைமேக்ஸ் வந்து அன்னைக்கு பாக்குறதுக்கு முன்னாடி என்கிட்ட சொல்றாரு, கிளைமேக்ஸ் அந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி தான் இருக்கும், பட் அதை தவிர படம் நல்லா இருக்கும்னு சொல்லி. இது அந்த 7 நாட்களா? அவர் வந்து அவர் ஒய்ஃபை கொல்றதுக்காக விடியும் வரை காத்திரு நான் சொன்ன படம். ரைட் விடுங்க, பழைய படத்துக்கு போயிட்டோம். இப்ப இந்த வாரம் வந்த 2 ட்ரைலர் வந்து எல்லாரும் பேசி முடிச்சாச்சா? கன்ஃபார்ம் இல்ல, எல்லாருமே பேசிட்டாங்களான்னு தெரியல. இது நீக் பத்தி ஓரளவு பேச நீக்க பத்தி பேசிட்டாங்க. டிராகன் பத்தி யாரும் பேசலையா? விஷால் ப்ரோ நீங்க பேசிட்டீங்களா? எனக்கு ரொம்ப சூப்பரா இருக்கு. நான் டிராகன் பத்தி சொல்லிட்டேன், அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ரைட், ஓகே. மாவீரன் உங்களுக்கு? எனக்கு வந்து ஆமா 2 ட்ரைலுமே நல்லா தான் இருக்கு, நல்லா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. ஆனா டிராகன் ஒரு படி மேல இருக்கு எனக்கு. டிராகன்ல ஏகப்பட்ட கட்ஸ், ஏகப்பட்ட சீன்ஸ் காமிச்சிருந்தாங்க. ஆனா அந்த இப்ப பேட்டி வந்து அந்த இவரு டைரக்டர் கொடுத்துருக்காரு, வெறும் 10% மட்டும்தான் கட்ஸ் காமிச்சிருக்கோம். நாங்க இன்னும் வந்து நிறைய விஷயங்கள் சர்ப்ரைஸா வச்சிருக்கோம். அதே மாதிரி எதுவுமே வந்து மிஸ்லீட் பண்ற மாதிரி இருக்காது. கண்டிப்பா சமூகத்துக்கு ஏற்ற மாதிரி தான் நாங்கள் வந்து அந்த கதையை வந்து செகண்ட் ஹாஃப் கொண்டு போகிறோம். யாரும் பயப்பட தேவையில்லை, எதுவும் கெட்ட மெசேஜ்லாம் சொல்லலை, பேட் இம்ப்ரெஷன்லாம் கொடுக்குற மாதிரி இருக்காது அப்படிலாம் சொல்லிட்டு இருக்கிறாரு. சரி விஷயங்கள் சொல்லிட்டு இருக்காரு, பேட்டி கொடுத்துட்டு இருக்கிறாரு. அடுத்தது சுகுமார் ப்ரோ, நீங்கள் 2 ட்ரெய்லரும் பார்த்துட்டீங்களா? இருக்கீங்களா ஃபர்ஸ்ட் இங்கே? இல்லை போலண்ணா. ஓகே, மற்றவங்க சொல்லுங்க எப்படி இருந்துச்சு டிராகன் அண்ட் நீக் ட்ரெய்லர்? எனக்கு டிராகன் ரொம்ப பிடிச்சிருந்தது. இப்போ நல்ல கமர்ஷியல் பேக்கேஜா இருந்தது. நீட் வந்து எனக்கு அவ்வளோவா கனெக்ட் ஆகல, ஏதோ மிஸ் ஆகிற மாதிரியே இருந்தது நீக். இப்ப எல்லாரும் அமைதியாயிட்டீங்களா? எதுவுமே பேசுறது அதான் ஏன் மௌனம் ஆயிட்டீங்க? சொல்லுங்க. உங்களுக்கு எப்படி இருந்துச்சு பிரகாஷ் நீக் ட்ரெய்லர்? எனக்கு 2 ட்ரெய்லருமே இன்னைக்கு வந்து அந்த அளவுக்குலாம் இல்லை, எனக்கு இம்ப்ரெசிவா இல்லை. நீட் வந்து எனக்கு அந்த பையன் எனக்கு அந்த ஹீரோ நீங்க சொன்ன மாதிரி தான் முன்னாடியே நீங்க அது மாதிரி வேர்டிங்ஸா போட முடியல. அது காரணம் இருக்கு, உங்களுக்கு தெரியும். பட் ஏன்னா ஒரு எக்ஸ்பிரஷன் இல்லாமல் இருக்கிறது ஓகே,
சொந்த பையன் அப்படி இப்படிங்கிறதுலாம் ஓகே, சொந்தக்கார பையங்கிறதுலாம். பட் என்னன்னா எனக்கு இந்த ஹிந்தியில ரீல்ஸ்லாம் போடுவாங்க தெரியுமா, நார்த் இந்தியாவில் ஒரு பையன் ஒரு லவ் அப்புறம் எக்ஸ்ல வரு அந்த மாதிரி திரும்ப திரும்ப அங்கிட்டு இருந்து இங்கிட்டு, அது அப்படியே ஒரு படமா எடுத்த மாதிரி இருந்துச்சு எனக்கு. அது ஒரு இம்ப்ரெசிவா இல்லை. அடுத்தது டிராகன். டிராகன் வந்து எனக்கு வந்து ஏற்கனவே எனக்கு சொல்ல போனால் டான் படம் எனக்கு செட் ஆகாது. டான் படம் எனக்கு பிடிக்காது. எனக்கு அந்த ஜானரே திரும்ப இன்னொரு படம் எனக்கு ஏற்கனவே வந்து ஏற்கனவே இந்த ஸ்கூல் பசங்க காலேஜ் பசங்களாம் ஓவரா இது மாதிரி பண்றதெல்லாம், ஏன்னா எனக்கு அது கான்செப்டே புரியல. காலேஜ்ல போய் படிச்சு பாஸ் ஆகிற மாதிரி எப்படா சீன் எடுப்பீங்க? எல்லாருமே ரவுடியாவே இருக்கணும், ரவுடி மாதிரியே இருக்கணும், சரி கெத்தா இருக்கணும், மாசா இருக்கணும். காலேஜ் எதுக்கு போறீங்க? காலேஜ் எதுக்கு போறோம்? அது ஒரு படத்துல கூட காட்ட மாட்டாங்களே இப்பெல்லாம். எல்லா படத்துலயும் இதே மாதிரி காமிச்சா, ஏய் அப்பா காலேஜ் ஒருத்தன் பாவண்டா, அவன் லட்சக்கணக்கில் பீஸை கட்டி இன்ஜினியரிங் லட்சக்கணக்கில் கொடுத்து அனுப்புறாங்க. இதை பார்த்து ஒரு 4 பேர் நம்ம காலேஜுக்கு மாஸ்டா இருக்கணும், லீடா இருக்கணும், அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும். இதுல வேற ஃபர்ஸ்ட் சொல்ல டைலாக்கே வேலை தேவையே சொல்ல தேவையில்லை. நம்ம உலகமே அப்படிதான் போயிட்டு இருக்குங்கிறப்ப நம்ம ஏற்கனவே புலம்பிட்டு இருப்போம். அதே ஃபர்ஸ்ட் டைலாக் வச்சிருப்பாங்க. ஆக்சுவலா எனக்கு பேட் கைஸ்னா ரொம்ப பிடிக்குங்கிற மாதிரியா, பேட் பாய்ஸ் ரொம்ப பிடிக்கிற மாதிரி. அதனால நமக்கு அதை வந்து 2K கிட்ஸ்க்கு என்ஜாய் பண்ணுவாங்க. ஓகே, நம்ம உடனே வந்து ட்ரெண்ட்ல இருந்து நீங்க வந்து வெளியே இருக்கீங்க, நீங்க பூமர் அப்படின்னு கூட சொல்லலாம். பட் நமக்கு என்னன்னா வந்து இதெல்லாம் வந்து எந்த அளவுக்கு எடுக்க முடியுமோ எடுங்கப்பா, போங்கப்பா அப்படின்னு தான் இருக்கு. பாப்போம், படமா பார்த்தா தெரியும். ட்ரெய்லர் வந்து எனக்கு ரெண்டுமே எனக்கு வந்து இம்ப்ரெசிவா இல்ல, 2 ட்ரெய்லர். அதேதான். ஆனா அது எனக்கு வந்து இந்த நீ முதல் சொன்ன டைலாக் இருக்குல்ல, அது மட்டும் எனக்கு என்னமோ அது நிதர்சனம் தான். இந்த அது நிதர்சனம் தாங்க சொல்றேன் நான். நிதர்சனமே தான், நிதர்சனமே தான். அதான் நான் சொல்றேன், ஏற்கனவே அப்படிதான் இருக்குங்கிற நானு. ஏற்கனவே அப்படிதான் இருக்குங்கிற. விஷால் ஒரு நிமிஷம், விஷால் 3 பேருமே பேசிட்டு இருக்கோம், ஒரே நிமிஷம் சொல்லுங்க பிரகாஷ். இல்ல அதே டைலாக்ல சமூகத்துல நடக்கிறது அந்த விஷயம் மட்டும் நான் வந்து இப்ப இல்ல, ஒரு 20 வருஷமே அதை பார்த்துட்டு இருக்கேன். அது முக்கியமா பர்சனலாவே அதை வந்து நம்ம வந்து அதிகமா சொல்ற டைலாக், இந்த நல்லவனுக்கு காலமே இல்லடா அப்படின்னு ஏதோ ஒரு படத்துல ஏன் சொல்லுவானே, அது வடிவேல் சொல்லுவான்னு நினைக்கிறேன். நாட்டுல நல்லதுக்கே காலம் இல்ல திருநாவு. ஆமா ஆமா, நல்லதுக்கே காலம் இல்ல திருநா. அது மாதிரி ஏற்கனவே நம்ம அப்படிதான் போயிட்டு இருக்கு. இப்ப நம்ம சொல்லவே தேவையில்ல. அது இப்ப கண்கூட இப்ப அதாவது நம்ம வளர்ச்சி எப்படி பார்க்கணும், சும்மா சிம்பிளா உதாரணம் சொல்றேனே. நான் வந்து இப்போ எப்படி இருக்கணும், அது மாதிரி கொஞ்சம் காலத்துக்கு முன்னாடி இருந்தேன். அப்போ ஒரு கை குழந்தை பார்த்த மாதிரி ஞாபகம். இப்போ நான் எப்படி இருக்கணும், இப்போ அப்படியே தான் இருக்கேன். அந்த கை குழந்தை வந்து 10th போன மாதிரி ஞாபகம். இப்போ நான் அப்படியே தான் இருக்கேன், அந்த கை குழந்தை வயசுக்கு வந்த மாதிரி ஞாபகம். நான் அப்படியே தான் இருக்கேன், அந்த கை குழந்தை கிட்டத்தட்ட இப்போ லவ் பண்ணிட்டு சுற்றுற மாதிரி ஞாபகம் இல்லை ரியாலிட்டி நடந்துட்டு. நம்ம அதாவது நம்ம வந்து அந்த கை குழந்தைலேருந்து இப்போ ஒரு குழந்தைய பார்க்குறோம், அந்த வளர்ச்சியெல்லாம் பார்க்குறோம். அது இப்போ எப்படி நடந்துக்குது, என்ன விஷயங்கள் பார்க்குறோம். அந்த அளவுக்கு நம்ம வளர்ச்சியை டோட்டலாகவே பார்க்குறோம் ஓவராலா. இப்போ அஜித்குமார் மீம் ஒன்று ஷேர் பண்ணியிருக்காருப்பாங்க, என்னது காலேஜுக்கு போய் ஒழுங்கா படிச்சு நல்ல கம்பெனில பேச ஆகிற மாதிரி படம்லாம் எடுக்கவே மாட்டீங்களாடா டேய் அப்படின்னு. கரெக்ட் தான், கிட்டத்தட்ட இப்ப அப்படிதான் ஆயிருக்கு. இல்ல அதுதான் கிட்டத்தட்ட அந்த எனக்கு பேட் பாய்ஸ் தான் பிடிக்கணும்னு ஆரம்பிக்கிற மாதிரியே. அதான் நிதர்சனமே அதுதானாலும் எத்தனை படத்துல டோட்டலா கொஞ்சம் கூட அதான் நல்லவனா இருந்தா யாருமே சீண்ட முடியாது. இந்த ஒரு படத்தை ஒன்று இருக்குமே, ஜிகர்தன் டட்டுக்குள்ள தான் வரும், நல்லவனை பத்தி படம் எடுத்தா யாருமா பாக்குறா, எல்லாம் கெட்டவனை பத்தி எடுத்தாலும் பாக்குறாங்க, ஹீரோவே வில்லனா இருக்கணும்னு ஆசைப்படுறாங்க அப்படின்னு வரும்ல. அது மாதிரிதான் ஆகுது கிட்டத்தட்ட. சரி என்னவோ பார்ப்போம். ட்ரெய்லர் வச்சு நம்ம டோட்டலா முடிவுக்கு வந்துட முடியாது. இருந்தாலும் ட்ரெய்லர் நமக்கு செட் ஆகாத ட்ரெய்லர் ரெண்டுமேனா அது வந்து எப்படின்னா மிக்சரா இருந்துச்சு. எப்படின்னா நீக்கு வந்து இது டோட்டலா கொஞ்சம் நமக்கு இந்த பிடிக்காத ஒரு விஷயம் மாதிரி இருந்துச்சு, அவ்வளவுதான். மிக்சடு இது அந்த பையன் வேற, ஹீரோ வேற, டோட்டலாவே சரி குடும்பத்துல இருந்து ஒருத்தர் கூட்டு வரணும் முடிவு பண்ணிட்டீங்க, அவ்வளவுதான். அதுக்கேற்ற மாதிரி நீங்க என்ன பண்ண போறீங்களா அதுதாங்கிற மாதிரி இருந்துச்சு. ஆனா ரெண்டுமே 2K கிட்ஸ்க்கு என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு படம் தான் தெரியுது. இது சொல்லவே தேவையில்ல. அதை விட எனக்கு நீக்க விட இது நல்லா ஓடிடுமோன்னு தோணுது. அதாவது ஜஸ்ட் ஒரு கெஸ் மட்டும் வச்சோம்னா நீக்க விட இது வந்து நல்லா அதான் பயங்கரமா அலப்பறையா இருக்குன்னு தோணுது பாக்குறப்ப, ரெண்டையும் பாக்குறப்ப. ஏன்னா கட்ஸ் நிறைய உங்களுக்கு வந்து ஒரே விஷயத்தை காமிக்காம, அதாவது நான் ஒரு 10 சீனை மட்டும் வச்சு நீங்க ஃபுல் படமா எடுக்காம நான் சீன் எடுத்துக்கிட்டே இருக்கேன் பாரு. அட்லி டைப் இருக்குல்ல, அட்லி டைப்லாம் பாத்தீங்கன்னா இப்போ ட்ரெய்லர்லயே ஒரு 100 ஷாட் இருக்கும். வச்சு இதை எடுத்து எப்படி தள்ளியிருக்கேன் பாரு, நான் எடுத்த 4.5 மணி நேரத்தை எனக்கு காமிக்கிறேன் பாருங்கிற மாதிரி இருக்கும்ல. அது மாதிரி இது நிறைய எடுத்துருக்காங்க போல இருக்கு டிராகன்ல. அசோத் மாதிரி இருந்து கேமியா வேற பண்ணிருக்காரு போல இருக்கு படத்துல, ட்ரெய்லர்லயே வராரு வேற. பாப்போம். ஏன்னா கோமாளில வந்து பிரதீப் வந்தாரு, அடுத்து அப்படியே ஹீரோ ஆயிட்டார்ல, அந்த மாதிரி அசோத் வந்து சரி நம்ம வந்துருவோம், நாளை பின்ன கைக்கு ஹீரோ கிடைக்கலன்னா நம்மளே போய் பண்ணிடுவோம் அப்படின்ற மாதிரி சோன்ல இருக்காரு போல. பிரகாஷ் நான் ஒண்ணு கேட்கவா? எப்படியும் அன்னைக்கு அந்த சொன்ன மாதிரி தான் சொல்ல போறீங்க, சொல்லுங்க. மலையாளம்ல வாலா அப்படின்னு சொல்லி ஒரு ஃபிலிம் வந்துச்சு, அதை பாத்திருக்கீங்களா? ஆமா, நீங்க சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன், பார்க்கல. அந்த கதை சொல்லுவீங்க, கதை சொல்லி கேள்விப்பட்டிருந்தேன். அப்பாட்ட புலம்புவாங்க, அப்பா அம்மா 2 பேர் இருப்பாங்க, அதானே பேரண்ட்ஸ்க்கு ஏத்த படம். அந்த படம் நீங்க பாக்கலையா?
பார்க்கல நீங்க கதை சொல்லி இல்ல கேட்டேன், நீங்க நீங்க பேசல கதை அந்த சொன்னீங்க அந்த அதை படம் கேட்டேன். அந்த படம் பாருங்க. அந்த படம் பார்த்துருந்தா நான் நேரம் 2 3 கேள்வி கேட்கலாம்னு நினைச்சேன். மிஸ் ஆயிட்டீங்க. சரி ஓகே. பிரகாஷ் ப்ரோ ப்ரோ டிராகன்ல அவன் ப்ரொடக்ஷன் சொல்றதே குவாலிட்டி பாருங்களேன், வந்து ரொம்ப மிஸ் சூப்பரா இருந்தது. ஆயிட்டீங்கன்றான் பாருங்களேன். அப்ப என்ன மாதிரி கேள்வி ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்திருப்பான் பாருங்க. ப்ரோ இல்ல அவரை அதான் தாக்குற மாதிரி சொல்றேனே. இல்ல இருக்கு பிரகாஷ் ப்ரோ. இல்ல ஏற்கனவே வந்து பரணி மேல ஒரு மிகப்பெரிய பிராதம் இருக்கு. பரணி வந்து அதர் லாங்குவேஜ் படத்துல இருந்து ஆரம்பிக்கிறாரு. அதர் லாங்குவேஜ் படத்துல இப்ப வந்து கேள்வி கேட்க கூட அதர் லாங்குவேஜ் படத்தை பாக்குங்கிறாரு. இருங்க பரணி இருக்காவே அந்த படத்தை பாக்குறேன். இல்ல அதர் இல்ல லாங்குவேஜ் இல்ல படத்தை நான் சொல்றேன். நான் எதுக்காக பிரகாஷ் ப்ரோ உங்களை தாக்குற மாதிரி இருக்கும் அந்த படம். உங்களை தாக்குற மாதிரி இருக்கும் அது. ஆ, நான் சீன்ஸ் பார்த்திருக்கேன். இல்ல இல்ல ஆமா உங்களை அவ்வளோ தாக்குற மாதிரி இருக்கும் அது. அவ்வளோ வந்து அப்படி இருக்கு. இல்ல தாக்குற மாதிரி இருக்காது. பரணி நான் சொல்றேன். இந்த பிளாட் நீங்க சொன்னீங்க, இந்த 2 பிளாட் டானுக்கும் இந்த இதுக்கும் நீங்க ஒரு பிளாட் சொல்றீங்கல்ல, டிராகனுக்கும் அதே மாதிரி ஒரு பிளாட் தான். புரிஞ்சிருச்சு. டிராகனை சொன்னது கூட இல்ல. பரணி விளக்க வர்றது டானுக்காக வரீங்க. சொல்லுங்க இப்ப. கமான். சத்தியமா நான் டான்காக வரலன்னா ஆமா இந்த ப்ரோ, மாதிரி நீங்க கதைகளை ஆரம்பத்திலேயே சொல்லிட்டீங்கல்ல டான் எனக்கு ஒர்க் ஆகுதுன்னு. அப்பவே அவர் யோசிச்சாரு ஒரு கொஸ்டினோட உங்களை வந்து அட்டாக் பண்ணணும். இல்ல அப்பவே எனக்கு தெரிஞ்ச பரணிக்கு கண்ணு புடைச்சிருக்கும், கரண்ட் பாக்ஸ் இல்ல வெடிச்சிருக்கும். பரணி உனக்கு டான் பிடிச்சா பரணி? செந்தில் எனக்கு ஒரு படத்துல வாயில விரல வச்சு பிடிச்சதா? ஒரு மாதிரி பாப்பார்ல, அந்த மாதிரி பரணி பாத்துருக்காரு. நான் சொல்றேன். அப்ப பரணி உனக்கு இப்ப இந்த சிவகார்த்திகேயன் இவர் படம் சிபி படம் தள்ளி போனது வருத்தமா இருக்கா? அப்ப கண்டிப்பா இருக்குண்ணா. ஆனா அந்த படம் நடக்கும், அது ஷுவர். பட் 24th ஃபிலிமா இல்லைன்றது தான் அது. அந்த ஆனா சிபி கூட ஒரு படம் இருக்கு, அது மட்டும் கன்ஃபார்ம். 42 50 பண்ணட்டும். இல்ல ப்ரோ, எனக்கே வந்து டான் படம் எப்படின்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் எனக்கு ரொம்ப ஆவரேஜா தான் இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் போக ஓகேங்க. ஆனா எனக்கு எங்க தெரியுமா அந்த படத்தோட இதுவே கடைசி 20 நிமிஷம் தான் எல்லாரும் இது. அதுதான் அந்த எஸ்ஜே சூர்யா ஒண்ணு சொல்லுவார்ல, அவ்வளவுதான். எஸ்ஜே சூர்யா அங்கிருந்து ஆரம்பிச்சது. நான் கத்திக்கு அப்புறம் தியேட்டர்ல அழுதது வந்து அந்த மூவில தான் ப்ரோ. அதுக்கு முன்னாடி அது நடுவுல வந்து எவ்வளவு படம் பார்த்திருக்கேன், கொஞ்சம் ஃபீல் ஆயிருக்கேன், அழுதது இல்ல. கத்திக்கு அப்புறம் கண்ணுல தண்ணி வந்தது எனக்கு அந்த படம் தான். சில படங்கள்லாம் சொல்லுவேன், அது அந்த படத்தை என்ன காட்டியிருக்காங்களோ அதுக்காக நம்ம அழுதுருக்க மாட்டோம். என்னன்னா இப்ப எனக்கே அந்த இதை பார்க்கும்போது அந்த கால் ஷாட் கடைசியா ஒண்ணு காட்டுவாங்கல்ல, அப்பதான் எனக்கு ஒரு மாதிரி கலக்கமா இருந்துச்சு. அது என்னன்னா நம்மள அதுல நம்ம வீட்டை நம்ம அப்பாவை அந்த மாதிரி அதுல நம்ம அசோசியேட் பண்ணிக்குவோம். அதனால வர்ற அழுகைய ஒழிய அது அந்த படத்தோட இல்ல. அதுதான் ப்ரோ, அதான் சொல்றேன். என்னன்னா அதுவும் வந்து அந்த ஒரு சீன் ஸ்ட்ரைட்டா வச்சிருந்தா நம்மளுக்கு கொஞ்சம் கனெக்ட் ஆயிருக்காது. அந்த எஸ்ஜே சூர்யா சீன்ல இருந்தே நம்மள ஒரு மாதிரி மெல்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அது கரெக்டா கொண்டு போயிருப்பாங்க அந்த கடைசியில. ரூம்ல இருந்து சாரி சொல்றப்ப போடான்னு இல்ல ஆக்சுவலா அந்த படம் ஓடுனதுக்கு நான் சந்தோஷப்பட்டேன்னா கடைசி அந்த 20 நிமிஷத்துக்காக தான். சரி ரைட்டு போ, ஒரு படத்துல ஒரு 20 நிமிஷம் எல்லாம் எடுத்திருக்காங்க அப்படிங்கறதுனாலதான் அந்த படம் ஒண்ணு அப்பாடா இந்த படம் மிகப்பெரிய வெற்றி. அதுக்கு இந்த ஒரு 20 நிமிஷத்துக்காக வச்சிருக்கட்டும். ஏன்னா அதுவும் இல்லடிச்சுங்க என்ன கொஞ்சம் இதா இருக்கு. ஏன்னா நம்ம காலேஜ் எப்படி இருக்குன்னு சொல்றேனே, நான் வந்து என் காலேஜ் வந்து காலையில வந்து ரொம்ப வெள்ளனையா போயிடணும். 1:40 காலேஜ் விட்டுரும். எனக்கு 1:50 கேம்பஸ்ல இருந்து வச்சுங்களேன் துரத்தி விரட்டி விடுவாங்க. 1:40 காலேஜ்ல இருந்து போயிடணும். 1:50 அந்த 1:40 விடும். 10 நிமிஷம் டைம் அதில் வெளியே கேம்பஸ் விட்டு வெளியே வந்துடணும். ஏன்னா 2 மணிக்கு பொண்ணுங்க வர ஆரம்பிச்சு லேடிஸ் காலேஜ். அப்படியே மதியானத்துக்கு மேல வந்து லேடிஸ் காலேஜ், காலையில பாய்ஸ்க்கானது, கேர்ள்ஸுக்கு மதியானம். அதனால அந்த கேர்ள்ஸு கூட அதை உள்ளேயே விடக்கூடாதுன்னு நம்ம இருக்கக்கூடாதுன்னு சொல்லி துரத்து. அந்த அளவுக்கு நம்ம ஸ்ட்ரிக்டான காலேஜை படிச்சு வளர்ந்து இருக்கோம். திருச்சியில பெரும்பாலான காலேஜ் அப்படிதான் இருந்துச்சு. அது இப்பதான் கொஞ்சம் இதா மாத்திருக்கிறாங்க. பட் நம்மளாம் அப்படிதான் பாக்குறோம். இவங்க என்னன்னா காலேஜ் என்னென்னமோ பண்றாங்களேங்க மாதிரி தான் இருக்கு. சரி ரைட்டு ஓகே. ஆக்சுவலா பிரகாஷ் இதுல என்ன இதா இருந்தா கொஞ்ச நாள் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க, இது இப்ப எப்படி ஆயிரும்னா இந்த படத்தை நீங்க விமர்சிச்சீங்கன்னா பூமர் ஆயிடுவீங்க. அந்த சோனை கொண்டு போயிரு. இல்லண்ணா, ஆனா நான் இதை சொல்லணும்னு நினைச்சேன். இப்ப வந்துட்டு கெட்ட பசங்களை தான் பிடிக்குதுன்னு சொன்னீங்களா, கெட்ட பசங்களை தான் பிடிக்குது. ஆனா அதை லவ் பண்ண தான் பிடிக்கும், லைஃப் பார்ட்னரா இருக்க பிடிக்காது. அதுவுமே அந்த டிராகன் ட்ரெய்லர்ல சொல்லியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச அவன் ஏதோ சொந்த வாழ்க்கை அரசியலோட சொந்த வாழ்க்கை இல்ல, பல பேர் வாழ்க்கை நீங்க எவன வேணாலும் பாருங்க. லவ் பண்றப்ப வா ஹி இஸ் தி மாஸ் கை வரவா வா அப்படிதான் இருக்கும். கல்யாணம் பண்றப்பலாம் வரவா வாவுனா தெரியும். ஆனா என்ன தெரியுமா, என்ன காமெடி தெரியுமா, என்னோட ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. அவளுதெல்லாம் வந்து புலம்போலையில் என் ஃப்ரெண்டோட ஒய்ஃப்லாம் இருப்பாங்க. அவங்களாம் வந்து அண்ணா இப்படின்னா நான் அப்படின்னா இவன் என்னன்னா இப்படி பண்ணிட்டு இருக்கான். நான் சொன்னேன் இவன் 7 வருஷமாவே பரதேசி தானே சுத்திட்டு இருக்கான், உனக்கு இன்னைக்கு தான் தெரியுது அது அப்படின்ற மாதிரி இருக்கும். பட் அது என்னன்னா ஒரு ஜோனுக்கு மேல இவன் இந்த கல்யாணம் அப்படின்னு நடந்ததுக்கு அப்புறம் இன்னும் கொடூரமா போயிடுவாங்க. இன்னும் கொடூரமா போய் கண்டுக்கவே இல்லாம போயிடுவாங்க. என்ன இவன் கண்டுக்கவே மாட்டான் அப்படின்ற மாதிரி ஒரு ஜோனுக்கு போயிடுவாங்க. நான் சொல்லுவேன்,
நல்லா அரசியல் பேசுறீங்க, நல்லா தெளிவா பேசுறீங்க, நல்லா உரிமை போராட்டம்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க ட்விட்டர்ல, இன்ஸ்டாகிராம்லலாம். அது எப்படிம்மா இப்படி லவ் பண்ணும்போது வந்து இப்படி பண்றீங்க அப்படின்ற மாதிரி கேட்டுவேன். ஆனா நீங்க அதெல்லாம் வேறங்க, அது இல்ல ஆனா இல்ல அது கெத்துல ஆக்சுவலி அதுக்கு ஆக்சுவலா ஒரு நல்ல ஒரு ஒரு இவங்க வந்து ஒரு நல்ல ரீசன் சொல்லிட்டாங்க. ஒரு இவங்க ஒருத்தவங்க ஒரு ரீல்ஸ்ல வந்து ஒண்ணு பார்த்தேன். ஒரு சைக்காட்டிஸ்ட் யாரோ ஒருத்தவங்க என்னென்ன சொன்னாங்க? சுகுமார் அண்ணா வணக்கம். சுகுமார் ஆரம்பிச்சிட்டாரு இல்ல, சுகுமார் ஆரம்பிச்சிட்டாரு வந்துட்டாருன்னு அர்த்தம். சுகுமார் நான் வந்துட்டாருன்னா இப்படி ஏதாவது இது பண்ணுவாரு, நம்ம சொல்லாம சொல்லுவாரு. இல்ல வடிவேலு இந்த என்ன பண்ணாது, ஐயோ பகவதி படத்துல வந்து இந்த தண்ணி ஆடும்ல, வடிவேல் இந்த இதுங்க பாண்டியராஜ் பின்னாடி அது வேற. அது அடிக்கடி சொல்லியாச்சு, எங்கல்ல நல்லா சொல்லியாச்சு. இப்ப வந்து பகவதிக்கு வந்திருக்கேன் நானு. பகவதி தண்ணி ஆடுனா சின்ன பகவதி வர மாதிரி அந்த இந்த வைப்ரேஷன் அது மாதிரி மைக் மியூட்னு வந்துச்சுன்னா சுகுமார் ப்ரோ வந்து ஆன்லைன் வந்துட்டாரு. இது வரைக்கும் ஹெட்செட்டை காதுல மாட்டல, இப்ப மாட்டிட்டாருன்னு அர்த்தம். சுகுமார் ப்ரோ என்ன சொல்ல வரீங்க? காதுல மாட்டின்னு கேட்டுட்டு இருந்தேன் இன்ட்ரெஸ்டா. அப்ப கூப்பிட்டப்பா சொல்லுங்க, எதுக்காக மியூட் பண்ணீங்க? சைக்கியாட்ரிஸ்ட் என்ன சொன்னாங்க அதை சொல்லுங்க, நான் மண்டை வெடிக்குது. சின்ன விஷயம் தான், அது ரொம்ப சின்ன விஷயம் தான். அது விஷயம் தான். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஆதி ப்ரோ கிட்ட அது எப்படி எதை பத்தி நோக்கி போவோம்னு தெளிவு பண்ணீங்களா? என்னது எதை பத்தி? இல்ல நான் எதுக்கு சொல்ல வந்தேன்னா, விஷால் ப்ரோ இப்ப நடுவுல சுகுமார் ப்ரோ பேச விட்டுருங்க, இல்லன்னா கேட்க முடியாது. சுகுமார் ப்ரோ நீங்க சொல்லிருங்க. ஒன்னும் இல்ல ப்ரோ, ஆதி ப்ரோ அது ஏதோ சொன்னீங்களே சொல்லுங்க. இல்ல அதான் என்னன்னா, அது ஜென்ரலா வந்து இந்த அவங்க சொல்லுவாங்கல்ல, இந்த எங்க அப்பா வந்து பயங்கரமா என்ன இது பண்ணாங்க. இல்ல சுகுமார் ப்ரோ நீங்க சொல்லி முடிச்சுங்க. ஆமாமா அவர் சொல்லிட்டு ஆதி இருங்க, அவர் சொல்லிட்டான். அண்ணா சொல்லுங்கண்ணே. இல்ல ஆதி ப்ரோ சொல்லிட்டோம். இப்போ உங்களுக்கு ஏதாவது சொல்லணும்னு இருக்கா, இல்ல சும்மா வந்து இன்டர்வியூ பண்ணீங்களா? இல்ல சும்மாலாம் இன்டர்வியூ பண்ணல, ஆதி ப்ரோ சொல்றேன். சரி ஓகே, ஆதி ப்ரோ நீங்களே சொல்லுங்க ப்ரோ. நான் தான் சொல்லிக்கிட்டு இருந்தேன், என்னை ஊழல இடைமறிச்சு அதுக்கப்புறம் திருப்பி நீங்களே சொல்லுங்க ப்ரோ. இல்ல நான் இடைமறிக்கல, நீங்க சொல்லுங்க. சரி அதான் சின்ன விஷயம் தான். ஆக்சுவலி என்ன சொன்னாங்கன்னா, அந்த சைக்காட்ரிஸ்ட் வந்து இந்த மாதிரி சில பேருக்கு வந்து அவங்க அப்பா கிட்ட வந்து பயங்கரமா திட்டு வாங்கி அடி வாங்கி அப்படிலாம் வளர்ந்துருப்பாங்க சில பொண்ணுங்க. ஆனா அவங்க வளர்ந்த பின்னாடி அவங்க லவ் பண்ற பையனும் அதே மாதிரிதான் இருப்பான். அதே மாதிரி அடிக்கிற இது பண்ற அவங்ககிட்ட எல்லாம் ஏன் போறாங்க, எதனால அது இது பண்றாங்கன்னா, சின்ன வயசுல இருந்து நீங்க இப்போ நீங்க லைஃப்ன்றது நிறைய பேர் எல்லாருக்குமே வந்து சைல்ட்ஹுட் ட்ராமாஸ் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். சின்ன வயசுல எனக்கு இது கிடைக்கல, அப்ப நான் இது பண்ணோம். இப்போ எனக்குலாம் வந்து சின்ன வயசுல வந்து சாப்பாடு வந்து எனக்கு வெளியே சாப்பிட பிடிக்கும் ஹோட்டல்ல ரொம்ப. அதுக்கப்புறம் நான் சம்பாதிச்சதுக்கு அப்புறம் ஃபுல்லா நான் வெளியே சாப்பிட மட்டும் தான் செஞ்சேன். அப்ப அதை மட்டும் தான் நான் அதிகமா பண்ணிட்டு இருந்தேன். ஸோ இந்த ஹோட்டல்ல போய் சாப்பிடுறது அந்த மேட்டர். ஆனா அந்த மாதிரி இப்ப சின்ன வயசுல எதுக்கு நீங்க கிரேவ் பண்ணிருக்கீங்களோ, அப்ப அவங்க வந்து ஏங்குனது வந்து நம்ம அப்பா நம்மளை புரிஞ்சுக்க மாட்டாரா, நம்ம அப்பா வந்து மத்த பொண்ணுங்கிட்ட அவங்க அப்பா நடந்துக்கிற மாதிரி இதுவா நடந்துக்க மாட்டாங்களா அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்கன்னா, அதே மாதிரியான ஒரு ஆள் நமக்கு அன்பு கொடுக்கும்போது அவங்களுக்கு அந்த சைல்ட்ஹுட் இது வந்து இதுவாகுது. அதாவது இவனும் மோசமா தான் இருக்கான், இவனும் இதுவா தான் இருக்கான், இவனும் அடிக்கிறான் வைக்கிறான், ஆனா இவன் நமக்கு மேல அன்பு காட்டுறான் அப்படிங்கிறப்போ அவங்களுக்கு அது வந்து ஒரு ஓகே, நம்ம சின்ன வயசுல கிடைக்காது இப்ப கிடைக்குது, நம்ம போன்றே ஒருத்தன் கிட்ட இருந்து நமக்கு அது கிடைக்குது அப்படிங்கிறப்ப அது அந்த வாய்டு ஃபில் ஆகுது அவங்களுக்கு அப்படிங்கிறது ஒரு காரணமா இருக்கலாம் அந்த பேட்டர்னுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க. எனக்கு அது கொஞ்சம் அது ரொம்ப லாஜிக்கலா இருந்தது. இல்லண்ணா எனக்கு ஆக்சுவலா அப்படி இருக்காது. நான் அது வெளில இருந்து பாக்குறப்ப அது ஒரு அட்டென்ஷனா தானே தெரியும். அந்த மாதிரி பசங்க வந்துட்டு அவங்களோட இருக்கிறது வந்துட்டு ரொம்ப பேசிக்கா பார்த்தோம்னா அந்த மாதிரி ஒருத்தவங்களோட இருந்தா அது காலேஜ்ல கொஞ்சம் கெத்தா மாசா அந்த மாதிரி இருக்கும். அது காலேஜ் லைஃபோட முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் அது வேற மாதிரி ஆயிடும். இது நான் என்னோட பார்வையில நான் பார்த்த வரைக்கும், நான் அனுபவிச்ச வரைக்கும் இல்ல ராஜா, அப்படியே இருந்தாலும் அவங்களுக்கு அவங்க கூட தான் வாழ்ற மாதிரி இருக்கு. ஏன்னா கல்யாணத்துக்கு அப்புறம் தான் இவனுக்கு பெருசா கண்டுக்காம போறது இந்த விஷயம் எல்லாம் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குல்ல பெரும்பான்மையான இடங்கள்ல. கல்யாணத்துக்கு அப்புறம் அப்படி இருந்தா கூட அவங்க ஒரு மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிட்டோ இல்ல சண்டை போட்டுட்டேவோ அந்த மாதிரி அப்படி போயிடுறாங்கன்னு தோணுது. ஆனா எனக்கு எப்படி தோணுதுன்னா, அது 5% தான் கல்யாணத்திலே முடியுதுன்னு தோணுது. 95% கிளம்புப்பான்ருவாங்க, போயிட்டு வாப்பா வேலைக்கு பாரு அப்படின்றாங்க. அது அது விஷால் ப்ரோ உங்களுக்கு இன்னொரு கேள்வி சொல்லுங்க. இல்ல விஷால் ப்ரோ உங்களுக்கு வேற ஒரு கேள்வி, இந்த டாபிக் இல்லாம. ஓகேண்ணே. இப்ப கவினோட அடுத்த படம் ஃபர்ஸ்ட்டுக்கு வந்திருக்குல்ல, அந்த படம் தியேட்டர்ல போய் டிக்கெட் எப்படி கேட்பீங்க? அவன் சும்மாவே அப்படிதான், அவன் தியேட்டருக்கு போக மாட்டான். அவனுக்கு வந்து இந்த இல்ல அவனுக்கு நிறுவனத்துல இருந்தே கொடுத்துருவாங்கல்ல, டக்குன்னு வேற இல்ல அந்த படம் டிக்கெட் வாங்குறாரு. இல்ல அந்த படம் தியேட்டருக்கு போய் டிக்கெட் வாங்குறாரு. லேடிஸ் கவுண்டர் ஃபுல்லா லேடிஸ் கொடுங்கன்னு கவுண்டர் ஃபுல்லா லேடிஸா இருக்காங்க. இவர் என்ன கேட்பாரு, கிஸ் கொடுங்க அப்படின்ட்டு கேட்பேன்.
அவங்க வந்து பொறுக்கி டிக்கெட் கொடுத்தாங்கன்னா பயச அதை ப்ரோ வாங்கி ஆன்டி மக்களுக்கு தெரியும்டா நீ அது பொறுக்கி ப்ரோ பயசாரவன் அப்படின்ற மாதிரி. ஆன்டி ஆக்சுவலா யாரா நம்ம எல்லாம் இருக்கா எப்படி ப்ரோ? கேட்போம், கிஸ் படத்துக்கு ஒரு டிக்கெட் கொடுங்க அப்படின்னு ஜெனரலா கேட்போம். அதுதானே இல்ல இப்ப நான் போய் ஒரு விடாமுயற்சி கொடுங்க அப்படின்னு நான் கேட்பேன். விடாமுயற்சி படத்துக்கு ஒரு அதான் டிக்கெட் கொடுங்க இப்படிதான் சொல்லுவோம். ஆனா இல்லண்ணே ஒரு கிஸ் கொடுங்க அப்படின்ட்டு கேட்பேன். கவுண்டர்ல யாரும் லேடி இருந்தா என்ன ப்ரோ பண்ணுவீங்க? கவுண்டர் லேடி இருந்தா ப்ரோ, ஆன்டி யாரா இருந்தா? ஏய் கவுண்டர்ல லேடி இருந்தாதான் அவன் அப்படி கேட்பான். லேடி தான் டிக்கெட் தருவாங்க ப்ரோ. அவன் இருந்தா டிக்கெட் எல்லாம் தராங்க அவன் ப்ரோ. லேடி பசங்க இருந்தா அப்படி கேட்க மாட்டான். பசங்க கவுண்டர்ல இருந்தா எனக்கு வந்து கிஸ் படத்துக்கு ஒரு டிக்கெட் தரீங்களா அப்படின்னு கேட்டுருவான். ஆனா இல்ல இல்ல பசங்க கிட்ட அந்த அவர் வார்த்தையை அப்பயே கூட கேட்டாரு பயன்படுத்த கேட்பாரு, மாட்டான். நீங்க தப்பு எனக்கு கணக்கு வந்து போடாதீங்க. இல்ல கேட்க இல்ல மாட்டான். அவன் என்ன தெரியுமா, கொடுங்கன்றவாரு பசங்க அவரு. இருந்தா கவின் படத்துக்கு டிக்கெட் கொடுத்துருவான். அந்த வார்த்தையை கூட அவன் பசங்க சொல்ல மாட்டான். அவன் வந்து அவன் சாதாரணமா ஆள் அவர் கிடையாது. உத்தமன். இல்ல ஆக்சுவலி பாவம் விஷால் ப்ரோக்கு கல்யாணம் எல்லாம் ஆயிடுச்சு, அதனால இப்படி கலாய்க்க வேணாம். கல்யாணம் நான் ஆகுதுன்னு இல்லைங்க, கீழே என் தங்கச்சி கேட்டுட்டு இருக்கு. என்ன என்ன நீங்க வச்சு செய்யறீங்களா? எனக்கு தெரிஞ்சு இவன் இப்ப வயிற்றுல எல்லாம் இந்தியன் 2 பத்தி இதெல்லாம் பத்தி பேசுறான் குழந்தைகிட்டன்னு சொல்றாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த குழந்தை பிறக்கும் போதே இந்த இது மாதிரி தமிழ் படத்துல சிவா குட்டி பிள்ளையா இருக்கும்போது வருவான்ல, எனக்கு நான் பிறந்து 2 வருஷம் ஆகுது ஆனா எனக்கு 2 வயசு தான் ஆகுதுன்னா அந்த மாதிரி சின்ன வயசுல இருந்தே பேச ஆரம்பிச்சிடும் நினைக்கிறேன் சினிமா பத்தி. அதுவும் வந்து குட்டியா இந்த இன்ஸ்டாகிராம்ல அதையும் ரீல் போட வச்சிருவான். அதையாவது விஷால் ப்ரோ இங்க எவ்வளவோ பாத்துக்கிட்டீங்கன்னா நல்லா famous பண்ண வந்திருக்கோம் அப்படின்னு அவன் எப்படி குடும்பம். சொன்னா தெரியுமா? தாத்தாவை பத்தி சாதாரண சொல்லல, அவர் வந்து தாய்வான்ல இருக்காரு. அவர் இந்தியா வந்துட்டாருப்பா திரும்பி. விஷால் ப்ரோ ஆனா பாவி கதையை சொல்லிட்டு இருந்தியாடா, இந்தியன் 2 கதையை சொல்லிட்டு இருந்தியா? அண்ணா அப்படி சொல்ல தாய்வான்ல இருக்காருன்னு ஒண்ணு சொன்ன. அண்ணா ஒரு நல்ல எண்ணத்துல நீ வளர்ந்த உடனே உனக்கு சிலம்பம் இதெல்லாம் கத்து கொடுப்பேன், வர்ம கலையை நீ கத்துக்கணும், உனக்கு தைவான்ல போய் சேனாபதியில சேர்த்து விடுறேன் அப்படின்னு சொன்னேன். அவன் தான் தாய்வான்ல இருந்து வந்துட்டாரு. ப்ரோ விஷால் ப்ரோ அவரே இந்தியா சொல்றது வந்துட்டாரு. கதையே இல்லையா? இல்ல ப்ரோ, அந்த குழந்தை வளர்ந்ததுக்கு அப்புறம் அந்த படத்தை பார்த்துட்டு இந்த படத்தை எனக்கு சொல்லி வளர்த்து தூக்கி போட்டு இல்ல பிடிக்கல. இல்ல 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 இது தப்பா பேசுறீங்க. வளரும் போது அந்த படம் கொண்டாடப்படும். சும்மா ப்ரோ ஏதாவது ஒண்ணு வளரிட்டு இருக்காதீங்க, சும்மா இருங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, என்ன அந்த படத்துல அந்த படம் சரியா பாக்கலையா? அவர் தான் தாய்வான்ல இருந்து இந்தியாவுக்கு வந்துட்டாரு பாஸ்போர்ட் மாத்தி. ஆமா நான் வந்து திருப்பி இந்தியா 3ல அங்க போயிடுவாருங்க. ஆமா திருப்பி அங்க போயிடுவாருண்ணா அவரு. எங்க இந்தியன் 3ல உலகத்திட்டே போயிருவாருங்க. ஆமா இந்தியன் 3ல செத்து போயிருவாரு கிளைமேக்ஸ்ல நினைக்கிறேன். ரமணா படம் மாதிரி முடிச்சிருவாங்க அதை. சரி ஓகே, நான் வந்து பேக் டு த இது என்னோட இந்த வர்மம்லயே வந்து புடிச்ச வர்மம் இது விஷால் உனக்கு? ஆனா எனக்கு ஃபர்ஸ்ட் பார்ட்ல ஒரு வர்மம் போடுவார்ல அந்த அரிசி. இல்ல இல்ல அதை விட்டுரு, அதெல்லாம் விட்டுரு. செகண்ட் பார்ட்ல செகண்ட் பார்ட்லன்னா அந்த குதிரை தான், குதிரையா ஓடுறது, அந்த இது பாட்டு பாடுறது பாட்டு பாடுறதுல வேணாம். ஆனா ஒரு அண்ணா அதுல ஒரு கேவலமா சங்கருக்கு எப்பயுமே அது பண்ணுவாருண்ணே. ஒரு இந்த பசங்களை லேடிஸ் மாதிரி இது பண்ண வச்சு அது ஒரு பெரிய காமெடின்னு பண்ணுவாரு. அது மாதிரி ஒண்ணு பண்ணிருப்பாரு தெரியுமா? இந்த பாட்டு முடிஞ்சோடனே கேலண்டர் சாங் முடிஞ்சோடனே பர்வர்ட்டடா இருக்கும். வேற என்ன பாட்டுல பண்ணிருக்காரு அந்த மாதிரி? அண்ணா ஐலலாம் அதானே, ஐலலாம் ரொம்ப ரொம்ப மோசமா இருக்கும்ண்ணே. ஏற்கனவே பிரகாஷ் சொன்ன மாதிரி சங்கரு சிறுத்தை சிவால கை வைக்காதீங்க நண்பர்களே. இந்த டாப் 10 மூவிஸ் மாதிரி போயிருங்க. இந்த இதை பத்தி அலசிட்டதுனால தேவையான அளவுக்கு அலசிட்டதுனால அடுத்த இடமான 8வது இடத்துக்கு போகுன்ற ஜோனுக்கு போயிருங்க. நான் என்னோட இதுக்கு வந்துடுறேன். கிடையாது, நானும் இன்னைக்கு வந்து யோசிச்சேன். இல்ல ஆதி ப்ரோ இத நான் யோசிக்கும் போதுதான் வந்துட்டு எனக்கு ரொம்ப நேரமா அவர் ஏதோ சொல்ல வராது. பரணி நீங்க கழுத்தை கடிச்சு பேச ஆரம்பிக்கும் போது நான் சொல்லிடுறேன் சொல்லி முடிச்சிருங்க. என்னன்னா 2 நாளா வந்து FB-ல வந்துட்டு வீடியோஸ் எல்லாம் வரும். அதுல நம்ம பார்த்த வீடியோஸ் தான் மோஸ்ட்லி இன்ஸ்டா, FB, யூடியூப்ல எல்லாம் எந்த ரிலேட்டா பாக்குறோமோ அதுக்கு ரிலேட்டா வந்துட்டே இருக்கும். அல்காரிதம் அப்படிதான் செட் ஆயிடும். நான் வந்து அந்த மூவிஸ் AP இன்டர்நேஷனல், ஐயங்கரன், அப்புறம் அந்த இதுல எல்லாம் வந்துட்டு எனக்கு சில மூவி கிளிப்பேஜ் எல்லாம் பார்த்தேன். அப்போ சிவாஜி மூவிஸ் வந்து எனக்கு 2 நாளா வந்துட்டு இருந்தது. சும்மா FB-ல போகும்போது அந்த வீடியோ பார்க்கும்போது அந்த படத்திலே வந்து நிறைய விஷயம் நோட் பண்ணேன். என்னன்னா அந்த படம் அப்படியே அந்த படத்தை இப்ப எடுத்தா அது மேபி ட்ரோல் ஆயிருக்குமோ அப்படின்னு வந்து எனக்கு நிறைய இடத்து தோணுச்சு. இது என் ஒப்பீனியன், மத்தவங்க கேக்குறேன். எந்த படத்தை? சிவாஜி. இல்ல ப்ரோ எனக்கு அப்பவே ரஜினி தான் பிடிச்சு, எனக்கு படத்துல வேற எதுவுமே பிடிக்கல. இல்ல நானு அது ஏன் ரீசனும் சொல்றேன். மேபி இப்ப வந்து இவரே வந்து எல்லாத்தையும் பண்ணுவாராம், எங்க போனாலும் ஹெலிகாப்டர்ல போவாராம் வருவாராம் அப்படின்றதுதான் அதுலயும் வச்சிருப்பாங்க. அதெல்லாம் வந்து நம்ம அப்ப கொண்டாடணும். அதெல்லாம் எப்படிப்பா என்னப்பா இது. இன்னொரு விஷயம் நோட் பண்ண, கிளைமேக்ஸ்ல சும்மான் வந்துட்டு அந்த எவ்வளவு வேணா எடுத்துக்கன்னு சொல்லிட்டு மாடியில இருக்கிற அந்த ஓட எடுத்து உள்ள காசை காட்டுவாரு. நான் யோசிச்சேன், மழை வந்தா இந்த ஓட்டல தண்ணி எல்லாம் ஊறி அந்த காசெல்லாம் என்ன ஆகும்?
மழை வந்தா மட்டும் காசு ஷிஃப்ட் அண்ணே நீ பண்ணுவாங்களா அப்படின்ற உலகத்தரமா லாஜிக் யோசனை. வச்சிருக்கண்ணே, தயவு செஞ்சு. இல்லப்பா எனக்கு அந்த படத்தை பார்க்கும்போது சுகுமார் ப்ரோ, எனக்கு அந்த படத்தை பார்க்கும்போது ஆக்சுவலி வேற தான் எனக்கு அங்கவே சங்கவே ட்ராக் இருக்குல்ல, அது எரிச்சலோட உச்சக்கட்டம் ஆயிடுச்சு. ஏன்னா அந்த நேரத்துல எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு, சுகுமார் ப்ரோ, காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் நாங்க படிக்கும்போது பொண்ணுங்களை கொஞ்சம் இந்த ஊர் சைட்ல இருந்து வந்து இருக்க பொண்ணுங்க, கருப்பா இருக்கிற பொண்ணுங்களை எல்லாம் பயங்கரமா அதை வச்சு கிண்டல் பண்ணிட்டு இருந்தாங்க. ரொம்ப அது அநியாயத்துக்கு அது ரொம்ப அருவருப்பான ஒரு ட்ராக் அது. சுகுமார் ப்ரோ, கமர்ஷியல் படம் எல்லாமே அப்படிதான் ப்ரோ. போக போக அதோட டேஸ்டே போயிடும். இப்போ நாயகன் கூட வந்து ஒரு ரஜினி படம் வந்தது, அதுதான் ஹிட். ஆனா நாயகனோட முடியாது. ப்ரோ அந்த இது மனிதன் மனிதன் climaxல இல்ல தான் இல்ல மனிதன் சொல்றாங்களா? அதுதான் நானும் சொல்ல வரேன். இல்ல இல்ல அதுதான் நானும் சொல்ல வரேன். மேபி சங்கர் வந்து அவரு வந்து அப்படி நிறைய பேர் சொல்றாங்க சுஜாதா அவர் இறந்ததுக்கு அப்புறம் வந்துட்டு சங்கர் ஒண்ணும் இல்ல, அதுக்கப்புறம் வந்துட்டு அவரு எப்படி சொல்றது, இதுக்கு முன்னாடி எடுத்த படம் அவர் தான் எடுத்தாரா அப்படின்னு எல்லாம் பேசுறாங்களே. எனக்கு தெரிஞ்சு எல்லாமே அவர் தான், இப்ப வரையும் வந்து எல்லாமே அவர் தான் பண்றாரு. பட் என்னன்னா அவர் அப்டேட் ஆகாம அப்படியே சிவாஜி எடுத்த டைம்ல எப்படி இருந்தாலும் அப்படியே தான் இருக்கிறன்றது ஒரே ஒரு ரீசன், வேற எதுவும் இருக்காது. ஆடியன்ஸ் ரொம்ப அப்டேட் சிவாஜில பாத்தீங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து அவர் நிறைய அடி வாங்கியிருப்பாருனா, அது எமோஷனலா நம்மளுக்கு கனெக்ட் ஆயிரும். அவர் இவர் எப்படா திருப்பி அடிப்பாருங்க போது அதை திருப்பி அடிக்கும் போது நம்மளுக்கு அதை என்ஜாய் பண்ற மாதிரி ஆயிடும். இப்ப அது வர படத்துல அது இல்லதாங்கிறதா பிரச்சனையே. திருப்பி அடிப்பாரு, அது ரஜினி டெம்ப்ளேட். அது அடி வாங்குறது ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லா அடி வாங்குறது, செகண்ட் ஹாஃப்ல அவர் இது பண்றது, அது ரஜினியோட டெம்ப்ளேட். அது அண்ணாமலையில இருந்து இல்ல, அதுக்கு முன்னாடி அமிதாவோட டெம்ப்ளேட், அது அங்க இருந்து நம்மால எடுத்துக்கிட்டாப்ல. ஆனா எனக்கு தெரிஞ்ச அவர் படம் இப்ப இல்ல அந்த விஷயம் தான், அந்த விஷயம் வந்து இப்ப எடுத்தா அதே சிவாஜில வர அந்த இது மாதிரி இப்ப எடுத்தா ஒரு ஆள் 100 பேர் எப்படிதான் அடிக்க முடியும்? அதுவும் சென்னையில இருக்கிற டாப் 10 ரவுடிஸ்ன்றீங்க, இதெல்லாம் எப்படிப்பா அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து திங்கிங் வர ஆரம்பிச்சிடும்ல. ஏன்னா அந்த படத்தையே வந்து இப்ப இருக்கிற ஒரு ஜெனரேஷன் பாக்கணும்னு அப்படின்னு நினைச்சுதான் பார்த்தேன். ஆனா அது ரஜினி பண்ணா அது ஆனா நீங்க இப்ப பரணி பேச வந்தாரு என்னமோ, அவர் கழுத்தை கடிச்சு வச்சுட்டு அங்க இருந்து நீங்க பேசுறீங்க. அதுக்கப்புறம் செல்லக்குட்டியை பேச விட மாட்டேன்றீங்க. நீங்க செல்லக்குட்டி என்ன பேச வந்தீங்க, பேசுங்க. நான் ஒரு சின்ன விஷயம் மட்டும் சொல்லிடுறேன். எனக்கு பிரகாஷ் நடுவில் சொல்லிட்டு வேற இது போயிடுச்சு. பட் இருந்தாலும் நான் வந்து சொல்லிடுறேன். எனக்கு வந்து டான் படமும் பிடிச்சது, மலையாளத்துல வாலா அப்படின்னு சொல்லி ஒரு ஃபிலிம் இருக்கு, அதுவுமே பிடிச்சது. டிராகன் பட ட்ரெய்லருமே, இது 3 ஜானருமே ஒரே ஜானர் தான். ஸோ இந்த வாலையும் சரி டான்லையும் சரி அந்த செகண்ட் ஹாஃப்ல எமோஷனல் கண்டென்ட் ஒர்க் ஆனதுனால தான் படமே பெருசாக ஒர்க் ஆனிச்சுன்னு நான் ஃபீல் பண்ணுறேன். இந்த படத்துலையும் அதுதான் வந்துட்டு அந்த எமோஷனல் கண்டென்ட் செகண்ட் ஹாஃப்ல ஒர்க் ஆச்சுன்னா மேபி வந்துட்டு படம் கண்டிப்பாக பிளாக் பஸ்டர் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. இது வந்து என்ன சொல்ல, என்னதான் நம்ம வந்து படிக்கிற மாதிரி படமே எடுக்க மாட்டீங்களா, காலேஜ்னா இப்படிதான் எடுப்பீங்களா அப்படின்ற மாதிரி நம்ம குறை சொன்னாலும், படிக்கிற மாதிரி ஒரு படம் 1-2 படம் அது என்ன சொல்ல, நம்ம ஆடியன்ஸ் வந்து அது ஏத்துப்பாங்களா அப்படின்றதுதான். இப்போ நண்பன் பஞ்சவன் நண்பன் வரலையே, நண்பன் வந்துச்சுல்ல, பாக்கலையா? பரணி ப்ரோ ஒரு நிமிஷம், நீங்க வாழ சொல்றீங்கல்ல, வாழ ஆரம்பத்துல இருந்தே அப்பா அம்மா பாயிண்ட் ஆஃப் வியூ காட்டுவாங்க. அவங்க எவ்வளவு கஷ்டப்படுறாங்க பசங்க எப்படி சேட்டை பண்றதுன்றது. இது டான் கடைசி 20 நிமிஷத்துல மட்டும் ஸ்கோர் பண்ணிருப்பாங்க அந்த மாதிரி. இன்னொன்னு டான் ஓடுனதுக்கு மெயினான இன்னொரு விஷயம் என்னன்னா, நம்மளோட பர்சனல் லைஃபோட ரிலேட் பண்ணிட்டோன்றதை தாண்டி இன்னொன்னு, சிவகார்த்திகேயன் மேல எல்லாருக்குமே ஒரு குட்வில் இருந்துச்சு. சிவாவோட பர்சனல் லைஃபோட ரிலேட் பண்ணிக்கிட்டாங்க. அதுவும் அதோட பெரிய ஒரு இது. நான் சொல்றது என்னன்னா, பிரதீப் ரங்கநாதன் மாடியிலிருந்து கீழே குதிச்சு செதறினாலும் எனக்கு அவரை பார்த்தா பாவமா இருக்கு. இந்த முன்னையெல்லாம் பார்த்தா அன்னை தரசராவுக்கே அன்பு வராது போல இருக்கேன்னு பிச்சைக்காரன்ல ஒரு டைலாக் வரும்ல, இவர் பண்ற அலம்பெல்லாம் பார்த்தா அதை பார்த்தா பாவமே வராதுன்னு தோணுது எனக்கு கடைசி. அதுதான் டவுட். வந்தவர் தானே உங்களுக்கு, அவருக்கு மேல ஒரு சாஃப்ட் கார்னர் இல்லையா? எனக்கு டைரக்டரா அவர் பண்றத பார்த்தா நல்லா இருக்குப்பா, திறமையான ஆள் தான், அது இல்லைன்னு சொல்ல. பட் ஆக்டரா அவர் ரொம்ப, எனக்கு தெரிஞ்சு பிரதீப் வந்து ரொம்ப என்ன சொல்றது, ஒரு ஒரு செட் ஆஃப் இன்சல்ட்ஸை வளர்த்து விடுறாருன்னு சொல்றான். இப்ப நீ சொல்றல, ஒரு சில பசங்க வந்து கல்யாணத்துக்கு அப்புறம் இப்படி இருக்காங்க அப்படி இருக்காங்க, அந்த மென்டாலிட்டி இன்னும் தீனி போட்டு அதிகமா வளர்த்து விடுறாப்பன்னு தோணும். அது ரொம்ப ஒரு ஒரு தப்பான ஒரு ரூட் அது. எனக்கு அவரோட அந்த அதான் நான் ஒரு விஷயம் அடிக்கடி சொல்லுவேன், ஒரு இயக்குனரோட அறிவு புத்தின்னு 2 இருக்கு. எனக்கு அவரோட அறிவு மேல ஒரு பெரிய இது இருக்கு, அது ஸ்கில் சார்ந்தது. அவர் எப்படி ஒரு ஷார்ட் வைக்கிறாப்ல, ஒரு எடிட், எப்படி அந்த டைட்டில் கார்டு போடுவாங்கல்ல லவ் டுடேல, அது வந்து பிரில்லியண்டா இருக்கும் அந்த கிராஃப்ட். அதாவது ஒரு அந்த படத்தை ஒரு செல்போன் எங்க இருந்து தயாராகி ஃபேக்டரியில இருந்து இங்க வருது, அங்க இருந்து ஒருத்தர் செல்ஃபி எடுக்கிறான்னு ஆரம்பிக்கணும்ன்ற தாட் இருக்குல்ல, அதுவே சம தாட்டு. அது வந்து பயங்கரமான ஒரு தாட். அது
அப்படி ஒரு படத்தை ஆரம்பிக்கலாம்னு தோணி இருக்குல்ல ஒருத்தருக்கு. அப்புறம் அதோட எடிட்டு, அப்புறம் அதோட மியூசிக், அதுக்கு அவர் பண்ண இதெல்லாமே சொல்றேன். அது எல்லாமே சம. எனக்கு அவரை ஒரு டைரக்டரா ரொம்ப பிடிக்கும். அதாவது டைரக்டரா பிடிக்கும்னா இந்த மாதிரி ஸ்கில் சார்ந்த விஷயங்கள்ல ஒரு அறிவை தாண்டி புத்தின்னு ஒண்ணு இருக்குல்ல. உங்க ஐடியாலஜி என்ன, நீங்க என்ன பண்ண வரீங்க, நீங்க என்ன சொல்ல வரீங்க, நீங்க என்ன காட்டுறீங்க அப்படின்றதுலாம் இருக்குல்ல, அதெல்லாம் ரொம்ப தப்பா இருக்கு. நீ லவ் டுடேலே பாத்தீங்கன்னா சின்ன சின்னதா என்ன சொல்றது, இந்த இவர் சாரி கேட்கிற சீன்ல எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த பொண்ணு அந்த சீன்லாம் வந்து நார்மலா இருக்கும், ரொம்ப சாதாரணமா கடந்து போயிடாங்க. பட் அந்த பொண்ணு தப்பு பண்றது அப்படின்னு பார்த்தேன்னு வச்சுக்கோ, இப்ப இவர் சாரி கேட்கறப்ப கூட எல்லாம் யாருமே இருக்க மாட்டாங்க, எதுவுமே இருக்க மாட்டாங்க, அந்த மாதிரிலாம் இருக்கும். ஆனா அவங்களுக்கு அந்த பொண்ணுக்கு சீன் வைக்கும்போது அது ரொம்ப மோசமா இருக்கும். இந்த இது இருக்குல்ல, இது நீங்க அந்த பொண்ணு ரொம்ப இது பண்றதுக்காகவே எடுக்கிறீங்க அதை. பசங்க பண்ற தப்பெல்லாம் பெருசா தப்பு இல்லை அப்படின்னு ஆனா காட்டுறதுக்காக. ஆதினா எனக்கு இதுல என்னன்னா, அவர் இத கான்சியஸா இது இப்படின்னு வைக்கிறாரா இல்ல அவருடைய 3 படத்துல நான் அதான் சொல்றேன், நான் கான்சியஸா அன்கான்சியஸா நமக்கு தேவையில்லை, பேட்டர்லாம் ஃபாலோ ஆயிட்டே இருக்கு, அவ்வளவுதான். கோமாளியில அந்த பஜ்ஜி சுடுற ஒரு சீன் வச்சிருப்பாருல்ல, அது கான்சியஸா வச்சிருப்பாருன்னு நினைக்கிறியா இல்ல அன்கான்சியஸா வச்சிருப்பாரா? அப்பறப்பான்னு நீங்க வைக்கிறீங்கல்ல, அதுக்கு இல்ல அது அது எவ்வளவு அதை விட கேவலமா எப்படி செக்ஷுவலைஸ் பண்ண முடியும்? ஆனா செக்ஷுவலைஸ் பண்ண முடியும் கரெக்ட். ஆனா தியேட்டர்ல அது கொண்டாடுறாங்கன்ற மைண்ட் செட் ஒரு ரைட்டருக்கு போறப்ப அதை மாத்திக்கணும்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா ஃபைனலா பாக்குறப்ப ஒரு அது எப்படி சொல்றது, ஒரு பிசினஸ் அந்த சீனை எனக்கு தெரிஞ்சு அந்த சீன் நான் நிஜமாவே சொல்றேன், அந்த சீனை யாருமே கொண்டாட மாதிரி தெரியல. என் கூட பார்த்தா என் ஃப்ரெண்ட்ஸுமே கூட இல்ல, நான் சொல்றது எனக்கு தெரியலன்றேன், அதனாலதான் சொல்றேன். எனக்கு கூட பார்த்த ஃப்ரெண்ட்ஸுமே வந்து இது இந்த என் அளவு என்னோட இதே மாதிரி ஐடியாலஜி பேசுறவங்க எல்லாம் கிடையாது அவங்க. ஆனா அவங்களே சொன்னாங்க என்னடா இது இப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி தான் சொன்னாங்க. அது என்ன இப்படி இருக்கு, மூஞ்சி சொல்லி கேட்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு சொன்னேன். ஓகே இல்ல ஓகே, ஆக்சுவலா வந்து நான் என்ன சொல்ல வந்தேன்னா, அந்த மாதிரி ஃபிலிம்ஸ் விட இந்த ஃபிலிம்ஸும் கண்டென்ட்டா ஒர்க் ஆகும்னு தோணுதுன்னா பரணி ப்ரோ, டான் படம் ரொம்ப ரொம்ப ஆக்சுவலா நல்ல பார்த்தா படம் ப்ரோ. படிக்கிறவங்க இதுக்கப்புறம் யாராவது அப்படிங்கிறது அவங்க படத்தை தப்பா வாழையே பேசிட்டோம். அப்படிதானே? இல்ல வாழையே நல்லா படிக்கிற பசங்களோட கதை தான். என்னது தமிழ்ல வந்துருப்பா வாழை, செல்வராஜ் படமானா அது அதுவே நல்லா படிக்கிற பசங்களோட கதை தானே. இல்ல இதுல வந்து இந்த காலேஜ் அப்படிதானே காட்டுறாங்க, அது ஸ்கூல் ஓகே ஃபைன். பட் இதுல இப்படி காட்டுறாங்க என்னன்னா, இல்ல நான் அதுதான் ஓடும், அது கரெக்ட்பா, அதுதான் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும், அதான் நான் இல்லைன்னு சொல்ல. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் அத நான் சொல்றது காட்டுறதே ஒரே மாதிரி இருப்பார், சரி தப்புன்றதே விட்டுரு. நான் அதனால தான் முதல்ல சொன்னேன் பொலிட்டிக்கலி சரி தப்பான்றப்போல ஒரே மாதிரி இருக்கேன்னு சொன்னேன். இது உனக்கு வித்தியாசமா என்ன தெரியுது இல்ல? இப்ப நான் சொல்றது என்னன்னா, இதுல அந்த சீன்ல இப்ப படிக்கிறான்னு வச்சுக்கோ, படிக்கிற பையனுக்கு என்ன பண்ணுவான், காலைல வருவான், புத்தகத்தை எடுத்து உட்காருவான், படிப்பான், போவான் வீட்டுக்கு, இதா இருக்கும், இன்ட்ரெஸ்டிங்கா எதுவுமே இருக்காதுன்னு சொல்றாங்கன்னு வச்சுக்கோ, அது ஓகே. நீ என்ன புதுசா காட்டணும்னு இருக்குல்ல, ஏற்கனவே இங்க வந்து தாளிச்சு கருகி போன அதே திருப்பி பழையதானே திருப்பி திருப்பி காட்டிட்டு இருக்க, அதுதான் பிரச்சனை. பிரகாஷ் சொன்னப்பே அதான் சொன்னாரு, ஒரே மாதிரி இருக்கு, எனக்கு இதுல என்ன புதுசா இருக்குன்னு தெரியலன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி படம் வரத சொன்னாப்ல. நானும் அதான் சொல்றேன், எனக்கு இந்த மாதிரி படம் வரதை தாண்டி ஒரே மாதிரிதான் இருக்கு அப்படின்ற மாதிரிதான் இருக்கு. இல்ல ஒரே மாதிரி இருந்தாலும் ஒரே ப்ரைஸ்ல நிறைய ஃபிலிம்ஸ் வந்திருக்கு. இப்போ நம்ம அதுல ஸ்கிரீன் பிளே எப்படி இருக்குன்றது தான் பார்க்கணும். இப்போ நான் வந்து ஃபர்ஸ்ட் நான் டான் பார்த்தேன், அதுக்கப்புறம் தான் வேலை பார்த்தேன். ஆனா எனக்கு ரெண்டுமே வந்து இதாகல. இப்போ இந்த டிராகன் ட்ரெய்லர் பார்க்குறப்ப எனக்கு சிமிலாரிட்டிஸ் தோணுச்சு. ஆனாலுமே இதுல ஸ்கிரீன் பிளேவா கிராஃப்டா அவங்க கேரக்டரா எப்படி பண்ணியிருக்காங்கன்னு தான் பார்க்கணும். இப்போ இதுல வந்து லாஸ்ட் ஷாட்ல ஜிவிஎம் கிட்ட அந்த கத்துற மாதிரி சீன் இருக்கும். அப்போ எனக்கு என்ன ஃபின்சர் ஓகே, இதுல வந்து ஏதோ ஒரு ஆஃபீஸ்ல போய் வேலை பார்க்குற மாதிரி அந்த ஒரு ஜோன்ல தான் இருந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ அந்த ஒரு பெர்ஸ்பெக்டிவ்லயும் வந்து படம் போகுது அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ ஸ்கிரீன் பிளேவா சொல்றேன் அப்படின்னா அது என்ன காட்டுறாங்க, பொறுக்கித்தனமா சுத்திக்கிட்டு இருந்தா, இது பண்ணிட்டு இருந்தா, அப்படி பண்ணிட்டு இருந்தா, கடைசியில அதுக்கப்புறம் நீ கொஞ்சம் வயசானதுக்கப்புறம் நீ மட்டுக்கு ஆஃபீஸ்ல போய் கரெக்டா இருந்துக்கிட்டு இந்த இதுதானே. அப்ப நீ ஆட்டோமேட்டிக்கா பிரகாஷ் அப்ப சொன்னார்ல, அதோட பயம் கரெக்ட் தானே. அப்ப காலேஜ்ல இப்படி அப்ப காலேஜ்ல நம்ம என்ன வேணா பண்ணிக்கலாம், இதெல்லாம் பண்ணிட்டு கூட பின்னாடி போய் அப்படி இருந்துக்கலாம் அப்படின்னு சொல்றது இருக்குல்ல, அது ரொம்ப ஆபத்தான நரேட்டிவ் தான் அது. ஆனா அது இப்படி எடுத்துக்கலாம்ல, அந்த மாதிரி இருந்தவன் தான், ஆனா ரொம்ப அடிபட்டு கடைசியில லைஃபோட ரியாலிட்டி செக் அடிச்ச உடனே அவன் வந்துட்டு வேற வழியே இல்ல, எல்லாம் அதுல மிஷ்கினோட டைலாக். அப்ப எப்படி தோணும் காலேஜ்ல வந்து ஜாலியா நம்ம இருந்துக்கலாம், அதுக்கப்புறம் போய் இப்படி தானே தோணும். இதுக்கு முன்னாடி வந்து எல்லா படத்தையும் பார்த்துட்டு இங்க என்னவா நடந்திருக்குன்றதா நீ பாத்துருக்கல, நம்ம புதுசா லண்டன்ல இருந்து நேத்தா வந்து குதிச்ச மாதிரி பேசுறேன். நீங்க உண்மையிலேயே ஃபீல் பண்றீங்களா இப்ப இத பார்த்துட்டு? காலேஜ் அசல் படத்துல சம்பத் ஒண்ணு சொல்லுவார் தெரியுமா? என்னது? ஏன்னா அந்த படத்தை எடுக்கிறீங்க, சொல்லுங்க என்னது? அவர் அதோட முடிச்சிட்டாரு, அசல் படம் அப்படின்ட்டாரு, என்ன சின்ன தெரியல. இல்ல அசல் படத்தை சம்பத் ஒண்ணு சொல்லுவார் தெரியுமா? சாக போற அஜித் கிட்ட. ஆதி ஞாபகம் இருக்கா அந்த டைலாக்? என்ன டைலாக்? எனக்கு அந்த படத்துல ஷார்ட்ஸ் மட்டும் தான் ஞாபகம், டைலாக்மே ஞாபகம் இல்ல. இல்ல சாக போற அஜித் கிட்ட
நானா வந்து இத்தனை வயசுல இப்படிலாம் பண்ணி உங்களை மாதிரி தான் நான் இருந்தேன். அதுக்கப்புறம் சொல்லி விளக்கம் சொல்லும்போது சம்ப சொல்ல ஆமா உங்க வயசுல நீங்க எல்லாத்தையும் எல்லா தப்பையும் பண்ணிட்டு ஆண்டு அனுபவிச்சு கடைசியில வந்து நீங்க என்கிட்ட நல்லா இல்லைன்னு சொல்லுவீங்க. நாங்க அதை கேட்கணுமா? நாங்களும் எல்லா தப்பையும் பண்ணிட்டு கடைசியில வந்து நாங்களும் திருந்திக்கிறோம் அப்படின்னு சம்பத் ஒன்று சொல்லுவாரு. அவ்வளவுதான், சிம்பிளா அவ்வளவுதான். ஆனா பிரகாஷ் ப்ரோ, எனக்கு தெரிஞ்சு அமரனுக்கு அப்புறம் ஆடியன்ஸ் வந்து காஞ்சி போயிருக்காங்க. இந்த படம் மட்டும் ஒரு கமர்ஷியல் பேக்கேஜா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, மஞ்சுமல் பாய்ஸ் மாதிரி பிச்சுக்கும்னு நினைக்கிறேன் டிராகன். இல்ல பாட்டம் ஓடல, நம்ம அதை பத்தியே பேசல. நமக்கு ட்ரெய்லர் என்னாச்சு, இது மாதிரி இருக்க இது மாதிரி இருந்தா இப்படி நமக்கு முழு படத்தையும் பார்க்காம சொல்ல முடியாது. ட்ரெய்லர் ரெண்டு பேரும் செட் ஆகலாம், அவ்வளவுதான். நம்ம வந்து டோட்டல் நெகட்டிவ் எல்லாம் நான் பேசலாம் அந்த படத்துக்கு. ஜஸ்ட் ட்ரெய்லர் ரெண்டு ட்ரெய்லருமே செட் ஆகல. அது படம் பார்க்கறப்ப படம் பார்த்துட்டு பேசிக்கலாம், அவ்வளவுதான். இப்போதைக்கு படம் வர அன்னைக்கு அதை பத்தி டீட்டெயிலா பேசுவோம். ஆனா பிரகாஷ் ப்ரோ, நீங்க சொன்ன அதே டயலாக் தான் மேரேஜுக்கு சொன்னேன். இந்த படம் ரிலீஸ் ஆகி இது வந்து இந்த நெகட்டிவ் இம்ப்ரெஷன் கிரியேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? ஐ மீன் இந்த கேரக்டரா சொல்றேன், காலேஜ் பசங்க படம் ஓடுதுங்கறலாம் விட்டுருங்க, படம் ஓடுது ஓடாது, ஆனா நெகட்டிவ் இம்ப்ரெஷன் இது கொடுக்காதுன்னு சொல்லாதீங்க. ஓகேவா? நான் அனுபவத்துல பாத்துட்டேன், அதெல்லாம் ஏகப்பட்ட எல்லா படங்களையும் பாத்துட்டேன். இல்ல நான் சீரியஸா கண்டிப்பா கொடுக்கும். ஏன் கொடுக்காது? சீரியஸா கொடுக்கும், கண்டிப்பா 100% கொடுக்கும். ஏன் கொடுக்காதுங்கறீங்க? இல்ல ஒரே நிமிஷம். ஆனா என்ன கொடுக்காதீங்க? என்ன பாரு நீ பேசுறீங்க? எப்படி நான் சொல்லுவீங்க? நான் கேக்குறேன், எனக்கு தெரியாதுன்றதால நான் சத்தியமா சொல்றேன். ஆனா இப்ப மாஸ்டர் படம் ஜேடி கேரக்டர் எப்படி சொல்றீங்க? அது ஒரு தப்பான இன்ஃப்ளூயன்ஸ் கொடுக்கும். அதான் சொல்றேன். இப்ப நீங்க பாருங்களேன், ஒரே நிமிஷம் இருங்க. கரெக்ட், நீங்க கேட்டது ஓகே. இப்ப நீ விஷால் நீ சொன்னது மாஸ்டர் ஆக்சுவலா அந்த விஷயத்த ஒழுங்கா பண்ணுச்சுன்னு சொல்றேன். என்னன்னா ஒரு பெரிய இந்த அவன் குடிச்சிட்டு இருக்கான், எப்பவுமே குடிச்சிட்டு இருக்கான்றது காட்டிட்டு ஒரு பெரிய இம்பாக்ட்ஃபுல் அந்த கதையோட பெரிய இம்பாக்ட்ஃபுல் இதே நீ குடிச்சதுனாலதான் இது உனக்கு போச்சுன்றதுல கொண்டு வந்து நிறுத்தும். நான் சொல்றது ஒரு நல்ல ஜாலியா இருந்த பையன், காலேஜ் ஜாலியா இருந்த பையன், ஆனா அவனுக்கு வேலை கிடைச்சிச்சு அப்படிங்கிறது இருக்குல்ல, அதுல அது வராது. நீ மாஸ்டர் என்ன இருக்குன்னா குடிச்சதுனாலதான் போச்சு அந்த அந்த நான் மட்டும் நீ குடிக்காம இருந்தாலும் நான் குழந்தைகளை காப்பாத்திருப்பேன்ற ஒரு ஜோன்ல இருந்து வரும். அப்புறம் அதை அப்படி காட்டினதுக்காக நீ அதுக்கு இது நிறைய பண்ணிருப்பாங்க. அந்த ட்வீட் பண்ணிட பாட்டா இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய பண்ணிருப்பாங்க. நான் சொல்றது ஆனா அதே இதை எடுத்துக்கோ, இன்னொன்னு எடுத்துக்கோ, இதற்கு தானே ஆசைப்பட்டாய் படம் ஃபுல்லா குடிய குளோரிஃபை பண்ணிருப்பாங்க. ஆனா கடைசியில ஒரே ஒரு சீன்ல மட்டும் குடிக்கலைன்னா நீ ரத்தம் கொடுக்க முடியாதுன்ற ஒரே ஒரு இடம் மட்டும்தான் இது இருக்கும். தேவரமகன்ல வந்து படம் பூரா இதை காட்டிட்டு பெருமை பேசிட்டு கடைசியில புள்ள குட்டிகளை போய் படிக்க வைங்கன்னா ஒரு டைலாக் வைப்பாங்க. அந்த மாதிரி அது எனக்கு அது சுத்தமா இருக்காது. ஒரு படம் இருக்குல்ல, நம்ம சின்ன வயசுல இருந்து பார்த்த படம் பூவிலி வாசலிலே. யார் படம்? சத்யராஜ் கேரக்டர் பாத்துறீங்களா? விஷால் சத்யராஜ் கேரக்டர் பாத்துறீங்களா? அந்த படத்தையும் ஒரு ஞாபகம் வச்சுங்க. சத்யராஜ் ஏங்க பாபு ஆண்டனி ஒரு பையனை தூக்கிட்டு போவாரு, கடத்திட்டு படம் பூரா பாக்குறப்ப ஒரு மியூசிக் போட்டு பயமுத்தி பாபு ஆண்டனினாலே ரோட்ல பாக்குறவங்க எல்லாம் பயப்படுற மாதிரி இருப்பாங்க. அந்த மாதிரி படம் தான் பூவிலி வாசலிலே. சின்ன வயசுல பாத்துருப்பீங்க, நான் அந்த டைம்ல தெரியல, நான் பார்க்கல. அது நீங்க ரைட் வருங்க. அந்த படம் ரொம்ப ஃபேமஸான படம். அட்டகாசம் படத்துல வில்லன் இருக்காருல்ல ரகுவரன், பாபு ஆண்டனி, அவரு அட்டகாசம் சொல்றத வந்து கம்முன்னு கேளு, கவனமா கேளு. ஓகே ஓகே, அட்டகாசம் சொல்லுங்க. அவர் பாபு ஆண்டனி 90s ஒரு படம் நடிச்சு காட்டு படத்துல 1987 வந்த படம் அது பூவிலி வாசலிலே. அந்த படம் வந்து ஃபகத் பாசிலோட அப்பா தான் டைரக்டர். அந்த படத்துல வந்து பாபு ஆண்டனி வில்லன். ஒரு குழந்தை வந்து ஒரு பேரண்ட்ஸை கொலை பண்றது நேரில் பாத்துரும். அந்த விட்னஸா இருக்காங்க, அந்த குழந்தைய கொல்லணும்னு சொல்லி துரத்துக்கிட்டே திரிவாரு. படம் பூரா அந்த குழந்தைய தூக்கிட்டு போறதுக்கு தான் வருவாரு. அதுல படம் பூரா வந்து சத்யராஜ் கேரக்டர் ஒரு குடிகார கேரக்டர் மாதிரி இருக்கும். அந்த குடிகார கேரக்டர் இந்த குழந்தை வந்து மாட்டிக்கும். அதாவது அந்த குழந்தை இவர் தான் பாத்துக்கிற மாதிரி இருக்குன்னு வச்சுக்கலாம். அப்ப போதையில முரட்டுத்தனமா இருப்பாரு. ஆனா முரட்டுத்தனமா இருக்கும் அந்த குழந்தைய வந்து அவர் சொல்ல போனா அடங்குமாறு படத்துல வில்லன். அதுதான் கடைசியில சொல்லணும்னா உங்களுக்கு ஈஸியா சொல்லணும்னா அடங்குமாறு படத்துல வில்லன் அந்த பாபு ஆண்டனி. சத்யராஜ் வந்து போதையில இருக்கும்போது அந்த ஒரு நாள் வந்து அந்த குழந்தைய வந்து தாக்கறதுக்கு வருவாங்க. அந்த குழந்தை மிகப்பெரிய ஆபத்துல மாட்டிக்கும். தன்னுடைய போதையினாலதான் அந்த குழந்தையோட உயிருக்கு ஆபத்துன்னு சொல்லி சத்யராஜ் போதையை ஒரு ரமசீன் வச்சிருப்பாங்க. இப்ப இது நீ குடிகாரனை காமிச்சு இப்படி கொஞ்சம் மாறுறப்ப ஒரு முக்கியமான இம்பாக்ட் கொடுக்குறப்ப அது தப்பு கிடையாது. ஒரு அதாவது எந்த இடத்துல மாறுறாங்க, எந்த இடத்துல சீன் வைக்கிறாங்கன்னு இருக்கு. உதாரணத்துக்கு சொல்ல வந்தேன், அவ்வளவுதான். சீன் எப்படி வைக்கிறாங்க, எப்படி நீ படம் பூரா அந்த இவர் சொன்ன மாதிரி இதற்கு தானே ஆசைப்பட்ட பழக்கம் மாதிரிலாம் அந்த குடிக்காகவே ஒரு படம் எடுத்துட்டு செம்மையா எடுத்துட்டு அது ஒரு பாட்டு முதல் கொண்டு கடைசியில ஒரு செம்ம பாட்டு எல்லாம் வச்சுட்டு கடைசியில ஒரே ஒரு விஷயத்த ஒரு செகண்டுக்காக நீங்க ஒட்டுமொத்த நல்ல மெசேஜ் சொல்ற மாதிரி மாத்துறது இருக்குல்ல, அது தப்பாதான் கன்வே ஆகும். அந்த படம் குடிக்கு ஒரு ஃபேவரட்டான படமா தான் மாறும், இந்த மெசேஜுக்கான படமா மாறாது. அதுதான் வந்து இந்த பேசுறது. ஆதி ப்ரோ, தேவர்மகன்ல என்ன பிரச்சனை? அது கரெக்டா தானே இருந்தது. இல்ல ப்ரோ, அந்த படம் போட்டோ ஆரம்பத்துல இருந்து ரொம்ப குளோரிஃபை பண்ணி காட்டிருப்பாங்க. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா அது இதுவா இருக்காது. அது வந்து என்ன சொல்றது, இப்ப தேவர் முகன்லயும் சரி
மதையான கூட்டத்திலயும் சரி, அது ரெண்டுலயுமே அந்த குளோரிஃபை பண்றது ரொம்ப பண்ணிடுவாங்கன்றதால இப்ப அது அவங்களோட இன்டென்ஷனா இல்லாம இருக்கலாம். அவங்களோட இன்டென்ஷன் என்னவா இருந்திருக்கலாம் மேபி. அப்ப நான் இதை டிஃபெண்ட் பண்றதா இருந்தா நான் எப்பவுமே இன்டென்ஷன் வச்சு ஒரு விஷயத்தை டிஃபெண்ட் பண்ணக்கூடாதுன்னு நினைப்பேன். ஆக்ஷன்ஸ் வச்சு தான் நீங்க பண்ணது என்ன விளைவை ஏற்படுத்துச்சு, ஆர் நீங்க பண்ணது என்ன விளைவை ஏற்படுத்தும், உங்க ஆக்ஷன்ஸ் அதை பொறுத்து தான் நம்ம சொல்லணும் நினைப்பேன். அப்படி நீங்க போற்றி பாடல் பெண்ணே அப்படின்னு ஒரு பாட்டை வச்சுட்டு அதுக்கப்புறம் அதை வச்சு இப்ப நீங்க மேபி நீங்க எங்க இருந்து இருக்கீங்க எனக்கு தெரியல. ஐ மீன் நான் மதுரையில இருந்திருக்கேன். மதுரையில அதையிட்டு நடந்த அநியாயங்கள் இருக்குல்ல, அது வந்து ரொம்ப ரொம்ப அதிகம். அநியாயம்னா வெறும் அநியாயம் கிடையாது, அது வந்து கொலையில இருந்து இதுல இருந்து அந்த ரேஞ்சுக்கு தேவர் மகள். ஆனா ஒரு 2 பேருக்குள்ள இருக்கிற ஈகோ கிளாஷ் தானே அது. இல்ல அததான் சொல்றேன். ஆனா அது அப்படி கன்வே ஆகல. ஏன்னா நீங்க இந்த பாட்டு வச்சது இதெல்லாம் இருக்குல்ல, இல்ல என்ன தெரியுமா ஆச்சு, நான் சொல்றேன் கேளுங்க. இது அதுக்கப்புறம் இதோட விளைவுகள் எல்லாம் பார்த்துட்டு நான் சொல்றேன், எனக்கு ரொம்ப க்ளோஸ் இருக்குல்லையே அது நடந்திருக்கு. நான் சொல்றது ஒரு 30கள்ல இருக்கக்கூடிய ஆட்களே அந்த டயர்ல 50 வயசு சார்ந்த ஒடுக்கப்பட்ட சமூகத்துகள் சார்ந்தவங்களை எல்லாம் கூப்பிட்டு இந்த பாட்டுக்கு பாடு கால் லெவலு அப்படின்லாம் சொல்லி அது ஏகப்பட்ட விஷயம் நடந்துச்சு. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா அதோட இம்பாக்டை பார்த்துட்டு ராஜாவும் கமல்ஹாசனுமே வந்து ஒரு இது பண்ணி அவங்க வந்து பொதுமணிப்பு கேட்டாங்க. அது அப்படி இது காலி எல்லாருமே அதுக்கப்புறம் அதுக்கு வருத்தப்பட்டாங்க. இல்ல இது இப்படி ஆயிடுச்சு, நாங்க வந்து அது ஏன்னா நீங்க யோசிச்சு பாருங்க ப்ரோ, அத்தனை வருஷம் கழிச்சு மாரியால தாங்க முடியாம வந்து அந்த மாமன் நாடு லான்ஸ்ல அதை பேசுறாருன்னா அப்ப அதோட விளைவு எப்படி இருந்திருக்கும் அப்போன்னு நீங்க யோசிச்சு பாருங்க. அதைட்டு அப்புறம் மாறி எழுதின ஒரு கடிதம்லாம் இருக்கு, அது தெரியும். ஆக்சுவலா அவர் விளக்கமா எழுதியிருப்பாரு என்னென்ன ஆச்சு அப்படின்னு. அதனால சொல்றேன். நான் இப்ப ஜென்ரலா இது எதுக்கு சொல்ல வந்தேன்னா, இந்த டாபிக் இருக்கணும்னு இருக்குல்ல, பட் நான் எதுக்கு சொல்ல வந்தேன்னா, இப்போ இவன் கேட்டாங்க, விஷால் கேட்டாங்க, அந்த மாதிரி நீங்க ஒரு படத்துல ஒரு முக்கியமான விஷயம் நீங்க இதெல்லாம் பண்ணதால தான் இது ஆச்சு அப்படின்றது ரொம்ப இம்பாக்ட்ஃபுல்லா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் டியூரேஷனும் முக்கியம். நீங்க கடைசி 10 நிமிஷத்துல சொல்லி அனுப்புறீங்கன்னா, ஜென்ரலா இன்னொன்னு சொல்றேன், எனக்கு கடைசி 10 நிமிஷத்துல கதை சொன்னாலே பிடிக்காது. ஏன்டா படம் பூரா 2.5 மணி நேரம் 2 மணி நேரம் 50 நிமிஷம் இருந்துச்சு, அதெல்லாம் விட்டுட்டு இந்த 10 நிமிஷத்துல மொத்த கதையும் எனக்கு சொல்லுவியான்ற மாதிரி இருக்கும். எனக்கு இன்ஃபர்மேஷன் டம்ப் பண்ணி அனுப்புற மாதிரி இருக்கும். சோ நீங்க கடைசி ஒரு 10 நிமிஷத்துல மட்டும் அதை கொடுத்து அனுப்புறது இருக்குல்ல, அது பத்தாது. மாஸ்டர்ல என்ன பண்ணுவாங்கன்னா கிட்டத்தட்ட பாதி படம் அதுக்கு ஒதுக்கியிருப்பாங்க. பாதி படத்துல இது இருந்துருவான். அதுல இருந்து இந்த ஜேடி கேரக்டர், அதுல இருந்து படம் ஃபுல்லாத்துக்கும் அதுக்கு எதிராக தான் பேசும். அண்ட் லாஸ்ட் வரைக்கும் அது சொல்லும். எந்த இடத்துலன்னா அந்த உள்ள வந்து எனக்கு அந்த படம் இருக்காது, நான் கூட இல்ல மொமெண்ட்ஸா நிறைய இருந்துச்சு, இந்த விஷயத்த அவங்க கரெக்டா கையாண்டுருந்தாங்க நினைக்கிறேன். அந்த இவன் சொல்லுவானே இவன்ட்ட சொல்லுவாங்க, அந்த ஜெயில இருக்கிற அர்ஜுன் தாஸ் தீனா கேரக்டர்லாம் வந்து ஜேடி சொல்ற ஒரு சீன் இருக்குமே, என்னை வந்து முதல்ல செய்யறது எது தெரியுமா அவங்களை எல்லாம் செய்ய வைக்குது, போதை அப்படின்னு சொல்லி அந்த விஷயம் வருது இல்ல, அது எல்லாமே அதைத்தான் அட்ரஸ் பண்ணும். அந்த படம் செகண்டா ஃபுல்லாவே அதுக்கு எதிராக தான் பேசும். இன்ஃபேக்ட் அந்த படத்தோட வில்லன் கூட சொல்லுவான், பவானி கூட அந்த இதுல வந்து சொல்லுவான், குடிச்சு நாசமா போங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவான். ஏன்னா அந்த கேரக்டர் பாத்தீங்கன்னா அந்த கேரக்டர் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். ஏன்னா அது குடிக்காது, அது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். இவன் தான் வந்து அளவஞ்சிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் அதை அப்படியே மாத்திருப்பாங்க. இவன் குடிய விட்டக்கு அப்புறம் இந்த கேரக்டர் ரொம்ப ஸ்டெடியா இருக்கும். அந்த கேரக்டர் ஒரு மாதிரி இதுவாக ஆரம்பிச்சிடும், ஸ்டம்பிள் ஆக ஆரம்பிச்சிடும். ஒரே ஒரு கொஸ்டின், தேவர் மகன் இருக்கிறது தானே அவங்க எடுத்திருப்பாங்க தேவர் மகன்ல, அதுக்கு முன்னாடி அந்த மாதிரி எல்லாம் நடக்கலன்னு சொல்றீங்களா? இந்த மாதிரி இருக்கிறது தப்புன்னு நான் சொல்லல ப்ரோ, இருக்கிறத காட்டல நான் சொல்லிட்டேன். இருக்கிறத காட்டுறது தான் ரஞ்சித் படமும் இருக்கிற காட்டுறது தான் போயிட்டே இருக்கு. என்னது புரியல? என்ன ஒரு 2 மினிட்ஸ் மேடம். ஆதி ப்ரோ கண்டினியூ பண்ணுங்க. அதான் ஏங்க கேள்வி கேக்குறாங்க, அதுக்கு பதில் சொல்லிட்டு இருக்கேன். புரியல எனக்கு. இல்ல ஆக்சுவலா என்னன்னா அதான் என்னன்னா, இப்போ ஒரு விஷயத்த நீங்க நடக்கிறத காட்டுறது அப்படின்னா, மாரி படத்துல ரஞ்சித் படத்துல வர்றது கூட நடக்கிறத காட்டுறது தான். பட் நடக்கிறத காட்டுறதுக்கு ஒரு விதம் இருக்கு. அதை நீங்க பெருமைப்படுத்தி காட்டுறீங்களா, அதாவது அது ரொம்ப குளோரிஃபை, உங்களை அறியாம அது குளோரிஃபை ஆகுதான்றதையும் இருக்கணும். இப்ப அந்த விஷயத்த நீங்க குளோரிஃபை பண்றீங்கன்னா அது வேற. இப்போ அதுதான் வித்தியாசம். மாமன் படத்தை பாருங்க, அதுல வந்து அந்த மலையில தான் தீப்பிடிக்கிற ராசா பாட்டு இருக்குல்ல, அது வந்து அப்ப அதே விஷயத்தான் சொல்லுது. அந்த குச்சிக்குள்ள இருந்த ஜனம், அதாவது குடிசைக்குள்ள இருந்த ஜனம், கோணி சாக்குல சுருண்ட ஜனம் அப்படின்றது இருக்குல்ல, இதெல்லாம் கேட்கும்போது உங்களுக்கு என்ன தோணும், அதை யாரோட பார்வையிலேருந்து நீங்க பாக்குறீங்கன்றது காட்டும். ஆனா இது வந்து என்னன்னா, நாங்க வந்து அப்படி, நாங்க வந்து இப்படி அப்படின்னு. தேவர் மகன்ல ஈக்குவலா நம்ம ஐயாக்குமே பெரிய இது இருக்கு. ஐயா பண்ண வேலைதான் அது மியூசிக்ல வந்துட்டு ஒரு ஏத்து விட்டதுப்பா. யாரு பண்ணதுமே சொல்றேன், நான் ஜென்ரலா சொல்றேன். அந்த படத்தோடைய தன்மை இருக்குல்ல, ஒரு எந்த விஷயத்துக்குமே எப்பவுமே நான் சொல்லுவேன்,
டைரக்டருக்கு தான் முழு கிரெடிட் கொடுக்கணும். இந்த டெக்னீஷியன்ஸ்க்கு ஆப்வியஸ்லி பங்கு இருக்கு. ஆனா யார் முடிவு பண்ற இடத்துல இருக்காங்க? எனக்கு இப்படிதான் வேணும்னு கேட்கற இடத்துல யார் இருக்காங்க ஒரு படத்துல? அப்புறம் இந்த படம் இந்த தன்மையில இருக்குன்றது இருக்குல்ல, அதுவும் விருமாண்டி ஓகேவா இல்ல அதுலயே ப்ராப்ளம் இருக்கா ப்ரோ? இல்ல இருக்குதான், நம்ம இதை இன்னொரு நாள் பேசுவோம். விஷால் ப்ரோ உங்களுக்காக 2 கமெண்ட் சொல்லிருக்காங்க பாத்தீங்களா? என்ன சொல்லிருக்காங்க? 2 கமெண்ட்டுமே உங்களுக்கு ஒண்ணு வந்து விஷாலுக்கு புரியணும்னா இவங்க தான் அந்த குழந்தைன்னு சொல்லுங்க பிரகாஷ் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க தான் அந்த குழந்தை அந்த படத்தை நடிச்சவங்க. பூவிலி வாசலில் அந்த போட்டோ பாருங்க, இமேஜ் ஜிப். இன்னொருத்தர் விடிவி த்ரிஷா அப்பா அப்படின்னு சொல்லி, நீங்க தானே விடிவி த்ரிஷா அப்பா, அந்த உயரமா இருப்பாரு 6.4 அவரா? ஆமா அப்பாடி அப்பா உயரமா இருப்பாரு. அதுதான் அவர் தான் பாபா ஆண்டனி. அந்த குழந்தைய நடிச்சவங்க ஜிப்ல இருக்கவங்க தான் சுஜிதா. ஓகே, எங்க கிஃப்ட்லயே காணோம். சரி நான் பாத்துறேன். சொல்லுங்க. குறுக்க வந்த கௌசிக் மணிமேகலை என்ன சொல்ல வந்தீங்க? எதுக்கு ரொம்ப நேரமா கைதுகிட்டே இருக்கீங்க? ஓ சுஜி அக்காவா? இவ்வளவு நேரம் என்ன பேசுனீங்கன்னு தெரியல. ஆனா நான் உள்ள வரும்போது மட்டும் எப்படி கரெக்டா கமலஹாசன் டாபிக் பேசுறீங்கன்னு புரியுது இல்ல. இந்த பிரபஞ்சம் வந்து எனக்கு எதிர ஏதோ சதி செய்யுது. சரி, நீங்க என்ன சொல்ல வந்தீங்க? நான் வந்து எனக்கு வந்து இந்த எக்ஸ் உலகத்துக்கு புதுசுங்கிறனால எனக்கு உண்மையாவே இந்த மாரி செல்வராஜ் அவங்க ரஞ்சித் இவங்களுக்கு நடக்கிற கொடுமை எல்லாம் பார்க்கும்போதுதான் எனக்கு புரியுது. வந்து தேவர் மகன் எடுக்கும் போதோ இல்ல பெரிய பெரிய அந்த மாதிரி படங்கள் எடுக்கும் போதெல்லாம் யாருமே பொங்கல் வைக்கல, யாருமே கேசரிக்கல, யாருமே அடிச்சோம் பிதுக்கணும்னு கமெண்ட் போடவே கிடையாது, ரொம்ப கதற கிடையாது, வன்மத்தை கக்க கிடையாது. ஆனா இப்ப மட்டும் இவ்வளவு கக்குறீங்கன்னா உங்களுக்கான புரிதல் எப்படி இருக்கு அப்படிங்கிற ஒரு டவுட் வந்து நான் இப்ப பழைய ஏதோ ஒன்று அன்னைக்கு தேடினேன். ஏதோ ஒண்ணு எனக்கு இப்ப ரஞ்சித் பேசுறதோ இல்ல மாறி அவங்க பேசுறதோ கேட்கணுங்கிறதுக்காக நான் பழசு இல்ல அறிவு தம்பிக்கு போயிட்டு நான் ஏதோ தேடுறேன். அந்த தம்பி எவ்வளவு தூரம் ஏமாத்திருக்காங்க ஒரு பாட்டுக்காக அப்படிங்கறத வந்து ரஞ்சித் பேசியிருக்காரு. அப்ப அவர் ஒரு வார்த்தை சொன்னாரு, நாங்க எவ்வளவு ஏழையா இருந்தா கூட எங்க கிட்ட ஒரு அறம் இருக்கு, அந்த அறத்தை வந்து நாங்க எவ்வளவு கஷ்டமான சூழ்நிலையில கூட நாங்க அதை வந்து கடைபிடிக்கிறோம். ஆனா நீங்க எவ்வளவு பெரிய பணக்காரனா இருந்தாலும் உங்ககிட்ட அந்த அறம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வசனம் பேசியிருந்தாங்க. அது வந்து 1000 மடங்கு இல்ல 1,00,000 மடங்கு உண்மை. உங்ககிட்ட கொஞ்சமாவது ஒரு அறத்தோட செயல்படுறதுக்கு பழகுங்க. ஏன்னா அடிமட்ட மக்களை நீங்க இன்னமுமே போட்டு அடிப்பேன் தாக்குவேன். நான் ரொம்ப மதிக்கிற ரொம்ப பெரிய ஒரு இசையமைப்பாளரே வந்து அடிக்கிறோம் பிதுக்கிறோம் நீ என்னடா பண்ணிட்டு இருந்தேன்னு கேட்டார். எனக்கு பயங்கரமா ஷாக்கிங்கா இருந்தது. என்னடா அது, நானா ஒரு கிராமத்துல இருந்து வந்திருக்கேன், நான் படிக்கவே இல்லை, எனக்கே இவ்வளவு வலிக்குதுன்னா நீங்க எவ்வளவு பெரிய உயரத்துல இருக்கீங்க, எவ்வளவு பெரிய இசையமைப்பாளரு, நீங்களாம் இப்படி ஒரு கருத்தை சொல்றீங்கன்னா அப்ப வந்து உங்களுக்கு அந்த அடிமட்ட மக்களோட மனநிலையமோ இல்ல அவங்க வளர்ந்த ஒரு விதத்தையோ உங்களுக்கு புரிஞ்சுக்கிற அளவுக்கான இது கூட இல்லையா? இது என்ன நீங்க எல்லாத்தையுமே சொல்றேங்க. எனக்கு பயங்கரமா எனக்கு அதனாலதான் கடுப்பாகுது. ஏன்னா இப்ப நான் அந்த சூழல்ல இருந்தனால அந்த மாதிரி கிராமத்துல எனக்கு என்ன பயம்னா நீங்க பேசுறப்பலாம் எங்களுக்கு அதாவது நம்ம பேசிட்டு இருக்கவங்களை குறை சொல்ற மாதிரியே சொல்றீங்க, பண்றீங்க, திட்டுறீங்க, வைக்கிறீங்கன்னு. அதாவது பண்றாங்க, திட்டுறாங்க, வைக்கிறாங்கன்னா அது தேர்ட் பர்சன் ஒரு வேர்டு இருக்குல்ல, அதை யூஸ் பண்ணுங்க. காமெடி பண்றீங்க. எவ்வளவு சீரியஸான கருத்து சொல்ல வந்திருக்கேன். நீங்க எனக்கு கருத்து சொல்லுங்க. நீங்க சீரியஸா சொல்லுங்க, நீங்க சீரியஸா சொல்லுங்க. ஆனா சொல்றது சீரியஸா இருக்கு, ஆனா சொல்றதெல்லாம் எக்ஸாம்பிள் சொல்ற மாதிரி இருக்குல்ல. சொல்றதாச்சு ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, இந்த இவங்க ரஞ்சித் மாறி சொல்றதெல்லாம் தாண்டி எனக்கு இதே விஷயத்த இவர் ஒரு வாட்டி சொல்லியிருப்பாப்ல, ரஜினி ஒரு வாட்டி சொல்லியிருப்பாப்ல. எனக்கு வந்து பயங்கரமா அவரை வச்சே சொல்லியிருப்பாப்ல இந்த விஷயத்த. என்னன்னா எல்லாரும் சொல்றாங்க இந்த மாதிரி காசு இல்லை அதனால அவங்க பண்ணியிருப்பாங்க அப்படின்ற மாதிரி நிறைய விஷயம் சொல்றாங்க. ஆனா நான் ஒரே ஒரு விஷயம் சொல்றேன், என்னைக்குமே காசு இல்லாதவங்க தான் அதிகமா அறம் தவறி போக மாட்டாங்க. ஏன்னா நான் என்னைய வச்சே சொல்றேன், நான் வந்து முன்னாடி சூப்பர் ஸ்டாராலாம் ஆகிறதுக்கு முன்னாடி நான் வந்து இதுவா இருந்தப்ப பணம் இல்லாம இருந்தப்ப நான் பயங்கர தைரியமா இருந்தேன். பயங்கரமா இதெல்லாம் நான் செய்ய மாட்டேன், இதெல்லாம் நான் செய்வேன் அப்படின்னு சொன்னேன். ஆக்சுவலா நான் எப்ப என்னுடைய மனசு வந்து சரியில்லை, வேண்டாம், தப்பு அப்படின்னு சொல்லும் போது அதை மீறி நான் செஞ்சப்ப, நான் எப்ப அதெல்லாம் செஞ்சேன்னா நான் பணக்காரன் ஆனதுக்கு அப்புறம் தான் செஞ்சேன். ஆக்சுவலா இருக்கிற பணத்தை காப்பாத்துக்கிறதுக்காகவும் இன்னும் பணத்தை இது பண்றதுக்காகவும் எனக்கு இந்த பணக்கார ரஜினிக்கு தான் அந்த மனப்பான்மை வந்திருக்கே ஒழிய, காசு இல்லாம இருந்த ரஜினி ரொம்ப ஆக்சுவலி அறத்தோட இருந்தான் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லுவாரு. இல்ல தோழர், நீங்க உண்மையா பாருங்க, ஒரு ஆட்டோக்காரரோ இல்ல பெரிய அந்த காலத்துல ஏழையா இப்ப ஒரு பாத்திரம் இது போடுறது வந்து செயின் உள்ள இருந்து கொண்டு வந்து கொடுத்தாருன்னு சொல்றாங்க பாருங்க. அந்த மாதிரி ஏழ்மையா இருக்கிறவங்க எல்லாருமே ஏமாத்திடுவாங்க, கொள்ளையடிச்சிருவாங்க அப்படிங்கிற ஒரு இதையே நீங்க உருவாக்க முடியாது. அவங்க கிட்ட இருக்கிற மனசாட்சியோ இல்ல அவங்க கிட்ட இருக்கிற ஒரு அறமோ கூட நீங்க பெரிய பெரிய கோடீஸ்வரன்கள் கிட்ட கூட இருக்காது.
அது அது ஆனா நீங்க எனக்கு என்ன ஒரே ஒரு வார்த்தைனா, நீங்க அந்த படத்தையும் கொண்டாடிக்கோங்க, என்ன வேணா பண்ணிக்கோங்க, விரும்மாண்டி கொண்டாடுங்க, தேவர். ஆனா இவன் தன்னோட வலிய வந்து 1000 ஆண்டுகளா எத்தனையோ ஆண்டுகளா பட்ட வலிய ஒரு படமா, ஏன்னா தன்னோட கலை படைப்ப கலை மூலம் அவன் வெளிப்படுத்துறான்னா, இருக்கிற இசையமைப்பாளர்கள் பூராவுமே அவங்கதான். ஆனா நீங்க அவங்கள கொண்டாடுறீங்க, ஆனா வேற ஒருத்த வந்து படம் எடுக்கும்போது மட்டும் அவனை அடிக்கிறீங்கன்னா, அப்ப உங்களுக்கான மனநிலைமையை நீங்க ஒரு சுய பரிசோதனை செஞ்சுக்கணும் இல்லையா? ஏன்னா அவ்வளவு தூரம் ஏதோ ஒரு படம் பிடிச்சிருக்குங்கிறதுக்காக அவங்களோட குடும்பத்துல பெண்கள் முதற்கொண்டு குழந்தைங்க முதற்கொண்டு எடுத்து போட்டு ட்ரோல் பண்றீங்கன்னா, இந்த ட்ரோல் பண்ணிட்டு நீங்களா போய் எப்படி வீட்டுல நிம்மதியா தூங்குறீங்க அப்படிங்கிற ஒரு கேள்விதான். ஏன்னா நீங்க அவ்வளவு தூரம் ட்ரோல் பண்றீங்க, ஒரு கருத்தே சொல்ல முடியலன்னா அப்ப அதுல ஒரு அடக்குமுறை தெரியலையா? நான் தான் உயர்ந்தவன், நான் தான் எல்லா கருத்து சொல்லுவேன், நீலாம் யாரா கருத்து சொல்றேங்கிற ஒரு உங்களோட காலமா உங்களோட மைண்டுக்குள்ள இருக்கிற ஒரு அழுக்கு தான் அதை வெளிப்படுத்துது அப்படி. ஏன்னா நீ எல்லாம் கருத்து சொல்ற அளவுக்கு பெரியவனடா அப்படின்னு. சரி, எனக்கு ஒரு டவுட். உங்க ஊர்ல இப்ப எத்தனை மணி ஆகுது? ஐயோ ஞாபகப்படுத்துனீங்க, நான் வேலைக்கு கிளம்பணும். நான் இன்னொன்னு சொல்லிக்கிறேன். வேலைக்கு கிளம்பணும்டாங்க கண்டிப்பா. இல்ல குறுக்கிடல, எத்தனை மணி ஆகுதுன்னு? 5:30 மணி ஆக போகுது. நான் ஒன்னே சொல்றேன், நான் அதுக்காக தான் வேலையை சாயங்காலமா காலையிலயா? சாயந்தரம் மாலை. பரணி உங்களுக்கு தான் சொல்லணும், உங்களை ரொம்ப நிறைய பேரு ரொம்ப அபியூசிவ் பண்றாங்கன்னு ஏதோ பேசினாங்க ஒரு ஸ்பேஸ்ல. அப்புறம் நான் பேச வந்த அன்னைக்கு வேற உங்களை எக்ஸ்ட்ரா வந்து பரணி கமெண்ட்டை பார்த்துட்டு நான் படத்தை வச்சு ஏதோ தப்பா இது பண்ணிட்டேன் அப்படிலாம் ஏதோ ரொம்ப இது பண்ணிருந்தாங்க. அந்த மாதிரி அபியூசிவ் பண்றதுக்கு நானும் ஒரு காரணமா இருந்தேன்னா அதுக்காக நான் மறந்துறேன், எனக்கே தெரியாது. நீங்க எப்படி காரணமா இருந்தீங்க? இல்ல தல படத்துக்கு நீங்க ஏதோ தப்பா கமெண்ட் போட்டு உங்க ஏதோ யூடியூப்ல பார்த்தேன், நீங்க பரணி கமெண்ட்டை பார்த்துட்டு நான் படம் பார்க்க போவேன்னு நினைச்சேன். அக்கா நீங்க நல்லா பேசியிருக்கீங்க அக்கா அப்படின்னு. அதுக்கு எதுவும் காரணமா நான் எதுவும் இருந்திருக்க கூடாது. ஏன்னா ரொம்ப எல்லாரும் உங்களை ஏதோ வேற ஏதோ தனுஷ் மேட்டர்ல வேற ரொம்ப அபியூசிவ் பண்றாங்க அப்படிலாம். அப்படின்னா நீங்க கொஞ்சம் சீக்கிரம் தனுஷ் மேட்டருக்கு நீங்க என்ன காரணம்? நீங்க காரணம் கிடையாது. இல்ல நான் ஸ்பீக்கர்ல வந்தேன், அப்பதான் அவரை வச்சு ரொம்ப குறுக்கு விசாரணை பண்ணிட்டு இருந்தாங்க. அப்படின்னா நீங்க சம்பவம் நடக்கும் போது நீங்க ஸ்பீக்கர்ல இருக்கீங்க அப்படிங்கறதுனால நீங்க காரணம். முதல்ல நீங்க காரணம் இல்ல. அப்படி எல்லாரும் யாராவது திட்டுறாங்க அப்படின்னா எப்பவுமே திட்டுறவங்க தான் காரணம். நீங்க அந்த பழி யாருமே எடுத்துக்காதீங்க, எப்பவுமே சொல்றேன். ஏன்னா யாருக்கு அது போகணும் அவ்வளவுதான். நீங்க வந்து செலிபிரிட்டி ஆக போறீங்க பரணி, அதனாலதான் உங்களை ரொம்ப அபியூசிவ் பண்றாங்க. இல்ல உங்க கருத்துக்கள் ரொம்ப இதாகுது அப்படின்னு நினைச்சுக்கோங்க, சரியா? நான் எனக்கு போகணும், ட்ராம் பிடிக்கணும். பாய், எல்லாருக்கும் நன்றிகள் கருத்து படிக்க சொன்னதுக்கு. இந்த ஆதியா கிட்ட நான் கமெண்ட் போட எப்ப பார்த்தாலும் வந்து இக்னோர் பண்றது இயற்கையா பிடிக்காது. மனிதர்கள் என்ன ஒரே அருவியை போய் பாக்குற, அருவியில எல்லாம் என்ன இருக்கு, டெய்லி போய் பாக்குற சொல்லிட்டு வாழ்றேன்னு பாட்டாமா, வாழாய் அதுக்கு இப்படிலாம் மாத்தி மாத்தி கருத்து பேசாதீங்க, ஒழுங்கா ஒரே கருத்து. அது என்ன போற போக்கல ட்ராம் பிடிக்க போங்க, கிளம்புங்க, நம்ம 2 பேரும் தனியா. ரைட். மணி 10 முடிச்சிடலாமா? ஒரே ஒரு விஷயம் மட்டும் நான் கடைசியில சொல்லிருந்தேன் விஷால் கிட்ட. அந்த 5 படம் கேட்டிருந்தான், பிடிச்ச படம், அதை மட்டும் சொல்லிடுறேன். இல்ல இது மட்டும் நான் சொல்லிடுறேன், ஆஃப் தி டாபிக் தான். இது மட்டும் பிரகாஷ் ப்ரோ, நான் இன்னைக்கும் பார்த்தேன், அந்த பிரகாஷ்ன்ற பேரும் வரல, ஸ்வீட்டம்ன்ற பேரும் வரல. ரைட், பேர் வரலையா? அது முடிஞ்சு. ரைட், ஓகே. ஆதிபுரம் நீங்க சொல்லுங்க. ஒரே ஒரு விஷயம் இல்ல அதான் நான் ஃபுல்லா இது பண்ணல டீடைலா. பட் எனக்கு பிடிச்ச அந்த படம் காகேஸ்வரா பிடிக்கும், எனக்கு ஆரண்யகாண்டம் பிடிக்கும், அப்புறம் அன்பே சிவம் பிடிக்கும், யாருடைய நீ மோகினி பிடிக்கும், அப்புறம் சூப்பர் டீலக்ஸ் பிடிக்கும். எக்ஸப்ட் ரஞ்சித் படங்கள். ரஞ்சித் படம் சேர்த்தோம் அப்படின்னா எனக்கு ரஞ்சித்தோட எல்லா படமே பிடிக்கும், அவ்வளவுதான். சூப்பர்ண்ணே. இப்ப இந்த 5 படமும் ஆர்டர் வைஸா சொன்னீங்களா? இல்ல 5 படம் அப்படின்னு சொன்னேன், அவ்வளவுதான். ஆர்டர் வைஸானா முதல்ல காலா பிடிக்கும், அப்புறம் அன்பே சிவம் பிடிக்கும், யாருடைய நீ மோகினி எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதான் யாருடைய நீ மோகினி சூப்பர்ண்ணே. சூப்பர். ட்வீட் போட்டுருந்தாரு, அது மட்டும் கேட்டுக்கிறேன். 2 பேர் சேர்ந்து பேசிட்டீங்க. இல்ல எனக்கு கேக்கல, 2 பேர் சேர்ந்து யாரோ ட்வீட் போட்டுருந்தாங்க, யாரோ ட்வீட் பண்ணிருக்காங்கன்னு சொன்னாங்க. என்னன்னு தெரியல எனக்கு. சுகுமார் ப்ரோ ட்வீட் போட்டுருந்தாரு அந்த 64. அது என்னன்னு ஹை சான்சஸ் இப்போதைக்கு நாளைக்கு பேசுவோம், அது டீடைலா நாளைக்கு பேசுவோம். ஆதி ப்ரோ, சாரி பிரகாஷ் ப்ரோ, இவருக்கு கொஞ்சம் திஷ்டி ஓவரா படுதுன்னு நினைக்கிறேன். பரணி ப்ரோக்கு அடி ஓவரா இருக்கு வர வர. இன்னைக்கு கூட ஒரே ஒருத்தர் தான் காரணம்.
இல்ல அது ப்ரோ, அதுக்கு ஒரே ஒருத்தர் தான் காரணம். எனக்கு இன்னைக்கு அவர் ஒரு ட்வீட் ஒண்ணு பண்ணாரு. எனக்கு அப்போ ஒண்ணுதான் தோணுச்சு, நண்பா பரணி நண்பா, தலைவா கரண்ட் அவர் ஒயர்லாம் விட்டு இருக்கு நண்பா, போன்னு சொல்லிட்டு வேணா விடுங்க. நண்பா அப்படின்னு தான் தோணுச்சு. பரவாயில்ல, கரண்ட் ஒயரா இருந்தானே எந்த ஒயரா இருந்தானே தலைவா, உனக்கு உனக்கு எப்படி இருக்கோ அப்படி பண்ணு தலைவா, நீ ஜாலியா இருக்க. ரெண்டாவது ஆள் இவருங்க விஷால் ப்ரோ காரணம். மொதல் ஆள் வேற, இப்ப ரெண்டாவது ஆள் விஷால் ப்ரோ காரணம். ஆனா பிரகாஷ் ப்ரோ, நம்ம அந்த ப்ரொபோஸ் டே அன்னைக்கு பேசிட்டு இருந்தோம்ல, ப்ராமிஸ் டே அன்னைக்கா கரெக்டா ஒரு நடுவில் கேப்ல காணாம போயிட்டாரு. காலையில பார்த்தா கோல்ட் செயின் சொல்லி மெசேஜ் போடுறாரு. அதுலதான் எனக்கு டவுட் வந்தது. ட்வீட் போட்டாரு அதையும். அஜித் குமார் நான் சின்ன ஒரு குட்டி கோல்ட் செயின் வாங்கியிருக்கேன்னு ட்வீட் பண்ணேன்னா அதைத்தானே அவங்க இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க வாங்கியிருக்கேன்னு போடலையே, கிடைச்சது தானே போட்டீங்க. அதுதான் நான் தப்பு பண்ணேன். ஏங்க பிரகாஷ் ப்ரோ, வாங்குறதுக்கு கிடைக்கிறதுக்கு என்ன ப்ரோ இருக்கு? வாங்குறதா நம்ம காசு கொடுத்து வாங்குறோம். கிடைச்சிச்சுன்னா யாராச்சும் கொடு, நம்ம கிஃப்டா கொடுத்தாங்க, அது எனக்கு கிஃப்டா கிடைச்சிச்சுன்னு தானே அர்த்தம். கரெக்டா சொல்லுங்க bro, பிரகாஷ் ப்ரோ. இல்ல கரெக்ட் தான், நீங்க சொல்றது கரெக்ட் தான். வாங்குறது வேற, கிடைச்சிச்சு வேற. இல்ல அது உண்மைதான் பாரு, நீ வேர்டிங்ஸ் முக்கியம்ல, சாய்ஸ் ஆஃப் வேர்ட்ஸ் ரொம்ப முக்கியம்ல. சரி ரைட்டு, பாத்துங்க. முத காரணம் இன்னொரு நண்பர், ரெண்டாவது காரணம் விஷால் 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 ரெண்டாவது காரணம். சரி, வேற யாராவது ஏதாவது டாபிக் பேச வேண்டியதுக்கா முடிச்சிடலாமா? பரணிக்கு தான் காரணம், வேற என்ன? பிரகாஷ் ப்ரோ, ரெட்ரோ ஃபர்ஸ்ட் சிங்கிள் சூன் முன்கூட்டியே சொல்லும் போது பிப்ரவரி 14 வரும்னு சொன்னாங்க. பிப்ரவரி 14 அது லவ் தான் மெயின் தீமுங்கிறனால பிப்ரவரி 14 வரும்னு முன்னாடி சொன்னாங்க. இப்போ ரீசெண்ட் அப்டேட் எதுவுமே இல்லை. பிப்ரவரி 11 வந்துருச்சா? இன்னைக்கு நாளைக்கு 11னா 3 நாளுக்குள்ள எப்படி அனௌன்ஸ்மெண்ட் விட்டுறாங்களான்னு தெரியலையே. ஓகே ப்ரோ. பிரகாஷ், இந்த டிராகன் ட்ரெயிலர் பத்தி பேசி முடிச்சாச்சலாம். எல்லாரும் பேசியாச்சு. நீங்க சொல்றோமா? சொல்லிருங்க ஷார்ட்டா டக்குன்னு. இல்ல சொல்ற அளவுக்கு எதுவுமே இல்ல, அதை சொன்னா நிறைய குமுறல் தான் வரும். பரணிக்கு எப்படி இருந்துச்சு? ரொம்ப பிடிச்சிருந்துச்சாமா பரணி ப்ரோக்கு? அதை அடிச்சதுல பிரச்சனை இல்ல, பரணிக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும். வருங்காலம் நம்ம குழந்தைகள் எல்லாம் நினைச்சா கொஞ்சம் கவலையா இருக்கு எனக்கு. கவலைப்படாதீங்க ஸ்ரீனிவாசன் ப்ரோ, நான் காலேஜ் போகல. இல்ல என் பையனை நினைச்சு சொல்றேன், உங்களே சொல்லல. இல்ல அதெல்லாம் அப்படிலாம் இல்லைங்க. ரியாலிட்டி எல்லாத்துக்குமே தெரியுங்க, ஃபிலிம் வேற ரியாலிட்டி வேறன்னு சொல்லி. பரணிக்கு தான் ரியாலிட்டி. அப்புறம் உன்னோட மாவீரன் நீங்க ஹெட்போன் மாத்தோன்னு உங்க வாய்ஸ் டோட்டலா மாறிடுச்சு. ஹெட்போன் அதான் ப்ரோ ரிப்பேர், இப்ப ஸ்ட்ரைட்டா பேசிட்டு இருக்கு காதுல வச்சு. நான் ரொம்ப லென்த்தா சொல்ல விரும்பல, ஆனா சிம்பிளா ஒரு விஷயம் சொல்றேன். நீ சினிமா எவ்வளவு அஃபெக்ட் பண்ணுதுன்றத நீ பக்கத்துல இருக்கவங்க உங்க கூட சும்மா ஒரு 10-15 பேர் காமிச்சுக்க, நீங்க எப்ப சிகரெட் பிடிக்க ஆரம்பிச்சீங்கன்னு கேளு, ரியாலிட்டி தெரியும் சினிமா எவ்வளவு அஃபெக்ட் பண்ணிருக்கு. யாருக்கிட்ட கேட்கணும்? யாருக்கிட்ட? அதையும் நானே சொல்லுவேன். உன் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் உனக்கு தானே தெரியும். என் ஃப்ரெண்ட்ஸ் யாருமே அப்படி இல்லையே. ஜென்ரலா சொல்றேன்ப்பா, நீ சுத்தி இருக்க ஒரு 15-20 பேர்ட்ட கேட்டீங்கன்னா உனக்கு ஃப்ரெண்டே இல்லையே கடைசியில அப்படின்லாம் சொல்லக்கூடாது இடத்துல. ஆனா எனக்கு யாருமே ஃப்ரெண்ட் இல்லைனா நான் சொல்றது ஜென்ரலா ஒரு சாம்பிள் இன்க்குன்னு ஒரு 70 பேர் எடுத்தேன்னு வச்சுக்கோ. அவங்ககிட்ட இது சிகரெட் குடிக்கிற ஒரு 70 பேர் எடுத்தேன்னு வச்சுக்கோ. அவங்க கிட்ட போய் நீ முதல்ல எப்ப சிகரெட் குடிக்க ஆரம்பிச்சுன்னு கேட்டா, இப்ப என் ஃப்ரெண்ட்ஸ் கேங்ல இருக்கிற 8 பேர்ல 8 பேருமே சொல்லுவாங்க. ஒரு டைம் சொல்லுவோம், இந்த ஏடிஎம் பார்த்து, இந்த இதை பார்த்து, என்ன மங்காத்தா பார்த்து, இந்த மாதிரிதான் இந்த செஸ் மங்காத்தா அதை பார்த்தா குடிக்க, இந்த மாதிரி ஏகப்பட்ட பேர். நீ அப்புறம் ரஜினி பார்த்து, இந்த மாதிரி நீ கேட்டேன்னா 20ல 3/4 பேர் வந்து ஹீரோஸ் பார்த்தா குடிக்க ஆரம்பிச்சு, சினிமா பார்த்தா குடிக்க ஆரம்பிச்சு சொல்லுவாங்க சிகரெட். ஆதி ப்ரோ, ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இருந்தா மோஸ்ட்லி பேட் ஹாபிட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இருந்தா பரவும், சினிமால இருந்து வரும்ன்றீங்களே. இல்லப்பா, நான் சொல்றது ஸ்டைலா பண்றாங்கல்ல. இப்போ நீங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இருந்து வருதுன்றது எப்படி இருக்கும்னா, அவங்க ஃபர்ஸ்ட் உனக்கு குடிக்க ஒரு சின்ன தாய்க்கு இருக்கும். பட் என்னன்னா அதை ஸ்டைலைஸ்டா காட்டுறது இருக்குல்ல, அது கன்ஃபார்மா மனசுக்குள்ள ஒரு சின்ன சைக்காலஜிக்கல் இது. அதுவும் இன்னொன்னு நான் சொல்றேன், படத்துல காட்டுறதை தாண்டி இந்த போஸ்டர்ஸ்ல வருது தெரியுமா, ஸ்டில்ஸ்ல எல்லாம், அது பயங்கரமா இம்பாக்ட். அது ஒரு ஸ்டைல் ஸ்டேட்மெண்ட் மாதிரி ஆயிடும். முன்னாடி எல்லாம் இத பிராண்ட் அம்பாசிடர் மாதிரியே பண்ணிட்டு இல்ல இது உண்மைதான். எல்லாரும் கட்டினாங்கல்ல, இது உண்மைதான். பட் நீங்க வந்து ஸ்டார்டிங் பீரியட் எடுத்தீங்களா, ரொம்ப ஆரம்ப காலகட்டத்துல சூப்பர் ஸ்டார்னாலே அந்த தம்முக்கு தான் ஃபேமஸ்ங்கிற மாதிரி இருக்கும். அதுதான் வந்து ஆரம்ப கட்டத்துல நண்பர்கள் ஆரம்ப கட்டத்துல நீங்க அதான் அது சொல்றதுல கரெக்டுக்காக பல விஷயங்கள் இருக்கு, நம்ம பேச முடியாது. பட் என்னன்னா நிறைய விஷயம் பேசவும் முடியாது.
ஆனா சினிமா வந்து தாக்கத்தை ஏற்படுத்துங்கிறது தான் உண்மை. தாக்கத்தை பிரகாஷ் ப்ரோ அது கரெக்ட். அது மட்டும் யோசிக்காதீங்க. அப்ப சினிமா வர்றப்ப அப்ப அந்த புரிதல் பெருசா இல்லாம அந்த சக்திமான் வந்து காப்பாத்துவான், மாடியில இருந்து கூச்ச கதையெல்லாம் இருக்கு. ஆனா இப்ப நிறைய பேர் மாறிட்டாங்களே. இப்போ சொல்லப்போனா அப்ப இருந்ததை விட இப்ப பசங்க எல்லாம் கொஞ்சம் புத்திசாலியாவே இருக்காங்க. சினிமா அவங்களை இன்ஃபுளுன்ஸ் பண்ணணும்னு எனக்கு தோணல. சுத்தி இருக்கிறவங்க 10 நாளைக்கு முன்னாடி நியூஸ் வந்துச்சேன் சூக்ஷ்மதர்ஷினி. 10 நாளைக்கு முன்னாடி சூக்ஷ்மதர்ஷினி நியூஸ் என்ன பாத்தீங்க? ஒரு படத்தை பார்த்து சூக்ஷ்மதர்ஷினி பார்த்தேங்க இந்த இது மாதிரி நான் பண்ணேன்னு சொன்னாரு. ஒரு விஷயம் நீங்க ரொம்ப எல்லாம் இன்ஃபுளுன்ஸ் பண்ணான்னு சொல்ல ரீசெண்ட் டைம்லயே இருக்கேங்கிறேன் நானு. பிரகாஷ் அது கூட ஓகே. நான் சொல்றது இப்ப இந்த சினிமா அந்த காலத்துல சினிமா பண்ணிட்டு இருந்துச்சுன்னு சொல்லுவாங்கல்ல பிரகாஷ். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ரீல்ஸ் பாக்குறாங்க. ரீல்ஸ் பார்த்தானே எல்லாரும் அதே மாதிரி பண்றாங்க. ஒருத்தன் இதுல தொங்கிட்டு போனான்னு வச்சுக்கோங்க, ரயில்வே இதுல ட்ரெயின்ல, அதை பார்த்து ஒரு 1000 பேர் தொங்கிட்டு போறாங்க. அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம் கூட சொல்றேன். இந்த சினிமா இப்போ வந்து அது சினிமால இருந்து என்னவா இருக்குன்னா சினிமால இருந்து இன்ஸ்டாக்கு வந்து இன்ஸ்டால இருந்து அதை இது பண்ணி அந்த ஜோன்ல தான் இருக்கு. இப்ப இருக்கிற இவங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா இருக்கு. அதாவது எக்ஸ்போஷர் டிஃபரெண்ட் ஆயிருக்கு. நம்ம சினிமா பார்த்து என்ன பண்ணுமோ அதே இன்ஸ்டா ரீல்ஸ் அதெல்லாம் பார்த்து. ஆனா ரீல்ஸ் வந்து நம்ம சுற்றுச்சூழல் கணக்குல தானே ப்ரோ வரும். அதை ஒருத்தன் ட்ரெயின் ஸ்டண்ட்டை ரியலா பண்ணிருக்கான் அப்படின்றப்ப அது நமக்கு மைண்ட் வரும். நான் சொல்றது என்னன்னா இல்ல அதுக்கு சினிமா இதானே போடுறாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அர்ஜுன் ரெட்டி மாதிரி ஒருத்தன் பண்றான், சப்போஸ் மாத்தி மாத்தி அரைஞ்சுக்கிறாங்க அப்படிங்கிறது ரீல்ஸ் கல்ச்சர்ல வரக்கு முன்னாடி சினிமால வந்துதான் பாப்புலர் ஆச்சு. அப்ப சினிமால வர்றதை பார்த்து ஒருத்தர் ரீல்ஸ் பண்ணா, ரீல்ஸ் பண்றதை பார்த்து ஒருத்தர் இது பண்றான். சுற்றுச்சூழல் நடக்கிறது மட்டும் கிடையாது, இந்த சுற்றுச்சூழல மட்டும் இது நடக்குது. ஆனா சினிமாவுக்கு எதிராக காட்டினாங்கன்னு வச்சுக்கோங்க, அது கண்டிப்பா அதை எதிராக தான் பார்ப்பாங்க மக்கள். இப்ப நீங்க இதே எடுத்துக்கோங்க. இல்ல நாளைக்கு டிஸ்கஸ் பண்ணலாம்னு சொல்லுவாங்க, முடிச்சிடலாம்னு சொல்லி. அதான் நீதான் ஆரம்பிச்ச, நீதான் 10 மணி. இல்ல நான் சொல்றேன்னா நான் இன்னும் நிறைய பேசலாம். பட் ஆனா வந்து டைம் பத்தாது. அவருக்கு வீடியோ கேமரா டைம் ஆச்சா ப்ரோ? இல்ல நம்ம வந்து நாளைக்கு கண்டிப்பா டீடைல் நான் வந்து இன்னும் ஸ்ட்ராங்கான பாயிண்ட்ஸோட நான் வரேன். மறுபடியும் இன்று போய் நாளை வா. ஓகே பை. அவன் டான் வந்துருச்சுன்றதுனால இந்த டாபிக் வந்துருச்சுன்றதுனால இந்த டாபிக் ரொம்ப பெஸ்ட். டான் வந்ததுக்காக இல்ல ப்ரோ, நான் வேற எந்த இதுனாலும் நான் டிஃபெண்ட் பண்ணேன். சரி ரைட் ஓகே பாருங்க பாய். நாளைக்கு நம்ம டீடைலா நீங்க பாயிண்ட்ல எடுத்துட்டு வாங்க. நாளைக்கு நிறைய பாயிண்ட்ஸ் எடுத்துட்டு வாங்க. பிரகாஷ் நாளைக்கு பரணி வரப்ப எனக்கு கூப்பிட மறந்துடாத. சரி ரைட் ஓகே வாங்க பேசுங்க. பாய், நாளைக்கு சந்திப்போம். எல்லாருக்கும் பாய். பாய்.